ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டிசைன் ஆஃப் ரெயின்ஃபோர்ஸ்டு சிமெண்ட் காங்கிரீட் அண்ட் ப்ரீஸ்ட்ரெஸ்ட் காங்கிரீட் ப்ளஸ் ஸ்டீல் ஸ்ட்ரக்சர்ஸ். இதில் வந்து பார்த்திங்கன்னா இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் என்ன அப்படின்றத இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் என்னென்ன கொஸ்டின் கேட்பாங்க, என்னென்ன கான்செப்ட் முக்கியம் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ அதாவது மாரத்தான் கான்செப்ட்டில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ மாரத்தான் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு சில சேனல்ஸ்லாம் பார்க்கும்போது என்ன பண்ணுறாங்க, கொஷின் எடுத்துக்கிட்டு அதில் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் நம்ம ஆல்ரெடி நம்ம போட்டிருக்கோம் இல்லைங்களா, பார்ட் 1 பார்ட் 2 என்னன்னு சொல்லிட்டு நம்ம போட்டிருக்காங்க. அதுதான் மாரத்தான் அப்படின்றாங்க. சில இதில் வந்து பார்த்திங்கன்னா அவங்களே பிடிஎஃப் வச்சுக்கிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம டேரெக்டாக எந்த ஒரு பிடிஎஃப்பும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. ஆஸ் பர் சிலபஸ் படி, ஓகேங்களா, சிலபஸ் படி என்னென்ன கொஷின் கேட்பாங்க ப்ளஸ் என்னென்ன கொஷின் ஆல்ரெடி கேட்டிருக்காங்க அப்படின்றத நம்ம டேரெக்டாக நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஓகேங்களா? எஸ். ஸோ டிஎன்பிஎஸ்சி தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் சிவில் இன்ஜினியரிங் ஏஐ 2025 என்னென்ன கொஷின் இம்பார்ட்டன்ட் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். டிசைன் ஆஃப் ஆர்சிசி ப்ரீஸ்ட்ரெஸ்ட் காங்கிரீட் ப்ளஸ் ஸ்டீல் ஸ்ட்ரக்சர்ஸ். சரிங்களா? ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 45 மார்க் கேட்பேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது என்னென்ன கொஷின் கேட்க பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படின்றத நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். சரிங்களா? எஸ், போகலாமா? ஓகே, ஃபைன். நான் ஸோ ஃபஸ்ட் கொஸ்டின் என்ன கேட்க பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னா, ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம், கோடு புக்கில் நம்ம வந்து இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், கோடு புக்கில் என்னென்ன கொஸ்டின் கேட்க பாசிபிலிட்டிஸ் இருக்குது, பேசிக் டிசைன் என்ன அப்படின்றத நம்ம பார்த்துருவோம். சரிங்களா? ஃபஸ்ட் கொஸ்டின் வந்து பார்த்திங்கன்னா கியூபோட சைஸ் நமக்கு தெரியும் 150 mm. இப்போ இந்த கியூப் ஸ்ட்ரென்த்துக்கும், சரிங்களா, கியூப் ஸ்ட்ரென்த்துக்கும் சிலிண்டர் ஸ்ட்ரென்த்துக்கும் வந்து பார்த்திங்கன்னா ரேஷியோ கேட்க பாசிபிலிட்டிஸ் இருக்குது. கியூப் ஸ்ட்ரென்த் இஸ் ஈக்குவல் டு 1.25 டைம்ஸ் ஆஃப் சிலிண்டர் ஸ்ட்ரென்த் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரிங்களா? 1.25 டைம்ஸ் ஆஃப் சிலிண்டர் ஸ்ட்ரென்த். இந்த கொஸ்டின் கேட்க பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஆர் அதர்வைஸ் சிலிண்டர் ஸ்ட்ரென்த் இஸ் ஈக்குவல் டு, சரிங்களா, சிலிண்டர் ஸ்ட்ரென்த் டிவைட் பை கியூப் ஸ்ட்ரென்த்துக்கு ரெண்டு ரேஷியோ கேட்டாங்க அப்படின்னா 0.8 டைம்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இது ஒரு 1 மார்க் கொஸ்டின் கேட்க பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா இந்த கியூப் ஸ்ட்ரென்த் வந்து பார்த்திங்கன்னா மோர், ஓகேங்களா, the compressive strength of the cube more, ஓகேங்களா, compressive strength of the cube more, ஓகேங்களா, and cylinder strength, ஓகேங்களா, the cylinder strength is less. ரீசன் என்னன்னு கேட்குறாங்க. அதாவது சில புக்கில் வந்து பார்த்தீங்கன்னா சைஸ் அண்ட் ஸ்லெண்டர்னஸ் ரேஷியோ அப்படின்னு சொல்கிறாங்க. பட் மெயின் ரீசன் என்ன அப்படின்னா the friction between, ரொம்ப முக்கியமான கொஸ்டின், friction between, ஓகேங்களா, பிளேட் அண்டு, ஓகேங்களா, இப்போ டாப்பில் பிளேட் வைப்போம் இல்லைங்களா, அதாவது சில டெஸ்ட் பண்ணும்போது மேலே இங்கே ஒரு பிளேட் இங்கே ஒரு பிளேட் வரும். அந்த ஃப்ரிக்ஷன் பிட்வீன் பிளேட் அண்டு ஸ்பெசிமன், ஓகேங்களா, ஸ்பெசிமன் இஸ் 0 அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? இதுதான் நமக்கு வந்து பர்ஃபெக்டான ஒரு ரீசன். ஓகேங்களா? த ஃப்ரிக்ஷன் பிட்வீன், ஓகேங்களா, ஃப்ரிக்ஷன் பிட்வீன் பிளேட் அண்டு ஸ்பெசிமன் இஸ் தி 0. அதுதான் நமக்கு வந்து ரொம்ப முக்கியமான 1 மார்க் கொஸ்டின். இது சிலிண்டர் ஸ்ட்ரென்த் இஸ் லெஸ் கம்பேர்ட் டு கியூப் ஸ்ட்ரென்த் அப்படின்றோம். ரேஷியோ வந்து பார்த்தீங்கன்னா 0.8. மூணாவது கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்னா, மூணாவது கொஸ்டின் வந்து என்ன கேட்க பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படின்னா த கியூப் ஸ்ட்ரென்த், ஓகேங்களா, 150 mm கியூப் ஸ்ட்ரென்த் லெஸ் கம்பேர்ட் டு 100 mm கியூப், ஓகேங்களா, 100 mm கியூப். என்ன ரீசன் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ரீசன் இது கூட கேட்கலாம், 150 mm கியூப் ஸ்ட்ரென்த் இஸ் லெஸ் கம்பேர்ட் டு 100 mm கியூப் ஸ்ட்ரென்த். ரீசன் இஸ் பெட்டர் ஹோமோஜினியஸ் காம்பேக்ஷன் அப்படின்னு சொன்னோம். பெட்டர் ஹோமோஜினியஸ் காம்பேக்ஷன், அதாவது என்ன ரீசன் அப்படின்னா இப்போ 150 mm கியூப் 150 mm கியூபுக்கும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 3 லேயரை ஃபில் பண்ணி 25 நம்பர் ஆஃப் பிலோஸ் தான் நீங்கள் போட போகிறீங்க. கரெக்டாக காம்பேக்ஷன் பண்ண போகிறோம். 3 லேயர் அண்ட் 25 நம்பர் ஆஃப் பிலோஸ். இதே 100 mm கியூபுக்கும் நம்ம என்ன பண்ண போகிறோம், அதே இதை நம்ம பண்ண போகிறோம். பட் வால்யூம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நம்ம கம்மி. அப்போ வால்யூம் கம்மியாக இருக்கும்போது எனர்ஜி ஆஃப் காம்பேக்ஷன் நமக்கு என்னவாக இருக்கும், 100 mm கியூபில் அதிகமாக இருக்கும். அப்போ எனர்ஜி ஆஃப் காம்பேக்ஷன் அதிகமாக இருக்கும்போது வாய்ஸ் ஃபுல்லாக ரிமூவ் ஆயிரும், ஸ்ட்ரென்த் வந்து நமக்கு அதிகமாக இருக்கும். சரிங்களா? இதை நமக்கு ரீசன். ஓகேங்களா, பெட்டர் ஹோமோஜினியஸ் எஃபெக்ட் ஆஃப் காம்பேக்ஷன் எனர்ஜி. ஓகே, எஸ். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயின், ஓகே, ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயின் டயக்ராம் ஃபார் தி காங்கிரீட் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா பேரபாலிக் நம்ம போவோம். ஓகேங்களா, அப் டு ஆக்சியல் கம்ப்ரெஷன் 0.002 வரும் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சியல் கம்ப்ரெஷன், திஸ் இஸ் ஸ்ட்ரெயின், திஸ் இஸ் ஸ்ட்ரெஸ். ஓகே, ஆக்சுவல் கம்ப்ரெஷன் 0.02 அண்ட் அல்டிமேட் 0.0035. இது எல்லாமே நம்ம ஆல்ரெடி 1 மார்க் கொஸ்டின் பார்த்துருக்கோம். இந்த கொஸ்டின் கேட்க பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஓகேங்களா, அதாவது பெரபாலிக் ப்ளஸ் ரெக்டாங்குலர், ஓகேங்களா, பெரபாலிக் ப்ளஸ் ரெக்டாங்குலர். ஸோ இதை நம்ம ஏரியா எடுத்து நமக்கு என்ன வரும், 0.36 FCK B into XU அப்படின்றது கம்ப்ரசிவ் ஃபோர்ஸோட ஏரியா. ஸ்ட்ரெயின் ப்ரொஃபைல் எப்படி இருக்கும், ஸ்ட்ரெயின் ப்ரொஃபைல் இஸ் த லீனியர். வாட் இஸ் த ரீசன், ஸ்ட்ரெயின் ப்ரொஃபைல் இஸ் த லீனியர் ஃபார் பிளேன் செக்ஷன் பிஃபோர் பெண்டிங், ரிமைனிங் ஆஃப்டர் பிளேன் இஸ் பெண்டிங் அப்படின்ற அசம்ஷனால தான் நமக்கு வந்து ஸ்ட்ரெயின் ப்ரொஃபைல் வந்து லீனியர் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரிங்களா? எஸ். இப்போ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா யங்ஸ் மாடுலஸ் ஆஃப் தி காங்கிரீட், சாரி. ஸோ யங்ஸ் மாடுலஸ் ஆஃப் த காங்கிரீட் இஸ் ஈக்குவல் டு 5000 into root of FCK அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதாவது யங்ஸ் மாடுலஸ் வந்து பார்த்தீங்கன்னா யங்ஸ் மாடுலஸ் ஆஃப் காங்கிரீட் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு தி ரூட் ஆஃப் FCK. அதாவது கிரேட் ஆஃப் காங்கிரீட் இன்க்ரீஸ் ஆக யங்ஸ் மாடுலஸ் ஆஃப் காங்கிரீட் நமக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகுன்றதா இதனுடைய கான்செப்ட் இது. சரிங்களா? ஓகே, எஸ். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா
ஸ்பிளிட் டென்சைல் ஸ்ட்ரென்த் கேட்கலாம் ஓகேங்களா. ஸ்பிளிட் டென்சைல் ஸ்ட்ரென்த்தோடைய ஃபார்முலா ஓகேங்களா. ஸ்பிளிட் டென்சைல் ஸ்ட்ரென்த் டைரக்ட் ஓகே இன்டைரக்டாக கண்டுபிடிக்கிற டென்ஷன் ஸ்ட்ரென்த் 2p டிவைடட் பை ஓகேங்களா 2p டிவைடட் பை dl அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த ஃபார்முலா கொஸ்டின் கூட நமக்கு சிம்பிளாக நம்ம கேட்கலாம். வாட் இஸ் த ஃபார்முலான்னு கூட கேட்கலாம் சரிங்களா. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளெக்சுரல் ஸ்ட்ரென்த் ஆஃப் தி கான்கிரீட் 0.7 இன்டூ ரூட் ஆஃப் FCK 0.7 இன்டூ ரூட் ஆஃப் FCK ரொம்ப முக்கியமான 1 மார்க் கொஸ்டின். கம்பல்சரி இந்த ஃப்ளெக்சுரல் ஸ்ட்ரென்த் ஆஃப் கான்கிரீட் யங்ஸ் மாடுலஸ் ஆஃப் கான்கிரீட் ஸ்பிளிட் டென்சைல் ஸ்ட்ரென்த் ஆஃப் கான்கிரீட் வந்து கம்பல்சரி ஒரு கொஸ்டின் வந்து நமக்கு கேட்பாங்க சரிங்களா. எஸ் நெக்ஸ்ட் போகலாமா. ஓகே ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கிரேட் ஆஃப் கான்கிரீட் ஓகேங்களா. கான்கிரீட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிளாஸிஃபை பண்ணுறோம். அதாவது நாமினல் கான்கிரீட் ஓகேங்களா. அதாவது நாமினல் கான்கிரீட் அப்படின்னா நமக்கு அப் டு M20 வரலாம். அப் டு M20 வரல இருக்குது பார்த்தீங்கன்னா நமக்கு நாமினல் கான்கிரீட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு நாமினல் கான்கிரீட் ஆர் ஆர்டினரி கான்கிரீட் அப்படின்னு நம்ம சொல்லலாம் சரிங்களா. ஆர்டினரி கான்கிரீட் ஓகேங்களா. ஆர்டினரி கான்கிரீட் சொல்லுவோம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்டு கான்கிரீட் ஓகேங்களா. ஸ்டாண்டர்டு கான்கிரீட் வந்து பார்த்தீங்கன்னா the grade is varying from M25 to ஓகேங்களா M25 to M55 ரொம்ப முக்கியமான கொஸ்டின் பாது M25 to M55 ஓகேங்களா. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஹை ஸ்ட்ரென்த் கான்கிரீட் சொல்லுவோம். ஹை ஸ்ட்ரென்த் கான்கிரீட் M62 ஹை ஸ்ட்ரென்த் கான்கிரீட் ஓகேங்களா. ஹை ஸ்ட்ரென்த் கான்கிரீட் இஸ் M62 ஓகே M62 M80 அப்படின்னு நம்ம சொல்லுவோம் சரிங்களா. அதர்வைஸ் கொஸ்டின் வந்து இப்படி கூட கேட்பாங்க M70 கிரேட் ஆஃப் கான்கிரீட் அண்டர் தி ஃபால் விச் கேட்டகரி அப்படின்னு கேட்பாங்க. நாமினல் ஸ்ட்ரென்த்தா ஆர்டினரி கான்கிரீட்டா ஹை ஸ்ட்ரென்த் கான்கிரீட்டான்னு கேட்பாங்க. ஸோ இதில் வந்து ஒரு கொஸ்டின் கேட்க பாசிபிலிட்டிஸ் நமக்கு இருக்குது ஓகேங்களா. எஸ் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பேசிக்ஸ் நம்ம போகணும் அப்படின்னா அந்த ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி ஆஃப் தி கான்கிரீட் ஓகேங்களா. ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி ஆஃப் கான்கிரீட் நமக்கு என்னன்னு தெரியுங்களா 1.5 ஓகே ஃபார் கான்கிரீட். ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி ஸ்டீல் இஸ் ஈக்குவல் டு ஃபார் ஒர்க்கிங் ஸ்ட்ரெஸ் லிமிட் ஸ்டேட் மெத்தடில் 1.15. இதே நமக்கு லிமிட் ஸ்டேட் ஒர்க்கிங் ஸ்ட்ரெஸ் மெத்தட் நீங்கள் போனீங்க அப்படின்னா ஃபேக்டர் சேஃப்டி கான்கிரீட் இஸ் த 2 திஸ் இஸ் த லிமிட் ஸ்டேட் மெத்தட் அண்ட் ஸ்டீல் இஸ் த 1.67 ஃபார் இந்த ஆக்சியல் கம்ப்ரஷன் டிபெண்டிங் அப்பான் தி கேசஸ். ஆக்சியல் பெண்டிங் அப்படின்னா 0.6 ஓகேங்களா. கம்ப்ரஷன் அப்படின்னா 0.6 நம்ம சொல்லுவோம். ஸோ 1.67 அந்த ரேஞ்ச் நமக்கு வந்துட்டு இருக்கும் ஓகேங்களா. எஸ் நெக்ஸ்ட் ஸோ ஸ்ட்ரிங்கேஜ் ஸ்ட்ரெயின் இன் தி கான்கிரீட் ஓகேங்களா. ஸ்ட்ரிங்கேஜ் ஸ்ட்ரெயின் இன் கான்கிரீட் இதெல்லாம் நம்ம கோடு புக்கில் கூட மாதிரி கொஸ்டின். ஸ்ட்ரிங்கேஜ் ஸ்ட்ரெயின் இன் கான்கிரீட் வந்து 3 × 10⁻⁴ அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸ்ட்ரெயினுக்கு நோ யூனிட் ஆர் அதர்வைஸ் 0.0003 அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். 0.0003 ஆர் அதர்வைஸ் 0.03 எஸ் 0.03% அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பேசிக் 1 மார்க் கொஸ்டின் கோடு புக்குகள் வந்து பார்த்தீங்கன்னா கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம் சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட் நம்ம போனோம் அப்படின்னா நமக்கு இப்போ இது எல்லாமே நம்ம இன்ட்ரடக்ஷனாக பட்டுட்டு இருக்கோம் சரிங்களா. இதெல்லாமே நமக்கு வந்து ஒரு இன்ட்ரோடக்ஷன் தான். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு என்னென்னா இந்த சைஸ் ஆஃப் ஃப்ளெக்சுரல் ஸ்ட்ரென்த் கண்டுபிடிக்கிறதுக்கு சைஸ் ஆஃப் ப்ரிசம் கொஸ்டின் என்ன கேட்பாங்க. அதாவது சைஸ் ஆஃப் ப்ரிசம் ஃபார் ஃபைண்டிங் தி ஃப்ளெக்சுரல் ஸ்ட்ரென்த் ஆஃப் தி கான்கிரீட் அப்படிம்போம். அதாவது 500 இன்ட்டு ஓகேங்களா 100 mm இன்ட்டு 100 mm. அதாவது கிராஸ் செக்ஷன் ஏரியா வந்து நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிராஸ் செக்ஷன் இஸ் 100 இன்ட்டு 100 லென்த் இஸ் த 500 mm. திஸ் இஸ் ஃபார் தி ப்ரிசம் சைஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதர்வைஸ் 700 இன்ட்டு 150 இன்ட்டு ஓகேங்களா 150 இன்ட்டு கிராஸ் செக்ஷன் இஸ் 150 லென்த் இஸ் 700 mm. இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிசமுடைய சைஸ். இது ரெண்டில் எது இருந்தாலும் ஆப்ஷன் ஓகே தான். அப்படி கொடுக்கல அப்படின்னா இது ஒரு ஆப்ஷன் நம்ம கண்டிப்பாக இருக்கும் ஓகேங்களா. எஸ் நெக்ஸ்ட் வந்து கேரக்டரிஸ்டிக் ஸ்ட்ரென்த் ஆஃப் தி கான்கிரீட் அப்படின்றாங்க ஓகேங்களா. வாட் இஸ் த கேரக்டரிஸ்டிக் ஸ்ட்ரென்த் ஆஃப் தி கான்கிரீட் அப்படின்பாங்க. த ஸ்ட்ரென்த் ரிசல்ட் ஓகேங்களா FCK the compressive strength 28 days okay 28 days of compressive strength result should not fall in the 5% of the test result அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதாவது கம்ப்ரசிவ் ஸ்ட்ரென்த் ரிசல்ட் நம்ம M20 இருக்கு இல்லைங்களா. அது M20 கிரேடு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 20 days டெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா 95% நமக்கு சேஃபாக இருக்கணும் சரிங்களா. 95% சேஃப் அப்படின்னா அது வந்து கேரக்டரிஸ்டிக் லோட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ரொம்ப முக்கியமான 1 மார்க் கொஸ்டின். இந்த இதில் கன்ஃபியூஸ் பண்ணக்கூடாது. நம்ம கேரக்டரிஸ்டிக் ஸ்ட்ரென்த் அப்படின்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா the test result should not fall in the 5% of the compressive strength அப்படின்னு சொல்லலாம். ஆர் அதர்வைஸ் 95% of safest load is known as characteristic load அப்படின்னு நம்ம சொல்லுவோம் சரிங்களா. this is the 95% characteristic load, 5% should not fall in the compressive strength of the concrete is a characteristic strength of the concrete அப்படின்னு நம்ம சொல்லுவோம் சரிங்களா. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பேசிக் மிக்ஸ் ப்ரொபோர்ஷன் சரிங்களா. நம்ம கிரேட் வந்து பார்த்தீங்கன்னா M5லேருந்து நம்ம ஸ்டார்ட் ஆகி ஓகேங்களா M20 வரும் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா நாமினல் கிரேட் நமக்கு வரும் சரிங்களா. இதனுடைய ப்ரொபோர்ஷன்லாம் ஒரு டைம் பார்த்துக்கோங்க. M5 போனீங்கன்னா 1:5:10 அப்படின்னு நம்ம சொல்லுவோம். 1:4:8 அடுத்து 1:3:6 சரிங்களா. ஸோ இதனுடைய ப்ரொபோர்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து வந்து 1:2:4 அடுத்து வந்து 1:1.5:3 அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து பார்த்தீங்கன்னா M5 7.5 10 15 20 இதனுடைய ப்ரொபோர்ஷன் எப்படின்னா 1:n:2n அப்படின்னு இருக்கும் சரிங்களா. 1:n:2n ரொம்ப முக்கியமான 1 மார்க் கொஸ்டின். த ஜென்ரல் நாமினல் கிரேட் ஆஃப் தி கான்கிரீட் ப்ரொபோர்ஷன் இஸ் 1:n:2n அப்படின்றோம். 1 part ஆஃப் சிமெண்ட் அப்படின்னா n part ஆஃப் ஃபைன் அக்ரிகேட் இருக்கும், 2n part ஆஃப் கோர்ஸ் அக்ரிகேட் இருக்கும். இங்கே பாருங்களேன் இந்த இடத்துல 5 போடுங்க, இந்த இடத்துல 10 வந்துடும் கரெக்டாக. எஸ் இது ரொம்ப முக்கியமான 1 மார்க் கொஸ்டின் கேட்க பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஓகே எஸ் நெக்ஸ்ட் போகலாங்களா. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு
சாம்பிள் ஆஃப் நம்பர் ஆஃப் சாம்பிள் ஓகேங்களா. ஸோ நம்பர் ஆஃப் சாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா எத்தனை எம் கியூப் காங்கிரீட் நம்பர் ஆஃப் ஜென்ரல் நம்ம எத்தனை சாம்பிள் எடுப்போம், 1 சாம்பிள், அதாவது 3 நம்பர் ஆஃப் கியூப் அப்படின்றோம் ஓகேங்களா. 1 ஸ்பெசிமன் அப்படின்னா ஒரே ஒரு கியூப் தான் ஓகேங்களா, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸ்பெசிமன் 1 ஸ்பெசிமன் அப்படின்றது 1 நம்பர் ஆஃப் கியூப்ஸ் அப்படின்றோம் ஓகேங்களா. இப்போ 1 சாம்பிள் அப்படின்னு நம்ம சொன்னோம் அப்படின்னா 1 சாம்பிள் அப்படின்னு நம்ம சொன்னோம் அப்படின்னா அதில் 3 நம்பர்ஸ் ஆஃப் கியூப்ஸ் நமக்கு இருக்கும், 3 ஸ்பெசிமன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் சரிங்களா. இப்போ வந்து பார்த்திங்கன்னா டிபெண்டிங் அப்பான் தி குவான்டிட்டி ஆஃப் தி கான்கிரீட், அதாவது 1 to 5, 6 to 15, 16 to 30, 30 to 50 இதெல்லாம் கோட் புக்கில் இருக்குது ஓகேங்களா. கிரேட்டர் தென் 50 ஓகேங்களா. அப்போ 1 2 அப்படியே 3 4 5 சரிங்களா. அதாவது இது மட்டும் ஞாபகம் வச்சுக்கிங்க போதும். இதில் வந்து எம் கியூப் ஆஃப் காங்கிரீட் எத்தனை எம் கியூப் நீங்கள் கியூபிக் மீட்டர் ஆஃப் காங்கிரீட் இது நம்பர் ஆஃப் சாம்பிள்ஸ் இது ஓகேங்களா. நம்பர் ஆஃப் சாம்பிள் 1 to 5 நீங்கள் போட்டிங்க அப்படின்னா 1 to 5 நீங்கள் வந்து காங்கிரீட் போடுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக 3 கியூப் சாம்பிள் வந்து இருக்கணும் சரிங்களா. 3 கியூப் ஸ்பெசிமென் இருக்கணும் சரிங்களா. 6 to 15 2 இருக்கணும். 16 to 30 3 சாம்பிள் நமக்கு இருக்கணும் சரிங்களா. எஸ் ஜென்ரலாக நம்ம வந்து பார்த்திங்கன்னா 3 நம்பர்ஸ் ஆஃப் சாம்பிள் தான் நம்ம வந்து போடுவோம் ஓகேங்களா. ஏன்னா 3 days 7 days அண்டு 28 days 3 நாள் 28 days 3 நாள் நம்ம ஸ்ட்ரென்த்து வந்து டெஸ்ட் பண்ணுவோம். ஜென்ரலி 3 நம்பர் ஆஃப் சாம்பிள்ஸ் ஆர் ரெக்யூர்டு. இது நீங்கள் படித்து வச்சுக்கோங்க. ஏன்னா 3 இப்படி கூட கேட்பாங்க. 50 m cube ஓகேங்களா, மோர் தென் 50 ப்ளஸ் 1 ஒவ்வொரு 100 m cube ஒன்று ஆட் ஆகிட்டே இருக்கும். இப்போ 40 m cube ஆகிட்டு நம்பர் ஆஃப் சாம்பிள் எத்தனை கேட்போம். 40ங்கிற எதில் ஃபாலோ ஆகுது பாருங்கள், 30 to 50 4 நம்பர் ஆஃப் சாம்பிள் நமக்கு தேவை. ரொம்ப ரொம்ப முக்கியமான 1 மார்க் கொஸ்டின் ஓகேங்களா. எஸ் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த யங்ஸ் மாடலஸில் நம்ம ஃபார்முலா பார்த்தோம் இல்லைங்களா. இந்த யங்ஸ் மாடலஸ் இஸ் ஈக்குவல் யங்ஸ் மாடலஸ் ஆஃப் காங்கிரீட் ஈக்குவல் டு வாட் இஸ் த ஃபார்முலா 5000 into root of FCK correct. Okay, how they are finding this one? First strain curve of the from this strain curve of the concrete. Okay, ஃபஸ்ட்டு பெரபாலிக் ஷேப் எடுத்துக்கிறோம். ஃபஸ்ட்டு இது தொட்டுக்கிட்டு போகிற மாதிரி இப்படி போச்சு அப்படின்னா இதுக்கு பேர் டேஞ்சன் மாடுலஸ் அப்படின்னு சொல்லுவோம் சரிங்க. இதுக்கு என்ன சொல்லணும், டேஞ்சன் மாடுலஸ் டிஎம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். டேஞ்சன் மாடுலஸ் இதை நம்ம யங்ஸ் மாடுலஸ் வாங்கிட்டு கன்சிடர் பண்ண மாட்டோம் சரிங்களா. எஸ் டேஞ்சன் மாடுலஸ் இந்த ஜீரோலேருந்து ஸ்டார்ட் ஆகி இந்த கருவு வந்து ஜீரோலேருந்து ஸ்டார்ட் ஆகி இப்படி தொட்டுட்டு போகுதுன்னா அதுக்கு பேர் வந்து இனிஷியல் டேஞ்சன் மாடுலஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இனிஷியல் டேஞ்சன் மாடுலஸ் அப்படின்னு சொல்லுவோம். இனிஷியல் டேஞ்சன் மாடுலஸ் இந்த கருவு வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரைட்டாக இப்படி எப்படியே நேராக லீனியர் கருவாக போயிட்டுருக்கு, ஒரு 45 டிகிரியில் போயிட்டுருக்கு. ப்ளஸ் எஃப்சிகே வேல்யூ டிவைட் பை 3 இந்த இடத்துல ஓகே. இது ஸ்ட்ரெஸ் தான் இல்லைங்களா. இப்போ வந்து M30 கிரேட் ஆஃப் காங்கிரீட் இந்த 10ல் நீங்கள் ஒரு லைன் வருவீங்க. இந்த லைன் எங்கே டச் ஆகுதுன்னு பார்க்குறீங்க. அப்போ இதனுடைய ஸ்ட்ரெஸ் வேல்யூ என்ன, ஸ்ட்ரெயின் வேல்யூ. அப்போ யங்ஸ் மாடுலஸ் இஸ் ஈக்குவல் டு ஸ்ட்ரெஸ் பை ஸ்ட்ரெயின் கரெக்டுங்களா. ஸோ இப்போ இந்த வேல்யூ என்ன பண்ணுங்க, ரிப்பீட்டடாக ட்ரையல் அண்டர் பண்ணிவிட்டு கடைசி அந்த ஃபார்முலா வந்து பார்த்திங்கன்னா 5000 into root of FCK இருந்தாங்க. அப்போ அதனுடைய வேல்யூ என்ன, அது என்ன யங்ஸ் மாடுலஸ்னா செகண்ட் மாடுலஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். என்ன மாடுலஸ் அது, செகண்ட் மாடுலஸ். ரொம்ப ரொம்ப முக்கியமான 1 மார்க் கொஸ்டின்ப்பா, இது கண்டிப்பாக கேட்பாங்க சரிங்களா. இப்படி கொடுத்துருவாங்க. தி யங்ஸ் மாடுலஸ் ஆஃப் தி ஆஸ் பர் கோட் ஆஃப் கான்கிரீட் IS ஆஸ் பர் கோட் ஆஃப் IS 456/2000 விச் டைப் ஆஃப் யங்ஸ் மாடுலஸ் கேட்பாங்க. இனிஷியல் டேஞ்சன் மாடுலஸா ஓகேங்களா, ஏதோ ஒன்று கொடுத்துருவாங்க. இனிஷியல் டேஞ்சன் மாடுலஸ் செகண்ட் மாடுலஸ் வேறு ஏதோ ஒரு மாடலஸ் கொடுத்துருங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதனோட வேல்யூ என்ன, சீக்கன் மாடலஸ் 5000 into root of FCK is சீக்கன் மாடலஸ். எங்கே கனெக்ட் பண்ணுவோம் அப்படின்னா FCK by 3 நம்ம கனெக்ட் பண்ணுவோம். ரொம்ப ரொம்ப முக்கியம் 1/3 of FCK ஓகேங்களா. இது ஒரு கான்செப்ட் சாரி. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இந்த கம்ப்ளைண்ட்ஸ் ரெக்யூர்மெண்ட் அப்படின்னு நம்ம ஒன்று இருக்குது சரிங்களா. IS 456ல் கம்ப்ளைண்ட்ஸ் ரெக்யூர்மெண்ட் அப்படின்னா என்ன மீனிங் அப்படின்னா, ஸோ இந்த கிரேட் ஆஃப் இண்டிவிஜுவல் டெஸ்ட் ரிசல்ட் ஓகேங்களா. அந்த இண்டிவிஜுவல் டெஸ்ட் ரிசல்ட் ஷுட் நாட் ஃபால் இன் தி ரிசல்ட் அப்படின்றோம். அப்போ ஃபால் ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணோம், கம்ப்ளைண்ட்ஸ் வந்து ரைஸ் பண்ணணும் சரிங்களா. இப்போ M15 கிரேட் ஆஃப் கான்கிரீட்டுக்கு இண்டிவிஜுவல் டெஸ்ட் ரிசல்ட் அப்படின்னா FCK -3 ஓகேங்களா. FCK -3 ஃபார் இண்டிவிஜுவல் ஓகேங்களா, இண்டிவிஜுவல். அதே M20 கிரேட் ஆஃப் கான்கிரீட்டுக்கு FCK -4. அப்போ M20 அண்ட் எபோ அப்படின்னு நம்ம சொல்லுவோம். M20 அண்ட் எபோ அப்படின்னு சொல்லுவோம். அப்போ FCK -4 அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இதே வந்து பார்த்தீங்கன்னா 4 நம்பர் ஆஃப் சாம்பிள், இதுலேயே 4 number of sample non overlapping test result. அது என்ன சார் நான் ஓவர்லாப்பிங் டெஸ்ட் ரிசல்ட். 4 நம்பர் ஆஃப் சாம்பிள் எடுத்துக்கணும் நீங்கள். சாம்பிள் நம்பர் 1 ஓகேங்களா, சாம்பிள் 3 சாம்பிள் ஓகேங்களா, 3 ஸ்பெசிமன். இதேமாரி 4 சாம்பிள் எடுத்துக்கணும் நீங்கள். 3 சாம்பிள் எடுத்துக்கிட்டு இதனோட இண்டிவிஜுவல் டெஸ்ட் நான் ஓவர்லாப்பிங் டெஸ்ட் ரிசல்ட் சொல்கிறோம். நாட் இண்டிவிஜுவல், நான் ஓவர்லாப்பிங் டெஸ்ட் ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஷுட் பி ஓகேங்களா FCK +3 ஆர் FCK plus FC 0.825 into sigma. Which one is the greater அப்படின்னு சொல்லலாம். which one is the greater ஓகேங்களா. அது புரிஞ்சுதுங்களா. இது புரியாத மாதிரியே தான் இருக்கும். 4 சாம்பிள் எடுத்துக்கிறோம், 4 சாம்பிளையும் தனித்தனியாக டெஸ்ட் பண்ணோம் அப்படின்னா ஓகேங்களா. ஸோ நான் ஓவர்லாப்பிங் டெஸ்ட் ரிசல்ட்டை ஷுட் பி கிரேட்டர் தென் ஆஃப் 2 ஓகே. FCK +3 + FCK 0.825x5. இதில் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னென்னா இது 2 மட்டும் தெரிஞ்சுக்கோங்க போதும் ஓகேங்களா. நான் இண்டிவிஜுவல் டெஸ்ட்டில் FCK -3 ஓகேங்களா. 15 அப்படின்னா 3 இருக்கணும். இதில் 4 அப்படிங்கும்போது FCK
சாரி FCK -4 இந்த இடத்துல ஓகேங்களா FCK -4 ஓகே எஸ் FCK -4 இருக்கும் நமக்கு 20 அப்படிங்கும்போது நமக்கு 4 இருக்கணும் அதை ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகே இது எல்லாத்தையும் 5 அடிக்கணும் 5 அடிச்சா 3 இது 5 அடிச்சா 4 அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க சரிங்களா இது வந்து இண்டிவிஜுவல் டெஸ்ட் ரிசல்ட் ஓவரால் நான் ஓவர்லாப்பிங் அப்படிங்கும்போது FCK +3 + FCK +0.825/6 அதாவது 50% ஆஃப் அந்த கேவோட வேல்யூ அப்படின்னு நம்ம சொல்லுவோம் சரிங்களா எஸ் அடுத்து வந்து டார்கெட் மீன் ஸ்ட்ரென்த் அப்படின்னு சொல்லுவோம் டார்கெட் மீன் ஸ்ட்ரென்த் அண்ட் ஆவரேஜ் ஸ்ட்ரென்த் ஆஃப் தி கியூப் இஸ் ஈக்குவல் டு கேரக்டரிஸ்டிக்ஸ் வந்து FCK +1.65 into S அப்படின்றோம் கேன்றது நமக்கு வந்து ஃபேக்டர் வேல்யூ KSன்னு கூட நம்ம ஃபார்முலா S ஃபார் இயர் X ஃபார் இயர் சிக்மா ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் அப் டு M10 to M15 வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 3.5ன்னு வரும் சிக்மா வேல்யூ M20 to 25க்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4ன்னு வரும் ஓகேங்களா M30 to M50 வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5 நமக்கு வரும் திஸ் இஸ் ஸ்டாண்டர்ட் சிக்மா வேல்யூ இப்படி கூட கொஸ்டின் கேட்கலாம் கிரேட் ஆஃப் காங்கிரீட் கொடுத்துருவாங்க சிக்மா வேல்யூ கொடுத்துருவாங்க ஃபைண்ட் அவுட் தி டார்கெட் மீன் ஸ்ட்ரென்த் கூட கொஸ்டின் கேட்கலாம் சரிங்களா இது ரொம்ப முக்கியமான 1 மார்க் கொஸ்டின் இது ஓகே எஸ் நெக்ஸ்ட் ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஸோ இந்த நான் டிஸ்ட்ரக்டிவ் டெஸ்ட் நம்ம பார்க்குறோம் என்னன்னு சொல்லிட்டு சரிங்களா ஸோ இந்த நான் டிஸ்ட்ரக்டிவ் டெஸ்ட் அப்படின்னா நமக்கு நான் டிஸ்ட்ரக்டிவ் ஸோ இந்த கியூபை உடச்சி நம்ம பார்த்தோம்னா டிஸ்ட்ரக்டிவ் டெஸ்ட் கியூபை உடச்சி நீங்கள் பார்க்குறீங்க கம்ப்ரசிவ் ஸ்ட்ரென்த் டென்ச்சர் ஸ்ட்ரென்த் ஸ்பிரிட் டென்ச்சர் ஸ்ட்ரென்த் சரிங்களா பிரிக்யூட்டி டெஸ்ட் இதெல்லாம் வந்து டிஸ்ட்ரக்டிவ் டெஸ்ட் அப்படின்னு என்ன நம்ம கியூபை பிரேக் பண்ணி பார்க்க போகிறோம் சரிங்களா நான் டிஸ்ட்ரக்டிவ் டெஸ்ட்னா கியூபை பிரேக் பண்ணாமல் நம்ம பார்க்க போகிறோம் அதாவது ஒரு மெம்பரை ஒரு ஸ்ட்ரக்சரல் மெம்பராக இருக்கட்டும் கியூபாக இருக்கட்டும் அதோட ஸ்ட்ரென்த் என்னன்னு கண்டுபிடிக்கும் வித்தவுட் பிரேக்கிங் அது என்ன அப்படின்னா ரீபவுண்ட் ஹேமர் டெஸ்ட் அப்படின்னு சொல்கிறோம் ரீபவுண்டு ஹேமர் டெஸ்ட் ஓகேங்களா ரீபவுண்டு ஹேமர் டெஸ்ட் அடுத்து யூபி அல்ட்ராசானிக் பல்ஸ் வெலாசிட்டி UPV ஓகேங்களா அல்ட்ராசானிக் பல்ஸ் வெலாசிட்டி டெஸ்ட் அப்படி சொல்கிறோம் ஓகேங்களா அல்ட்ராசானிக் பல்ஸ் வெலாசிட்டி இந்த ரீபவுண்ட் ஹேமர் பேஸ்ட் ஆன் எனர்ஜி ஆஃப் பிளஞ்சர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் எனர்ஜி ஆஃப் பிளஞ்சர் ஓகேங்களா எனர்ஜி ஆஃப் பிளஞ்சர் ஓகே ஸோ அதோட எனர்ஜி எவ்வளோ வேரி ஆகும்னா 2 to 2.5 நியூட்டன் மீட்டர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் 2 to 2.5 நியூட்டன் மீட்டர் இந்த UPV வந்து பார்த்தீங்கன்னா அல்ட்ராசானிக் பல்ஸ் வெலாசிட்டி பேஸ்ட் ஆன் தி வெலாசிட்டி ஆஃப் வேவ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் வெலாசிட்டி ஆஃப் ரொம்ப முக்கியமான கொஸ்டின் பார்த்து வெலாசிட்டி ஆஃப் வேவ் அது மட்டும் இல்லாமல் இது வந்து பார்த்திங்கன்னா கிராக் ஐடென்டிஃபிகேஷன் பண்ணுது ஓகேங்களா கிராக் ஐடென்டிஃபிகேஷன் ஓகேங்களா பிளாஸ்டரிங் ஸ்ட்ரென்த்து ஓகேங்களா பிளாஸ்டிங் ஸ்ட்ரென்த் இது எல்லாமே நம்ம வந்து ஜென்ரலாக நான் டிஸ்ட்ரக்டிவ்ஸில் நம்ம கண்டுபிடிக்கலாம் இந்த வெலாசிட்டி பல்ஸ் வெலாசிட்டி இருக்குது இல்லைங்களா இப்போ இதனுடைய வேல்யூ எப்படி நமக்கு வேரி ஆகும் அப்படின்னா 3 to 4.5 கிலோமீட்டர் பர் செகண்ட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறாங்க கிலோமீட்டர் பர் செகண்ட் 3 to 4.5 கிலோமீட்டர் பர் செகண்ட்ஸ் ஒரு செகண்ட்ஸுக்கு 3 to 4.5 கிலோமீட்டர் பர் செகண்ட்ஸ் நம்ம போகுது சரிங்களா அப்போது இந்த அல்ட்ராசானிக் பல்ஸ் வெலாசிட்டி இன்னொன்று கண்டுபிடிக்கும் டைனமிக் மாடுலஸ் ஆஃப் எலாஸ்டிசிட்டி கண்டுபிடிக்குது டைனமிக் ஓகேங்களா டைனமிக் மாடுலஸ் ஆஃப் எலாஸ்டிசிட்டி நமக்கு வந்து பார்த்திங்கன்னா அது கண்டுபிடிக்குது இந்த நான் டிஸ்ட்ரக்டிவ் டெஸ்ட்டில் UPV டெஸ்ட் அப்படின்னு சொல்லலாம் ஸோ இப்போ அந்த ரீபவுண்ட் ஹேமர் நம்ம பார்த்தோம் இல்லைங்களா அந்த ரீபவுண்ட் ஹேமர் வந்து பார்த்திங்கன்னா கிரேட்டர் தென் 40 ஓகேங்களா 30 to 40 ஓகே அதான் அடுத்தது 20 to 30 லெஸ் தென் 20 இந்த ரீபவுண்ட் ஹேமர் நம்பர் அதிகமாக இருக்குது ஸ்ட்ரென்த் அதிகமாக இருக்கணும் அதாவது குட் ஃபேர் புவர் வெரி புவர் அப்படின்னு நம்ம சொல்லலாம் சரிங்க குட் ஃபேர் புவர் வெரி புவர் அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம் அப்போ ரீபவுண்டு ஹேமர் நம்பர் ஓகே ரீபவுண்ட் ஹேமர் நம்பர் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு FCKன்னு வச்சுக்கலாங்களா டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு கம்ப்ரசிவ் ஸ்ட்ரென்த் சேம் அதே மாதிரி தான் இந்த இடத்துல வெலாசிட்டி ஸோ வெலாசிட்டி ஹையர் வெலாசிட்டி அப்படிங்கும்போது நமக்கு என்னென்னா டென்ஸ் அப்படின்னு மீனிங் அர்த்தம் டென்ஸ் காங்கிரீட் அப்படின்னு வெலாசிட்டி அதிகமாக இருந்துச்சுன்னா டென்ஸாக இருக்குன்னு அர்த்தம் சரிங்களா ஸோ என்ன ரீசன் அப்படின்னா இந்த நம்ம படிச்சிருக்கோம் இல்லைங்களா இந்த ஒளி வந்து பார்த்திங்கன்னா ஒரு லைட் வந்து பாஸ் ஆகிறதுக்கு டென்ஸ் மீடியமாக இருந்தால் நமக்கு ஓகேங்களா வெற்றிடத்தில் ஒளி ஊடுருவாதுன்னு படிச்சிருக்கோம் வெற்றிடத்தில் ஒளி வந்து ஊடுருவாது டென்ஸ் மீடியமாக தான் ஸ்பீடாக நம்ம போகும் ஓகேங்களா டென்ஸ் மீடியமாக தான் நமக்கு ஸ்பீடாக போகும் வெற்றிடத்தில் வந்து ஒளி வந்து போகாது இது வந்து டென்ஸ் காங்கிரீட் வந்து வெலாசிட்டி அதிகமாக இருக்கும் அப்போ எவ்வளோ சார் இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கிரேட்டர் தென் 4.5 கிலோமீட்டர் பர் செகண்ட்ஸ் சரிங்களா அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 3.5 to 4.5 ஓகேங்களா 2.5 to 3.5 அடுத்து வந்து லெஸ் தென் 2.5 சரிங்களா லெஸ் தென் 2.5 ஆர் 3 ஓகேங்களா லெஸ் தென் 2.5 ஆர் 3 அப்படின்னு கூட நம்ம சொல்லிக்கலாம் சரிங்களா இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து சேம் இதே வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸலண்ட் அப்படின்னு கூட சொல்லிக்கலாம் நம்ம ஓகேங்களா குட் ஃபேர் புவர் வெரி புவர்னு கூட நம்ம சொல்லிக்கலாம் ஓகேங்களா அப்போ ஹையர் வெலாசிட்டி ஹையர் ஸ்ட்ரென்த் ஓகேங்களா ஹையர் வெலாசிட்டி ஹையர் ஸ்ட்ரென்த் ஹையர் ரீபவுண்ட் ஹேமர் ஹையர் கம்ப்ரசிவ் ஸ்ட்ரென்த் இது மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டா போதும் ரெண்டு டெஸ்ட் ரீபவுண்ட் ஹேமர் டெஸ்ட் அந்த அல்ட்ராசானிக் பல்ஸ் வெலாசிட்டி டெஸ்ட் ஓகேங்களா எஸ் ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ராடு நம்ம எடுத்துக்கணும் அப்படின்னா ராடு வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும் அப்படின்னா
ராடு வந்து அவுட்டரில் வந்து பார்த்திங்கன்னா ரஃப்பாக இருக்கும் சரிங்களா. அவுட்டரில் வந்து பார்த்திங்கன்னா ஹார்ட் ரிம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஹார்டு ரிம் சரிங்களா. ஹார்டு ரிம்மு அண்டு இன்சைடு வந்து பார்த்திங்கன்னா ஃபெர்ரைட் ஓகேங்களா. இன்சைடு வந்து பார்த்திங்கன்னா எப்படி நமக்கு சாஃப்ட்டாக இருக்கும் ஓகேங்களா. இன்சைடு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு சாஃப்ட். ஓகே, ரொம்ப ரொம்ப முக்கியமான நம்ம கொஸ்டின் இது. இப்படி கேட்பாங்க, எப்படி தெரியுமா கேட்பாங்க, ஹார்டு ரிம் அண்டு இன்சைடு சாஃப்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க. டிஎம்டி பாட் தெர்மோ மெக்கானிக்கலி ட்ரீட்டட் பாஸ் ஹார்டு ரிம் அண்டு இன்சைடு இஸ் த சாஃப்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க ஓகேங்களா. இன்னொரு கொஸ்டின் என்ன அப்படின்னா, why steel is used in the concrete for காங்கிரீட் வந்து பார்த்தீங்கன்னா why the steel is used in the concrete அப்படின்னு கேட்பாங்க. அதாவது coefficient of thermal expansion is both are equal. Approximately coefficient of thermal expansion of steel is 1.2 into 10 to the power of -5 per degree Celsius. Concrete also 0.9 to 1.2 into 10 to the power of -degree Celsius. கரெக்டா? எஸ். ஸோ அப்ராக்சிமேட்லி ரெண்டும் நமக்கு ஈக்குவலாக இருக்கிறதுனால ஸோ மெக்கானிக்கல் பாண்ட் ஸ்ட்ரென்த் இஸ் ஓகே கோஎஃபிஷியன்ட் ஆஃப் தெர்மல் எக்ஸ்பான்ஷன்ஸ் போத் ஆர் ஈக்குவல் அண்ட் பாண்ட் பிரேக்கேஜ் இஸ் வெரி லெஸ் கம்பேர்ட் டு தி அதர் மெட்டல்ஸ். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டீல் இஸ் used in the concrete reinforcement அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம் சரிங்களா. எஸ். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கோடு புக் நம்ம டிசைன் மிக்ஸ் டிசைன் பண்ணுறது என்ன கோடு புக் யூஸ் பண்ணுறோம் அந்த கொஸ்டின் கொடுக்கலாம். 10262 கோடு புக் நம்ம யூஸ் பண்ணுறோம். டோட்டல் வால்யூம் ஆஃப் காங்கிரீட் நமக்கு 1 m³ வச்சு நம்ம டிசைன் பண்ணுவோம் கரெக்டாக. டோட்டல் வால்யூம் ஆஃப் காங்கிரீட் இஸ் 1 m³. அப்போ அதில் என்ன நமக்கு இருக்கும், ஃபைன் அக்ரிகேட் ஓகேங்களா, சிமெண்ட், ஃபைன் அக்ரிகேட், கோர்ஸ் அக்ரிகேட் ப்ளஸ் வாட்டர் சரிங்களா, ப்ளஸ் வாட்டர் இதெல்லாம் சேர்த்தணும் நமக்கு என்ன இருக்கும் 1 m³ நமக்கு இருக்கும் சரிங்களா. அதர்வைஸ் வாய்ட்ஸ் ஏர் கூட நமக்கு இருக்கும் ஓகே. எஸ். நெக்ஸ்ட் ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பர்மிசிபிள் ஸ்ட்ரெஸ் இன் தி ஸ்டீல். இந்த ஒர்க்கிங் ஸ்ட்ரெஸ் மெத்தடில் நம்ம இந்த லிமிட் ஸ்டேட் மெத்தட் அப்படின்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பேஸ்ட் ஆன் தி ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி அல்டிமேட் டிசைன் ஸ்ட்ரென்த் ஆஃப் தி காங்கிரீட் அண்ட் ஸ்டீல். இந்த ஒர்க்கிங் ஸ்ட்ரெஸ் மெத்தட் எதை பேஸ் பண்ணிங்கன்னா பர்மிசிபிள் டிசைன் ஸ்ட்ரென்த் ஆஃப் தி ஓகேங்களா பர்மிசிபிள் ஸ்ட்ரெஸ் இன் தி ஸ்டீல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். பர்மிசிபிள் ஸ்ட்ரெஸ் இந்த ஸ்டீல் அண்டு காங்கிரீட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதாவது மாடுலர் ரேஷியோ பேஸ் பண்ணி நம்ம போயிடுறோம் ஓகேங்க. பர்மிசிபிள் கம்ப்ரெஷன் பெண்டிங் ஸ்ட்ரெஸ் ஓகே சிக்மா சிபிசி இது பர்மிசிபிள் ஸ்ட்ரெஸ் இந்த ஸ்டீல் ஓகேங்களா. இது நமக்கு HOST பார் ஓகேங்களா. HOST பார் 500 கிரேடாக இருந்துச்சுன்னா நமக்கு வந்து டேரெக்டாக ஃபார்முலா 0.55 இன்ட்டு FI. ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன் மார்க் கொஸ்டின் இது 0.55 இன்ட்டு FI. ஸோ அதர் திங் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிரேட் ஆஃப் ஸ்டீல் வந்து பார்த்தீங்கன்னா 2-3 இருக்குது ஓகேங்களா. அதாவது 250 இருந்தால் ஒரு கேஸ் நமக்கு வரும் அண்டு 415 இருந்தால் நமக்கு ஒரு கேஸ் வரும் சரிங்களா. எஸ். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா டென்ஷன் ஓகே ராட் இன் டென்ஷன் அப் டு 20 mm சரிங்களா. இது பேஜ் நம்பர் IS 456 மோர் தென் 80 மேலே போனீங்கன்னா ஒர்க்கிங் ஸ்ட்ரெஸ் மெத்தட் இருக்கும், அதில் நீங்கள் பார்த்துக்கலாம். அப் டு 20 mm அப்படிங்கும்போது நமக்கு என்ன அப்படின்னா அப் டு 20 mm sorry 140 and 230 rod of diameter is 140 diameter is 20 mm tension in case okay 230 Newton per mm square and again more than 20 mm 140 sorry more than 20 mm is 130 and 230 130 and 230 ஓகேங்களா. ராட் இன் கம்ப்ரெஷன் ஜென்ரலாக கம்ப்ரெஷன் கொடுக்குறாங்க அப்படின்னா நமக்கு 130 190 ஓகேங்களா. ஸோ அடுத்து வந்து காங்கிரீட் இன் கம்ப்ரெஷன் ஓகேங்களா. காங்கிரீட் இன் கம்ப்ரெஷன் ஸ்லாப் அண்ட் பீம் த காங்கிரீட் டேக்கிங் இன் டு தி the compressive force concrete taking into the account அப்படின்றோம் சரிங்களா. அதாவது என்னன்னா பார் இன் கம்ப்ரெஷன் ஓகேங்களா. காங்கிரீட் இன் கம்ப்ரெஷன் அது கரெக்டு. அதே கம்ப்ரெஷன் ஜோனில் பார் நம்ம போட்டிருக்கோம் கம்ப்ரெஷன் பார் ஸ்டீல் ஓகேங்களா. ஸ்டீல் எடுத்துக்குது அப்படின்னா காங்கிரீட் டேக்கன் இன் டு தி அக்கௌண்ட் காங்கிரீட்டும் நமக்கு வந்து டென்ஷன் எடுத்துக்குது அப்படின்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 1.5 இன்ட்டு M இன்ட்டு சிக்மா சிபிசி இன்ட்டு 1.5 இன்ட்டு M இன்ட்டு சிக்மா சிபிசி ஓகேங்களா. 1.5 இன்ட்டு M இன்ட்டு சிக்மா சிபிசி அதாவது கம்ப்ரசிவ் ஸ்ட்ரெஸ் அரவுண்ட் தி பார் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஆர் சிக்மா எக்ஸி மீன்ஸ் இந்த கம்ப்ரெஷன் ஓகேங்களா ராட் இன் கம்ப்ரெஷன் விச் ஒன் இஸ் லெஸ் அப்படின்றோம் விச் இஸ் லெஸ் ஓகே. இது நீங்கள் புக்கை பாருங்கள் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் இதில் வந்து ஏதோ ஒரு கொஸ்டின் கேட்கலாம். ஜென்ரலாக இதில் வந்து கேட்ட கொஸ்டின்ஸ் என்ன அப்படின்னு இன்னொரு கேஸுக்கு அதை முடிச்சிடலாம் ஓகேங்களா. இதே கேஸில் காங்கிரீட் கேனாட் டேக் இன் டு தி அக்கௌண்ட் அப்படின்றோம். காங்கிரீட் டேக்கன் இன் டு தி அக்கௌண்ட் அப்படின்னு நம்ம படிச்சோம் இல்லைங்களா ஓகேங்களா. காங்கிரீட் டேக்கன் இன் டு தி அக்கௌண்ட் கம்ப்ரசிவ் ரெசிஸ்டன்ஸ் காங்கிரீட் டேக்கன் டு தி அக்கௌண்ட் அப்படின்னு நம்ம எடுக்கிறோம் ஃபர்ஸ்ட் இதில். ரெண்டாவது காங்கிரீட் கேனாட் டேக்கன் இன் டு தி அக்கௌண்ட்டில் அப் டு 20 mm ஒரு ராட் ஓகேங்களா கிரேட்டர் தென் 20 mm ஒரு ராட். அப்போ அப் டு 20 mm அப்படிங்கும்போது நமக்கு என்ன வரும் 140 190 சரிங்களா. இது வந்து பார்த்தீங்கன்னா 130 and 130 ஓகே. எஸ். ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின் என்ன அப்படின்னா ஜென்ரலாக பர்மிசிபிள் ஸ்ட்ரெஸ் இந்த ஸ்டீல் HOST பார்ஸ்ன்னு கேட்டாங்க அப்படின்னா கிரேடு கொடுக்கல 230 Newton per mm ஸ்கொயர்ப்பா சரிங்களா. எஸ். ஸோ இதெல்லாம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக ஒரு பேஜ் ரெடி பண்ணி கூட போடலாம். ஸோ அது நமக்கு அந்த அளவு நம்ம RCC கிளாஸ் எடுக்கும்போது நம்ம பார்த்துக்கலாம் சரிங்களா. எஸ். ஸோ அதில் எல்லாமே நோட்ஸ் எல்லாம் நான் வச்சிருக்கேன் அதெல்லாம் நம்ம படிச்சுக்கலாம் ஓகேங்களா. எஸ். ஸோ டேரெக்டாக 230 Newton per mm ஸ்கொயர் HOST பார் வந்தோம்னா 500 கொடுத்துட்டாங்க அப்படின்னா 0.55 FI அதை மட்டும் நீங்கள் பார்த்துக்கோங்க ஓகே. எஸ். நெக்ஸ்ட் போகலாமா ஓகே சாரி. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்னா ஸோ
ஸோ இந்த லிமிட் ஸ்டேட் ஒர்க்கிங் ஸ்ட்ரெஸ் மெத்தடில் அடுத்து நம்ம கான்செப்ட் பார்க்க போகிறது என்னன்னா 1 minute. எஸ் ஸோ இந்த ஒர்க்கிங் ஸ்ட்ரெஸ் மெத்தட் பேஸ்ட் ஆன் தி பர்மிசிபிள் ஸ்ட்ரெஸ் இன் தி ஸ்டீல். இது வந்து நமக்கு ஒரு டிட்டர்மினிஸ்டிக் அப்ரோச். நம்ம வந்து நம்மள கண்டுபிடிக்கணும். இது ஒரு டிட்டர்மினிஸ்டிக் அப்ரோச் அப்படின்னு சொல்லலாம். ஒர்க்கிங் ஸ்ட்ரெஸ் மெத்தட் இஸ் a டிட்டர்மினிஸ்டிக் அப்ரோச். ஓகேங்களா? ஸோ பேஸ்ட் ஆன் தி மாடுலர் ரேஷியோ M is equal to யங்ஸ் மாடுலஸ் ஆஃப் ஸ்டீல் டிவைடட் பை யங்ஸ் மாடுலஸ் ஆஃப் காங்கிரீட், ஆர் மாடுலர் ரேஷியோ M is equal to ஸ்ட்ரெஸ் இன் ஸ்டீல் டிவைடட் பை ஸ்ட்ரெஸ் இன் காங்கிரீட் கூட நம்ம சொல்லலாம். ஸோ இதில் ரெண்டுலையும் நம்ம எதுவும் எடுத்துக்கலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஏரியா ஆஃப் தி காங்கிரீட். ஓகேங்களா? ஏரியா ஆஃப் தி காங்கிரீட் மாடுலர் ரேஷியோ இன்டு ஏரியா ஆஃப் தி ஸ்டீல் கூட எடுக்கலாம். ஈக்குவலண்ட் ஏரியா. ஓகேங்களா? ஏரியா ஆஃப் தி காங்கிரீட் is equal to modular ratio into area of the steel கூட நம்ம இந்த இடத்துல எழுதிக்கலாம். சரிங்களா? ஸோ இதெல்லாம் வந்து பேசிக் திங்ஸ் நம்ம ஞாபகம் வச்சிருக்கணும். ஓகே, எஸ். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா XU divided by D. ஓகேங்களா? ஆக்சுவல் டெப்த் ஆஃப் நியூட்ரல் ஆக்சிஸ் மீன்ஸ் லிமிட்டிங் டெப்த் ஆஃப் நியூட்ரல் ஆக்சிஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா வந்து பார்த்தீங்கன்னா M into sigma CBC divided by M into sigma CBC plus sigma ST அப்படின்னு சொல்லலாம். Here M is modular ratio, sigma CBC means bending compressive stress, FCK divided by 3 அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரிங்களா? FCK divided by 3. ஓகே, இப்போ M13 கொடுத்தனால FCBC வரையும் 10 சொல்கிறோம். அடுத்து modular ratio direct formula as per code of IS 456, M is equal to 280 divided by 3 sigma CBC. இந்த கொஸ்டின் கேட்பாங்க. ஃபைண்ட் அவுட் தி மாடுலர் ரேஷியோ ஃபார் M10 கிரேட் ஆஃப் காங்கிரீட்ன்றாங்க. ஓகே, M10 கிரேட் ஆஃப் காங்கிரீட்டுக்கு வந்து 10 divided by 3 நீங்கள் போடுவீங்களா? கேன்சல். அப்போ 28 தான் என்னோட மாடுலர் ரேஷியோ. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி 1 மார்க் கொஸ்டின் கேட்க பாசிபிலிட்டிஸ் இருக்குது. நெக்ஸ்ட் போட்டிங்க அப்படின்னா ஸோ இந்த ஒர்க்கிங் ஸ்ட்ரெஸ் மெத்தடில் ஓகேங்களா, இந்த ஒர்க்கிங் ஸ்ட்ரெஸ் மெத்தட் என்ன சொல்லுது அப்படின்னா ஒர்க்கிங் ஸ்ட்ரெஸ் மெத்தடுக்கும் லிமிட் ஸ்டேட் மெத்தடுக்கும் முதல்ல என்ன டிஃப்ரென்ஸ் நம்ம தெரிஞ்சுக்கோம். சரிங்களா? ஈஸியாக முடிச்சிடலாம். லிமிட் ஸ்டேட் மெத்தட். ஓகேங்களா? ஸோ இந்த ஒர்க்கிங் ஸ்ட்ரெஸ் மெத்தடில் வந்து பார்த்தீங்கன்னா காங்கிரீட் தான் ஒரு பெஸ்ட் பிளேயர் அங்கே. ஓகேங்களா? காங்கிரீட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பெஸ்ட். ஓகேங்களா? காங்கிரீட் சைஸ். ஓகேங்களா? சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா மோர், திக்னஸ் ஆஃப் தி மெம்பர், சைஸ் ஆஃப் தி மெம்பர் இஸ் மோர். ஓகேங்களா? ஸ்ட்ரெஸ் வந்து பார்த்தீங்கன்னா காங்கிரீட் ஸ்ட்ரெஸ் தான் வந்து ஹையர் ஸ்ட்ரெஸ் எடுத்துக்கிறோம். ஓகேங்களா? ஸ்டீல் வந்து பார்த்தீங்கன்னா லோவர் ஸ்ட்ரெஸ் நம்ம கன்சிடர் பண்ணலாம். ஸ்டீல் இஸ் லோவர் ஸ்ட்ரெஸ். ஓகேங்களா? லோவர் ஸ்ட்ரெஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா டிட்டர்மினிஸ்டிக் அப்ரோச். ஓகேங்களா? டிட்டர்மினிஸ்டிக் அப்ரோச். ஏன்னா பர்மிசிபிள் ஸ்ட்ரெஸ் நம்ம கோடுக்குள்ள கொடுத்துருக்கோம் இல்லைங்களா? டிட்டர்மினிஸ்டிக் அப்ரோச் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சைஸ் ஆஃப் தி மெம்பர் இஸ் மோர், ஸ்டீல் ஓகே ப்ரொவைடிங் ஏரியா ஆஃப் தி ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் இஸ் லெஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரிங்களா? அதனால் நமக்கு என்ன இருக்கும்? டிஃப்ளெக்ஷன் வந்து லெஸ்ஸாக இருக்கும். ஓகேங்களா? டிஃப்ளெக்ஷன் வந்து லெஸ்ஸாக இருக்கும். சைஸ் ஆஃப் தி மெம்பர் வந்து அதிகமாக இருக்கும். கிராக் வித்து வந்து பார்த்தீங்கன்னா லெஸ்ஸாக இருக்கும். ஓகேங்களா? கிராக் வித்து லெஸ்ஸாக இருக்கும். என்ன ரீசன்? ஏன்னா டிஃப்ளெக்ஷன் லெஸ்ன்னு சொல்லிட்டீங்களா, அப்போ கிராக் எங்களுக்கு எப்படி வரும்? அதனால் கிராக் வித் வந்து நமக்கு லெஸ்ஸாக இருக்கும். இதே வந்து லிமிட் ஸ்டேட் மெத்தட் நீங்கள் போனீங்க அப்படின்னா லிமிட் ஸ்டேட் மெத்தட் இட் இஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு டிட்டர்மினிஸ்டிக் அப்ரோச். இது வந்து ப்ராபபிலிட்டிக்ஸ் அப்ரோச் அப்படின்றோம். ப்ராபபிலிட்டி நம்ம கண்டுபிடிக்கிறோம். அதாவது 9.75 × 10⁻⁻² அப்படின்னு சொல்லி தான் ப்ராபபிலிட்டி அப்ரோச் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, ப்ராபபிலிட்டி ஆஃப் ஃபெயிலியர் ஆஃப் தி ஸ்ட்ரக்சர்ஸ் அப்படின்னு சொன்னால் நமக்கு இதுதான். ஓகேங்களா? எஸ், இது வந்து ப்ராபபிலிட்டி அப்ரோச். அப்போ இது என்ன அப்படின்னா சேஃப்டி. ஓகேங்களா? சேஃப்டி and serviceability of the structures. ஓகேங்களா? safety and serviceability of the structure against failure of the structure or member அப்படின்னு நம்ம சொல்லலாம். again safety and serviceability of the structures in all load combination, okay, against or before failure of the structures அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரிங்களா? இதை வந்து ரெண்டா நம்ம பிரிப்போம். என்னன்னு பிரிப்போம்? நம்ம limit state of collapse and limit state of serviceability. Limit state of collapse based on the tension, compression, movement and torsion. Limit state of serviceability deflection, crack, durability and vibration அப்படின்னு நம்ம சொல்லுவோம். durability and vibration அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமான 1 மார்க் கொஸ்டின்ப்பா. சரிங்களா? இப்போ RCC நோட் நம்ம முடிச்சிருந்தோம் அப்படின்னா அதில் ஒன்றுமே கிடையாது. இது நம்ம அப்படியே டேரெக்டாக நம்ம அப்படியே பார்த்துட்டே வரோம். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் பேசிக்ஸ் மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டா போதும். ஓகேங்களா? எஸ், நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஸோ மாடுலர் ரேஷியோ தெரிஞ்சுக்கிட்டீங்க. ஸோ லிமிட் ஸ்டேட்டில் நம்ம போனோம் அப்படின்னா டேரெக்டாக ஸோ அண்டர் ரெயின்ஃபோர்ஸ் செக்ஷன், ஓவர் ரெயின்ஃபோர்ஸ் செக்ஷன். அப்போ இதுலேருந்து என்ன கொஸ்டின் கேட்க பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படின்னா நமக்கு இந்த லிமிட் ஸ்டேட் மெத்தடில் 1 minute. எஸ், ஸோ இந்த லிமிட் ஸ்டேட் மெத்தட் என்ன சொன்னோம் நம்ம? சேஃப்டி அண்ட் சர்வீசபிலிட்டி ஆஃப் தி ஸ்ட்ரக்சர்ஸ் ஓகே, சேஃப்டி அண்ட் சர்வீசபிலிட்டி ஆஃப் ஸ்ட்ரக்சர் எகெயின்ஸ்ட் ஃபெயிலியர் ஆஃப் தி ஆல் லோடு காம்பினேஷன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேங்களா? எஸ், அப்போ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா லோடு காம்பினேஷன் நம்ம பார்க்க போகிறோம். இதுலேருந்து ஒரு 1 மார்க் கொஸ்டின் கேட்பாங்க. லோடு காம்பினேஷன் டெட் லோடு ப்ளஸ் லைவ் லோடு. ஓகேங்களா? இஸ் ஈக்குவல் டு fact multiple of 1.5 combination. ஓகேங்களா? and dead load plus wind load multiple of 1.5, dead load plus earthquake load multiple of 1.5. here வந்து பார்த்தீங்கன்னா dead load 0.9 plus 1.5 கூட சம்டைம் கொடுப்பாங்க. சரிங்களா? அடுத்து வந்து dead load plus live load plus wind load is equal to 1.2. எங்கெல்லாம் 3 லோடு காம்பினேஷன் வருதோ அங்கே 1.2 வரணும். 2 லோடு காம்பினேஷனில் 1.5 நமக்கு வரும். இது வந்து பார்த்தீங்கன்னா லிமிட் ஸ்டேட் ஆஃப் கொலாப்ஸில். லிமிட் ஸ்டேட் ஆஃப் சர்வீசபிலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா dead load plus live load. ஓகேங்களா?
1 + 1 ஓகேங்களா 1 தான் நமக்கு வரும் அப்படி டேரெக்டாக. டெட் லோடு ப்ளஸ் விண்ட் லோடில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு சேம் 1. இதே டெட் லோடு ப்ளஸ் லைவ் லோடு ப்ளஸ் விண்ட் லோடு நம்ம போட்டோம் அப்படின்னா 1 + 0.8 + 0.8 அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரிங்களா? இந்த ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி கான்செப்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகே, எஸ். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அடுத்தது the probability of failure of structures நம்ம ஆல்ரெடி பார்த்தாச்சு 9.75 × 10⁻². ஸோ இது ஆல்வேஸ் இஸ் 10⁻² ஆஃப் பவர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின் இது. the probability of failure in the limit state method as per limit state method வந்து பார்த்தீங்கன்னா 10⁻² அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரிங்களா? எஸ். ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நம்ம பார்க்கக்கூடியது ஸோ லிமிட் ஸ்டேட் மெத்தடில் என்னென்ன இம்பார்ட்டன்ட் அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, லிமிட் ஸ்டேட் மெத்தடில் நம்ம வந்து ஜென்ரலாக ஒரு சிங்கிளி ரெயின்ஃபோர்ஸ்டு பீம் எடுத்துட்டோம் அப்படின்னா ஸ்ட்ரெயின் ப்ரொஃபைல் இஸ் த லீனியர் அண்ட் ஸ்ட்ரெஸ் ப்ரொஃபைல் அப் டு திஸ் டென்ஷன். ஓகேங்களா? ஸ்ட்ரெயின் ப்ரொஃபைல் இஸ் லீனியர், ஸ்ட்ரெஸ் ப்ரொஃபைல் இஸ் parabolic and rectangular shape அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரிங்களா? இது ஆக்சியல் 0.0035 ஃபார் ஆக்சியல் ஸ்ட்ரெயின் அண்ட் டிசைன் ஸ்ட்ரென்த் ஆஃப் காங்கிரீட் 0.45 FCK. அதாவது அல்டிமேட் ஸ்ட்ரென்த் ஆஃப் தி காங்கிரீட் இஸ் ஈக்குவல் டு 0.67 ஆஃப் FCKன்னு நம்ம சொல்கிறோம். சரிங்களா? சார் நீங்கள் வந்து கிரேட் ஆஃப் காங்கிரீட் வந்து FCK எடுத்துக்கிறோம், நம்ம கண்டுபிடிக்கிறோம் M20. நீங்கள் போட்டு 67% எடுத்துருக்கீங்க. அப்போ நாங்கள் டேரெக்டாக ஏன் 33% ஏன் ரிடியூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு ஒரு கேள்வி நமக்கு வரணும் இந்த இடத்துல. என்ன ரீசன் அப்படின்னா because of testing specimen. What is the specimen size of here? Specimen size is 150 by 150 mm. ஓகேங்களா? நம்ம யூஸ் பண்ணக்கூடிய சைஸ் என்ன கேஸ்டிங் சைட்டில் size and slender effect. ஓகேங்களா? size and slender effect of the member and quality control of these labors. So we are reduced for 33% அப்படின்னா அப்போ 67 மட்டும் நம்ம எடுத்து நம்ம போதும் இந்த இடத்துல as per code of IS 456. ஓகேங்களா? quality control and size and slender effect of the member 0.67. இப்போ இதில் நம்ம மறுபடியும் நம்ம ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி அப்ளை பண்ண நமக்கு என்ன டிசைன் ஸ்ட்ரென்த் is equal to what? Factor of safety of concrete 0.67 FCK divided by 1.5 0.445 வரும் 0.45 FCK போட்டுக்கோங்க. சரிங்களா? ஸோ 0.45 FCK டிசைன் ஸ்ட்ரென்த் ஆஃப் கான்கிரீட். இது டிசைன் ஸ்ட்ரென்த் ஆஃப் ஸ்டீல் இஸ் ஈக்குவல் டு 0.87 FY. 1 minute. எஸ். ஸோ இப்போ டிசைன் ஸ்ட்ரென்த் ஆஃப் ஸ்டீல் வந்து பார்த்தீங்கன்னா 0.87 FY அப்படின்னு சொல்லுவோம். அப்போ அல்டிமேட் ஸ்ட்ரென்த் ஆஃப் ஸ்டீல் நமக்கு என்ன சொல்லுவோம்? FY அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரிங்களா? அப்போது காங்கிரீட்டிங் சஸ்டெயின் கர்வ் வரைஞ்சிங்க அப்படின்னா இப்படி நமக்கு வரும். கரெக்டாக? எஸ். ஸோ இப்போ நமக்கு இது வந்து நமக்கு ஸ்ட்ரெஸ், இது வந்து நமக்கு வந்து ஸ்ட்ரெயின். அப்போ இந்த இடம் நமக்கு என்னன்னு சொல்லுங்கள்? இது நமக்கு வந்து 0.67 FCK அப்படின்னு வச்சோன்னா இது வந்து 0.45 FCK. அதுக்கு கீழே மறுபடியும் நீங்கள் ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி ஒவ்வொன்றும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா டிபெண்டிங் பண்ணி ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி நமக்கு என்ன அப்படியே குறைஞ்சிக்கிட்டே நமக்கு வரும். சரிங்களா? இந்த கொஸ்டின்லாம் கேட்க மாட்டாங்க, ஒரு பண்ண தேவையில்லை. டிசைன் ஸ்ட்ரென்த் ஆஃப் காங்கிரீட் கேட்பாங்க 0.45 FCK. லீனியர் ப்ரொஃபைல், ஸ்ட்ரெயின் ப்ரொஃபைல் இஸ் த லீனியர் அண்ட் ஸ்ட்ரெஸ் ப்ரொஃபைல் இஸ் த நான் லீனியர் அப்படின்னு சொல்கிறோம். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒர்க்கிங் ஸ்ட்ரெஸ் மெத்தடில் ரெண்டுமே லீனியர் தான் நமக்கு. சரிங்களா? இவர் ரெண்டுமே லீனியர் தான் நம்ம அஷ்யூம் பண்ணியிருப்பார். ஸ்ட்ரெஸ் ப்ரொஃபைலும் சரி, ஸ்ட்ரெயின் ப்ரொஃபைலும் சரி, இவர் ரெண்டுமே லீனியர்னு சொல்லி அஷ்யூம் பண்ணியிருப்பார். ஓகே, ஆக்சுவல் கம்ப்ரஷன் எங்கே வருதுன்னு சொல்லிடுவோம். x/3 டிஸ்டன்ஸில் எங்களுக்கு வருதுப்பா, வித் ரெஸ்பெக்ட் டு டாப்லேருந்து x/3 டிஸ்டன்ஸில் எங்களுக்கு வருதுன்னு சொல்லியிருப்பார். ஓகே, எஸ். நெக்ஸ்ட். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா செக்ஷன் நீங்கள் கிளாஸிஃபை பண்ணணும், அண்டர் ரெயின்ஃபோர்ஸ் செக்ஷன், ஓவர் ரெயின்ஃபோர்ஸ் செக்ஷன் சொல்லிட்டு. ஸோ இந்த கொஸ்டின் கூட கேட்க பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அதாவது கிரேட் ஆஃப் பேஸ்ட் ஆன் தி கிரேட் ஆஃப் தி கான்கிரீட் எக்ஸிவ் லிமிட் இங்கே நான் எழுதிட்டுங்களா? எக்ஸிவ் லிமிட். ஸோ எக்ஸிவ் லிமிட் இஸ் ஈக்குவல் டு பேஸ்ட் ஆன் கிரேட் ஆஃப் தி கான்கிரீட் வந்து பார்த்தீங்கன்னா 250 இருக்கும்போது என்ன, 415 என்ன, 500 என்ன அப்படின்னு கேட்பாங்க. ஓகே, எக்ஸிவ் டிவைட் பை டி வேல்யூ ஆஸ் பர் கோட் ஆஃப் IS 456 0.53. இது வந்து 0.478 ஆர் 0.48. இது வந்து 0.46. இது வந்து லிமிட்டிங் வேல்யூ. சரிங்களா? இப்போ ஆக்சுவல் டெப்த் ஆஃப் நியூட்ரல் ஆக்சிஸ் நீங்கள் எப்படி கண்டுபிடிப்பீங்க? அப்படின்னா ஆக்சுவல் டெப்த் ஆஃப் நியூட்ரல் ஆக்சிஸ் எப்படி கண்டுபிடிப்பீங்க அப்படின்னா டோட்டல் கம்ப்ரசிவ் ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு டென்ஷன் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது கம்ப்ரசிவ் ஃபோர்ஸ் இது நமக்கு கம்ப்ரஷன் ஃபோர்ஸ், கீழே வந்து டென்ஷன் ஃபோர்ஸ்ன்றது இந்த இடத்துல 0.87 FY அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரிங்களா? கம்ப்ரஷன் ஃபோர்ஸ் அண்ட் டென்ஷன் ஃபோர்ஸ். அதேமாதிரி இன்னொரு மாதிரி கொஸ்டின் என்னன்னா ஆக்சியல் ஓகே மேக்ஸிமம் ஸ்ட்ரெயின் இன் கான்கிரீட் வந்து 0.0035. ஸ்ட்ரெயின் இன் ஸ்டீல் நம்ம என்னன்னு சொல்லுவோம்? ஆல்ரெடி 0.87 FY டிவைடட் பை யங்ஸ் மாடுலஸ் ஆஃப் ஸ்டீல் ப்ளஸ் 0.002 அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து ஸ்ட்ரெயின் இன் ஸ்டீல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா? ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று கொஸ்டின். இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். சரிங்களா? ஆல்ரெடி 100-150 கொஸ்டின் பக்கம் டிஸ்கஸ் பண்ணியாச்சு. இப்போ அப்படியே நம்ம ஓவராலாக அப்படியே பேசிக்கிட்டே வரோம். ஓகேங்களா? எஸ். ஸோ இப்போ டோட்டல் கம்ப்ரசிவ் ஃபோர்ஸ் நமக்கு 0.36 FCK B into XU is equal to டென்ஷன் ஃபோர்ஸ் 0.87 ஸ்ட்ரெஸ் இன்ட்டு ஏரியா ஆஃப் தி ஸ்டீல் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதில் வந்து நீங்கள் என்ன கண்டுபிடிக்கலாம்? அந்த XU வேல்யூ கண்டுபிடிக்கலாம். ஆக்சுவல் வேல்யூ கண்டுபிடிக்கிறீங்க. சம் எக்ஸ் ஓகேங்களா? சம் எக்ஸ் மீட்டர் நமக்கு வருது. ஓகேங்களா? XM. இது நீங்கள் என்ன பண்ணுவோம்? XL லிமிட்டிங்கோட கம்பேர் பண்ணி அண்டர் ரெயின்ஃபோர்ஸ்டு செக்ஷனா ஆர் ஓவர் ரெயின்ஃபோர்ஸ்டு செக்ஷனா ஆர் பேலன்ஸ்டு செக்ஷனாக நீங்கள் தான் வந்து கண்டுபிடிச்சி சொல்லிக்கணும். இப்போ நான் வந்து பேலன்ஸ்டு செக்ஷனோட வேல்யூலாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இதுலேருந்து ஒரு 1 மார்க் கொஸ்டின் கேட்பாங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ பேலன்ஸ்டு செக்ஷன் ஃபார் MU லிமிட்டிங் வேல்யூ, அல்டிமேட் லிமிட்டிங் வேல்யூ இது ஃபார் 0.148
சரிங்களா 0.138 ஓகேங்களா 0.134 சில புக்கில் 133 கொடுத்துருக்காங்க ஓகேங்களா எஃப்சிகே பிடி ஸ்கொயர் இது வந்து கான்ஸ்டன்ட் அப்படியே வந்துடும் நமக்கு அதாவது இந்த வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இது 250க்கு இது 415க்கு இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 500க்கு ஓகேங்களா இந்த ஃபார்முலா நீங்கள் என்ன அப்படின்னா மொமெண்ட் வேல்யூ ஸோ த மொமெண்ட் இஸ் ஈக்குவல் டு ஃபோர்ஸ் இன்டூ லீவர் ஆர்ம் டிஸ்டன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஃபோர்ஸ் இன்டூ லீவர் ஆர்ம் டிஸ்டன்ஸ் சரிங்களா ஸோ இப்போ ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு வாட் கம்ப்ரசிவ் ஃபோர்ஸ் 0.36 எஃப்சிகே B into XU lever arm distance அப்படின்னா the center of the compression flange to அதாவது இங்கிருந்து ஓகேங்களா the center of compression flange to center of the tension reinforcement அதான் lever arm distance சொல்லுவோம் அப்போ இந்த டாப்ல இருந்து இதனோட ஹைட் எவ்வளவு இருக்குன்னா 0.42 XU இது ஓவரால் டெப்த் D அப்போ D minus 0.42 XU தான் நமக்கு வந்து lever arm distance ஓகே எஸ் அப்போ D minus 0.42 XU சரிங்களா அப்போ இதனோட வேல்யூ நீங்கள் லிமிட்டிங் வேல்யூ அப்ளை பண்ணுங்கள் இந்த எக்ஸ்யூ லிமிட்டிங் வேல்யூ நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு என்ன கிடைக்கும்னா 0.138 எஃப்சிகே பிடி ஸ்கொயர் கிடைக்கும் 415க்கு ஓகேங்களா எஸ் இது நம்ம கான்செப்ட் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின் நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஓகே எஸ் ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு எஸ் ஸோ இப்போ இந்த அண்டர் ரெயின்ஃபோர்ஸ்டு செக்ஷன் சொன்னீங்களா அண்டர் ரெயின்ஃபோர்ஸ்டு செக்ஷன் பிரைமரி ஃபெயிலியர் இஸ் டென்ஷன் ஓவர் ரெயின்ஃபோர்ஸ்டு செக்ஷன் இஸ் பிரைமரி ஃபெயிலியர் இன் கம்ப்ரெஷன் பேலன்ஸ் செக்ஷன் ஆல்சோ பிரைமரி ஃபெயிலியர் இன் கம்ப்ரெஷன் நம்ம ஜென்ரலாக டிசைன் பண்ணுறது வந்து அண்டர் ரெயின்ஃபோர்ஸ் செக்ஷன் தான் ஓவர் ரெயின்ஃபோர்ஸ் செக்ஷன் டிசைன் பண்ண மாட்டோம் பிகாஸ் ஆஃப் இட்ஸ் கம்ப்ரெஷன் ஃபெயிலியர் வித்தவுட் வார்னிங் ஃபெயிலியர் இட் இஸ் வெரி டேஞ்சர் ஃபார் அவர் டிசைன் ஓகே எஸ் நெக்ஸ்ட் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஓகே இதோட நமக்கு வந்து பார்த்திங்கன்னா கான்செப்ட் நமக்கு முடிஞ்சுது அதாவது என்ன டிசைன் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு அடுத்து நம்ம டேரெக்டாக போகும்போது டபுள்லி ரெயின்ஃபோர்ஸ்டு செக்ஷன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் சரிங்களா டபுள்லி ரெயின்ஃபோர்ஸ்டு செக்ஷன் ஓகேங்களா சிங்கிளி ரெயின்ஃபோர்ஸ்டு செக்ஷன் ஓகே ஸோ டபுள்லி ரெயின்ஃபோர்ஸ் செக்ஷன் என்னங்க அப்போ டபுள் சைடு ரெண்டுமே கம்ப்ரெஷன் ஜோன்லையும் சரி டென்ஷன் ஜோன்லையும் சரி ரெண்டு ஏரியாவில் நான் வந்து பார்த்தீங்கன்னா ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் போட்டிருப்பேன் சிங்கிளி ரெயின்ஃபோர்ஸ் செக்ஷன் அப்படின்னா மெயின் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட்ஸ் ப்ரொவைட் இன் ஒன்லி ஃபார் டென்ஷன் ஜோனில் மட்டும் தான் இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஆங்கர் பார்ஸ் நமக்கு வேணும் கண்டிப்பாக பட் ஹியர் மெயின் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் ப்ரொவைட் ஃபார் ஹியர் போத் அப்படின்னா அப்போ இது எப்போ நீங்கள் வந்து டபுள் ரெயின்ஃபோர்ஸ் செக்ஷன் போவீங்க இப்போ நீங்கள் லிமிட்டிங் மூமெண்ட் கண்டுபிடிக்கிறீங்க சரிங்களா இப்போ லிமிட்டிங் மூமெண்ட் கண்டுபிடிச்சிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வரக்கூடிய மூமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு 50 கிலோ நியூட்டன் மீட்டர்னு வச்சுக்கோங்க சரிங்களா ஆக்சுவல் மூமெண்ட் ஆஃப் தி என்னோட பீம் ஏன்னா ஒரு பீம் டிசைன் பண்ண போகிறேன் ஓகேங்களா இப்போ எனக்கு ஆக்சுவல் மூமெண்ட் வந்து 50 கிலோ நியூட்டன் per மீட்டர் இங்கே வந்துருச்சு பட் லிமிட்டிங் மூமெண்ட் நீங்கள் இந்த பீம் ஆஸ் பர் IS 456 வச்சு லிமிட்டிங் மூமெண்ட் கண்டுபிடிக்கிறீங்க கண்டுபிடிச்சதுக்கப்புறம் அதனோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 70 கிலோ நியூட்டன் per மீட்டர்னு வந்துருச்சு அப்போ என்ன பண்ண முடியும் நான் டெப்த் ஆஃப் பீமே என்னால் இன்க்ரீஸ் பண்ண முடியாது சரிங்களா ஏன்னா அதையும் நான் என்ன பண்ணணும் ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ணணும் அப்படிங்கும்போது கோ ஃபார் டபுள்யூ ரெயின்ஃபோர்ஸ் செக்ஷன் அப்போ என்ன மீனிங் MU லிமிட்டிங் வேல்யூ ஓகேங்களா MU லிமிட்டிங் வேல்யூ ஆர் அதர்வைஸ் இப்படி வச்சுக்கலாம் MU ஆக்சுவல் மூமெண்ட் அல்டிமேட் மூமெண்ட் ஆக்சுவல் வேல்யூ மச் கிரேட்டர் தென் தி லிமிட்டிங் மூமெண்ட் கோ ஃபார் டபுள்யூ ரெயின்ஃபோர்ஸ்டு செக்ஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் சரிங்களா எஸ் கான்செப்ட் அப்போ அந்த டபுள்யூ ரெயின்ஃபோர்ஸ் செக்ஷன் எங்கே யூஸ் பண்ணோம் அப்படின்னா பிரெத் அண்ட் டெப்த் ரெஸ்ட்ரிக்ஷன் இது ரொம்ப முக்கியமான கொஸ்டின் இது ஓகேங்களா பிரெத் அண்ட் டெப்த் ரெஸ்ட்ரிக்ஷன் பிளேஸ் தான் டபுள்யூ ரெயின்ஃபோர்ஸ் செக்ஷன் நம்ம யூஸ் பண்ணுவோம் சரிங்களா எஸ் நெக்ஸ்ட் போகலாங்களா ஓகே ஸோ இப்போ இந்த டி பீம் நம்ம டிசைன் பண்ணும்போது இந்த டி பீம் வந்து டிசைன் பண்ணி கேட்பாங்க நமக்கு டி பீமில் டிசைன்லாம் கேட்க மாட்டாங்க கவலைப்படாதீங்க அவ்வளோ டஃபாக கேட்க மாட்டாங்க ஸோ இந்த டி பீமில் என்ன கேட்பாங்க அப்படின்னா என்ன கொஸ்டின் ஒரே நிமிஷம் இந்த டி பீமில் மோனோலித்திக் கேஸ்டட் ஓகேங்களா சாரி ஸோ இந்த மோனோலித்திக் கேஸ்டட் ஐசோலேட்டட் கேஸ்டட் அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா மோனோலித்திக் இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஐசோலேட்டட் கேஸ்டட் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிம்பிளி சப்போர்ட்டட் பீம் ஒரு வாக்வே நமக்கு இருக்குது ஓகேங்களா இந்த பில்டிங்லேருந்து இந்த பில்டிங்க்கு நான் போகணும் அப்படின்னா சென்ட்ரல் ஒரு வாக்வே ஒரு டி பீம் வந்து டிசைன் பண்ணுறேன் இது வந்து பார்த்திங்கன்னா ஐசோலேட்டட் கேஸ்டிங் ஓகேங்களா ஐசோலேட்டட் பீம் அப்படின்னு சொல்லுவாங்க ஐசோலேட்டட் பீம் இதோட எஃபெக்டிவ் வித் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க அப்போ எஃபெக்டிவ் வித் இஸ் ஈக்குவல் டு வித் ஆஃப் தி ஃபிளான்ச் எஃபெக்டிவ் வித் ஆஃப் தி ஃபிளான்ச் இஸ் ஈக்குவல் டு L0 divided by B plus 4 okay B means here breadth of the web ஓகேங்களா 1 minute B ஓகே சாரி breadth of the flange தான் ஓகேங்களா ப்ளஸ் BW அப்படின்னு நம்ம சொல்லலாம் breadth of the web அப்படின்னு இது வந்து பார்த்தீங்கன்னா breadth of the web இது வந்து பார்த்தீங்கன்னா breadth of the flange அப்படின்னு நம்ம சொல்லுவோம் L0 அப்படின்றது center to center distance between the point of contraflexure or effective length அப்படின்னு கூட சொல்லிக்கலாம் சரிங்களா டிபெண்டிங் upon the given cases okay this value should not greater than breadth of the flange existing breadth of the flange வந்து தாங்கக்கூடாது இது வந்து effective width of the flange அப்படின்னு சொல்லுவோம் இது வந்து பார்த்தீங்கன்னா ஐசோலேட்டட் கேஸ் இப்போ மோனோலித்திக் கேஸ் அப்படின்றோம் மோனோலித்திக் கேஸ்னா என்ன சார் அப்படின்னா இப்படி நான் கேஸ்ட் பண்ணுறேன் ஓகேங்களா அதாவது இமீடியட்டாக ஒரு பீம் காலம் ஓகேங்களா கீழே வந்து பார்த்தீங்கன்னா இந்த காலம் ஓகே கீழே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து இந்த காலம் அப்படி போயிட்டு நமக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு பீம் இது எங்களுக்கு ஸ்லாப் ஓகேங்களா இப்போ வந்து மோனோலித்திக்காக கேஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னா இமீடியட்டாக எல்லாமே நான் கேஸ்ட் பண்ண போகிறேன் அப்படின்னா
இப்போ இதனுடைய எஃபெக்டிவ் வித் கண்டுபிடிங்க. இதனுடைய எஃபெக்டிவ் வித் சரிங்களா. இது L1 L2ன்னு வச்சுக்கோங்க, இது L1ன்னு வச்சுக்கோங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா டி பீமாக இருக்கும்போது நமக்கு எஃபெக்டிவ் வித் ஆஃப் தி ஃபிளான்ச் ஃபார் மோனோலித்திக் கேஸ்டர்ட் ஓகேங்களா. மோனோலித்திக் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின் இது. மோனோலித்திக் வந்து பார்த்தீங்கன்னா L0 டிவைடட் பை 6 L0 டிவைட் பை 6 ப்ளஸ் BW ப்ளஸ் 6 டைம்ஸ் ஆஃப் டெப்த் ஆஃப் தி ஃபிளான்ச் ஓகேங்களா. 6 டைம்ஸ் ஆஃப் தி டெப்த் ஆஃப் தி ஃபிளான்ச் அப்படின்னு சொல்லி ரெண்டுமே ரொம்ப ரொம்ப முக்கியமான 1 மார்க் கொஸ்டின். இது வந்து பார்த்தீங்கன்னா டி செக்ஷனுக்கு. இதே வந்து ஒரு எல் செக்ஷன் ஓகேங்களா. இன்வெர்டட் எல் செக்ஷன் சொல்லலாம். இந்த மாதிரி இன்வெர்டட் எல் செக்ஷன் எங்களுக்கு வருது போர்ட்டிகோவில் சரிங்களா. ஒரு போர்ட்டிகோ இருக்குது அப்படின்னா சென்டரில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு இன்வெர்டட் டி நமக்கு இப்படி வரும் நமக்கு சென்டரில். ஓகே எண்டில் வந்து பார்த்தீங்கன்னா 2 எல் பீம் இப்படி நமக்கு வருமா. எஸ். ஸோ இப்போ இந்த மாதிரி போர்ட்டிகோ நமக்கு எல் பீம் வரும். அப்போ இதனுடைய எஃபெக்டிவ் டெப்த் என்ன கண்டுபிடிக்குது அப்படின்னா ஃபார் டி எல் பீமுக்கு இன்வெர்டட் எல் பீமுக்கு L0 டிவைடட் பை 12 ப்ளஸ் BF breadth of the web 3 times of DF அப்படின்னு சொல்லலாம். 3 times of the depth of the flange. என்ன நடந்துக்குன்னு தெரியுதுங்களா. அப்படியே இங்கே ஒரு 0.5 மல்டி பண்ணிக்கோங்க. எங்கெல்லாம் நம்பர் இருக்குது அங்கெல்லாம் ஒரு 0.5 மல்டி பண்ணிக்கோங்க. அதே மாதிரி தான் இங்கேயும் இந்த எல்பிஎம்க்கு என்ன பண்ணுங்க, இந்த ஃபார்முலா அப்படியே இந்த ஃபார்முலா எக்ஸ்ன்னு வச்சுக்கிறேன். இந்த எக்ஸ் ஃபார்முலா இந்த எக்ஸ் ஃபார்முலா இந்த L0ல ஒரு 0.5 மல்டி பண்ணிக்கோங்க. அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு ஓகேங்களா. இந்த ஃபார்முலா ரொம்ப ரொம்ப முக்கியம். கம்பல்சரி இந்த ஃபார்முலா கொஸ்டின் கேட்பாங்க, நோட் பண்ணி வச்சுக்கோங்க சரிங்களா. எஸ். ஸோ நெக்ஸ்ட் நம்ம இதெல்லாம் வந்து பேசிக் டிசைன் நம்ம பார்த்தாச்சு. அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஷியர் நம்ம பார்க்க போகிறோம் ஓகேங்களா. ஷியர் ஓகே. இந்த ஷியர் இஸ் ஈக்குவல் டு ஓகே டவ் இஸ் ஈக்குவல் டு சீக்கிரம் முடிச்சிடலாம். டவ் இஸ் ஈக்குவல் டு VU டிவைட் பை BD நம்ம சொல்லுவோம். திஸ் வேல்யூ ஷுட் நாட் கெட் தென் டவ்சி. டவ்சி அப்படின்னா டிசைன் ஷியர் ஸ்ட்ரென்த் ஆஃப் காங்கிரீட் வித்தவுட் ஷியர் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இட்ஸ் டிபெண்டிங் அப்பான் தி கிரேட் ஆஃப் தி காங்கிரீட் அண்ட் percentage of tension reinforcement, longitudinal tension reinforcement சொல்லுவோம். ரொம்ப ரொம்ப முக்கியமான 1 மார்க் கொஸ்டின். இது வந்து நாமினல் ஷியர் ஸ்ட்ரெஸ். திஸ் போத் வேல்யூ ஷுட் நாட் கிரேட்டர் தென் டவ் சி மேக்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். டவ் சி மேக்ஸ் ஆஸ் பர் கோட் ஆஃப் IS 456 இந்த ஃபார்முலா கிடையாது. பட் இது ஒரு அப்ராக்சிமேட் ஃபார்முலா 0.635 into root of FCK ஓகேங்களா. ரொம்ப ரொம்ப முக்கியமான 1 மார்க் கொஸ்டின். அப்போ நாமினல் ஷியர் ஸ்ட்ரென்த் ஆஃப் தி நாமினல் ஷியர் ஸ்ட்ரெஸ் இன் காங்கிரீட் கேட்டாவே டவ் இஸ் ஈக்குவல் டு VU டிவைட் பை BD அப்படின்றது நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும் சரிங்களா. எஸ். இப்போ இதில் ஒரு எனக்கு டார்ஷன் ஆக்ட் ஆகுது. அப்போ டார்ஷன் ஈக்குவலண்ட் ஷியர் கேட்பாங்க. அப்போ ஈக்குவலண்ட் M ஓகேங்களா. VU ஈக்குவலண்ட் இஸ் ஈக்குவல் டு VU ப்ளஸ் டார்க் VU ப்ளஸ் 1.6 ஓகே 1.6 டார்க் டிவைட் பை B 1.6 T பை B அப்படின்னு நம்ம சொல்லுவோம் சரிங்களா. VU ப்ளஸ் 1.6 TU டிவைட் பை B. இதே வந்து பார்த்தீங்கன்னா மூமெண்ட் ஆக்ட் ஆகுது அப்படின்னா ஈக்குவலண்ட் மூமெண்ட் இஸ் ஈக்குவல் டு MU ப்ளஸ் டார்க் டிவைட் பை 1.7 ப்ளஸ் டார்க் டிவைட் பை 1.7 1 ப்ளஸ் D பை B அப்படின்னு நம்ம சொல்லுவோம். 2 ஃபார்முலா ரொம்ப ரொம்ப முக்கியமான 1 மார்க் கொஸ்டின் சரிங்களா. கம்பல்சரி இதை வந்து நமக்கு கேட்பாங்க ஓகேங்களா. நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் ஷியர் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட். அப்போ மினிமம் ஷியர் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட்டில் என்ன கேஸ் கேட்பாங்க அப்படின்னா இந்த கொஸ்டின் கேட்பாங்க என்ன, அதாவது மினிமம் ஸ்பேசிங் ஆஃப் தி ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் கேட்கலாம் சரிங்களா. ஸ்பேசிங் ஆஃப் தி ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா வாட் ஆர் தி கேசஸ் நாட் கிரேட்டர் தென் 300 mm ஓகேங்களா. 300 mm. இதே வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ளைன் பாரை கொடுத்தீங்க அப்படின்னா இன்க்ளைன் பார்ஸ் ஓகேங்களா. இன்க்ளைன் பார்ஸ் அப்படிங்கும்போது நமக்கு ஓகே வெர்டிக்கல் பார்ஸ் ஓகேங்களா. வெர்டிக்கல் பார் அப்படிங்கும்போது நமக்கு வந்து 0.75 into D நம்ம போடணும் சரிங்களா. எஃபெக்டிவ் டெப்த் 0.75. இன்க்ளைன் பார் அப்படின்னா கிரேட்டர் தென் D. இன்க்ளைன் பார்னா D வரணும் போகலாம், எஃபெக்டிவ் டெப்த் வரணும் போகலாம். ஏன்னா வெர்டிக்கல் இன்க்ளைன் பார் இஸ் ரெசிஸ்டிங் மோர் ஷியர் ஓகேங்களா. ஏன்னா ஷியர் நமக்கு வந்து மேக்ஸிமம் ரெசிஸ்டிங் ஷியர் வந்து 45 டிகிரி இல்லைங்களா. ஸோ இப்போ இந்த இன்க்ளைன் பார் ப்ரொவைட் பண்ணணும் அப்படின்னா நம்ம D வரணும் போகலாம், ஸ்பேசிங் அதிகம் கொடுத்துக்கலாம். நான் இன்க்ளைன் பார் கொடுக்கலைங்க, வெர்டிக்கல் பார் கொடுக்குறோம். ரொம்ப ரொம்ப முக்கியமான 1 கொஸ்டின் பார்த்து கண்டிப்பாக கேட்பாங்க. வெர்டிக்கல் பார் கொடுக்குறேன் அப்படின்னா 0.75 into D பண்ணும். எனிவே அது வாட் ஆர் தி கேசஸ் ஷுட் நாட் கிரேட்டர் தென் தி 0.75 into D. அப்போ ஸ்பேசிங் ஆஃப் தி ஷியர் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ஃபார்முலா ASV divided by P into SV ஓகேங்களா. ஏரியா ஆஃப் தி ஷியர் இன் ASV P into SV. SVன்றது ஸ்பேசிங் ஹியர். இங்கே வந்து ஏரியா ஆஃப் தி ஷியர் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் ஈக்குவல் டு 0.4 divided by 0.87 FI அப்படின்றோம். திஸ் FI வேல்யூ ஷுட் நாட் கிரேட்டர் தென் 415 அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஷுட் நாட் கிரேட்டர் தென் 415. இந்த ஃபார்முலா ரொம்ப ரொம்ப முக்கியமான 1 மார்க் கொஸ்டின், நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஓகே. எஸ். ஸோ நெக்ஸ்ட் நம்ம போகிறோம் அப்படின்னா அடுத்து இந்த பீம் டிசைன் ஓகே. இந்த பீம் காலம் டிசைன் இந்த பீம் ஸ்லாப் டிசைனில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இந்த ஸ்பேன் டு டெப்த் ரேஷியோ நான் கேட்கலாம் சரிங்களா. ஸ்பேன் டு டெப்த் ரேஷியோ வந்து பார்த்திங்கன்னா சிம்பிளி சப்போர்ட்டட் ஓகேங்களா. கேண்டிலிவர் பீம் ஓகேங்களா. கேண்டிலிவர் பீம் வந்து 7 ஸ்லாப் ஓகேங்களா. பீம் அண்டு ஸ்லாப் ரெண்டுக்குமே இதே தான் ஃபார்முலா. 1 minute. பீம் அண்டு ஒன் வே ஸ்லாப் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஒன் வே ஸ்லாப் என்னென்னு பார்ப்போம் நம்ம. ஒன் வே ஸ்லாப் கேண்டிலிவர் பீம் அப்படின்னா 7 ஓகேங்களா. சிம்பிளி சப்போர்ட்டட் பீம் அப்படின்னு நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 20 ஓகேங்களா. கண்டினியூஸ் பீம் அப்படின்னு நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 26 அப்படின்னு நம்ம சொல்லுவோம் சரிங்களா. எஸ். இதே 2 வே ஸ்லாப் நம்ம போயிட்டோம் அப்படின்னா 2 வே ஸ்லாப் இஸ் ஈக்குவல் டு ஸ்பேன் டு டெப்த் ரேஷியோ ஓகேங்களா. ஸ்பேன் டு டெப்த் ரேஷியோ ஃபார் சிம்பிளி சப்போர்ட்டட் பீம் ஓகேங்களா. சிம்பிளி சப்போர்ட்டட் பீம் வந்து பார்த்தீங்கன்னா 35, கண்டினியூஸ் பீம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 40. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு
எம்எஸ் பார் ஓகேங்களா எம்எஸ் பார். இதே நமக்கு ஹெச்ஓஎஸ்டி பார்ஸ் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா ஓகேங்களா ஹெச்ஓஎஸ்டி பார்ஸ் நீங்கள் வந்து யூஸ் பண்ணீங்க அப்படின்னா மல்டிபிள் டேரக்ட்லி 0.8 மல்டிபிள் பண்ணிங்க 8 மல்டிபிள் நமக்குன்னா 28 இது வந்து 32 நமக்கு வரும் சரிங்களா. எஸ் அப்போ நமக்கு ஹெச்ஓஎஸ்டி பார்ஸ் யூஸ் பண்ணோம் அப்படின்னா டெப்த் நம்ம என்ன பண்ணணும் இன்க்ரீஸ் தான் நமக்கு வந்து ஆகுது அப்படின்றது நமக்கு மீனிங் இது. ஓகே எஸ் நெக்ஸ்ட். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கவர் பற்றி நம்ம படிப்போம் சரிங்களா. கவர் வந்து பார்த்தீங்கன்னா நாமினல் கவர் ஓகேங்களா. ஸோ அடுத்து வந்து நமக்கு வந்து கவர் ஓகே. ஸோ கவர் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு சென்டர் ஆஃப் தி ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட்லேருந்து எடுத்திங்க அப்படின்னா அது பெரிய எஃபெக்டிவ் கவர்னு சொல்லுவோம். பாட்டம் ஆஃப் தி மெயின் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் எடுத்திங்கன்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிளியர் கவர் நம்ம சொல்லுவோம் ஓகேங்களா. பாட்டம் ஆஃப் தி மெயின் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் ஓகேங்களா. பாட்டம் ஆஃப் தி ஸ்டிரப்ஸ் வந்து நீங்கள் எடுத்திங்கன்னா அது வந்து நாமினல் கவர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஓகேங்களா. பாட்டம் ஆஃப் தி கவனிச்சுக்கோங்க ரொம்ப ரொம்ப முக்கியமான நம்ம கொஸ்டின் சரிங்களா. இது வந்து நமக்கு ஸ்டிரப்ஸ் ஓகே. சென்டர் ஆஃப் தி இது வந்து பாட்டம் ஆஃப் தி பீம். சென்டர் ஆஃப் தி மெயின் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் டு பாட்டம் ஆஃப் தி பீம் நம்ம எடுக்கும்போது இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு எஃபெக்டிவ் கவர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். பாட்டம் ஆஃப் தி மெயின் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அது உங்களுக்கு வந்து கிளியர் கவர் அப்படின்னு சொல்லலாம். பாட்டம் ஆஃப் தி ஸ்டிரப்ஸ் வந்து நீங்கள் வந்தீங்கன்னா அப்படின்னு நமக்கு நாமினல் கவர் அப்படின்னு சொல்லலாம். அப்போ ஜென்ரலாக கவர் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லாபுக்கு எவ்வளோ இருக்கணும் ஸ்லாபுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 15 to 20 mm இருக்கலாம். ஸோ 20 mm வச்சுக்கோங்க ஓகேங்களா. 20 mm பீமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 25 mm டிபெண்டிங் அப்போ தி ஆப்ஷன் இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம் ஓகேங்களா. காலத்துக்கு வந்து 40 mm இருக்கணும். ஃபவுண்டேஷன் வந்து மினிமம் 50 mm இருக்கணும். ரொம்ப ரொம்ப முக்கியமான 1 mark கொஸ்டின் இது சரிங்களா. எஸ் நெக்ஸ்ட் போகலாங்களா. ஓகே. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த நமக்கு வேறு என்ன கொஸ்டின் இருக்குது. எஸ் ஸ்பேன் டு டெப்த் ரேஷியோக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இந்த டிஃப்ளெக்ஷன் கண்ட்ரோல் அப்படின்னு சொல்லலாம். டிஃப்ளெக்ஷன் கண்ட்ரோல் பேஸ்ட் ஆன் தி ஸ்பேன் டு டெப்த் ரேஷியோ டிஃப்ளெக்ஷன் ஓகேங்களா. ஸ்பேன் டு டெப்த் ரேஷியோ அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஓகேங்களா. அண்டு ஸ்லெண்டர்னஸ் ஸ்டெபிலிட்டி ஆஃப் தி பீம்ஸ் அப்படின்னும் ஸ்டெபிலிட்டி பர்பஸ்க்கு நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா சிம்பிளி கண்டினியூஸ் பீம் அண்டு சிம்பிளி சப்போர்ட்டட் பீம் அப்படின்னா நம்ம வந்து ஓகேங்களா. அப்போ அதனுடைய லென்த் எவ்வளோ இருக்கணும் ஸ்லெண்டர் லென்த் நமக்கு எவ்வளோ இருக்கணும் ஓகேங்களா. மினிமம் ஆஃப் 2 அப்படின்றோம் ஓகே. கிளியர் ஸ்பேன் இஸ் ஈக்குவல் டு மினிமம் ஆஃப் 2 60 into b அடுத்து வந்து 250 b ஸ்கொயர் டிவைடட் பை t ஓகேங்களா. இது வந்து பார்த்தீங்கன்னா சாரி ஓகே. ஸோ கண்டினியூஸ் பீம் சிம்பிளி சப்போர்ட்டட் பீம் அடுத்து வந்து கேன்டிலிவர் பீம் சரிங்களா. கேண்டி பீம்னு வச்சுக்கிறேன் சரிங்களா. கேன்டிலிவர் பீம் அப்படிங்கும்போது 25 times of b ஆர் 25 times of b or 100 b square divided by d அப்படின்னு சொல்லலாம். which one is minimum அப்படின்றோம். ஸோ இதில் இதுதான் நமக்கு வந்து லென்த் இவ்வளோ தான் இருக்கணும். இதை தாண்டி போனால் நமக்கு என்ன வரும் அப்படின்னா ஸ்டெபிலிட்டி ப்ராப்ளம் வரும் நமக்கு சரிங்களா. ஸ்டெபிலிட்டி ப்ராப்ளம் இது ஸ்பேன் டு டெப்த் ரேஷியோ. ஸோ ப்ரீவியஸாக நம்ம என்ன படிச்சோமோ அதுதான். அப்போ ஜென்ரலாக டிஃப்ளெக்ஷன் எவ்வளோ இருக்கும் இனிஷியல் கேஸ்ட் லெவலில் ரொம்ப ரொம்ப முக்கியமான 1 mark கொஸ்டின் இது. இனிஷியல் கேஸ்ட் லெவலில் ஓகே எவ்வளோ இருக்கணும் அப்படின்னா ஸ்பேன் டு 250 இருக்கலாம் இனிஷியல் கேஸ்ட் லெவல். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பேன் டு 350 ஃபைனல் ஃபினிஷிங் லெவல் ஓகே. இது வந்து ஃபினிஷிங் லெவல் ஆர் 20 mm அப்படின்றோம் ஆர் 20 mm சரிங்களா. ரொம்ப ரொம்ப முக்கியமான 1 mark கொஸ்டின் நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஓகே. எஸ் ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த எஃபெக்டிவ் ஸ்பேன் கண்டுபிடிக்கிறது சரிங்களா. அதாவது ஒரு சிம்பிளி சப்போர்ட்டட் பீம் ஓகேங்களா. எஃபெக்டிவ் ஸ்பேன் அப்படி சொல்லுவீங்க நீங்கள் இந்த கொஸ்டின் கேட்பாங்க டேரெக்டாக ஸ்டேட்மெண்ட் கொஸ்டினாக கேட்பாங்க. இது நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா சப்போர்ட் ஓகேங்களா. ஸோ இந்த சப்போர்ட்லேருந்து சென்டர் டு சென்டர் டிஸ்டன்ஸ் பிட்வீன் தி சப்போர்ட் இது வந்து L0 கிளியர் ஸ்பேன் வச்சுக்கோங்க ஓகேங்களா. இது L0 நமக்கு கிளியர் ஸ்பேன் சென்டர் டு சென்டர் டிஸ்டன்ஸ் பிட்வீன் தி சப்போர்ட் ஆர் L0 ப்ளஸ் W/2 ப்ளஸ் W/2 சென்டர் டு சென்டர் டிஸ்டன்ஸ் ஆர் which one is minimum or clear span plus effective depth which one is minimum. இதுதான் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா effective depth of the simply supported beam நாலும் சரி simply supported ஸ்லாப்னாலும் நமக்கு வந்து சரி ஓகேங்களா. இதுதான் நமக்கு வந்து கான்செப்ட் ஓகே. நெக்ஸ்ட் ஸோ இந்த ஸ்லாப்ல வந்து பார்த்தீங்கன்னா இந்த 1 way ஸ்லாப் அப்படின்றோம். வாட் இஸ் 1 way ஸ்லாப் ஓகே. 1 way ஸ்லாப் அப்படின்னா லாங்கர் ஸ்பேன் ஓகேங்களா. லாங்கர் ஸ்பேன் ஓகே அதாவது LX வச்சுக்கோங்க லாங்கர் ஸ்பேன் டிவைட் LY ஓகே. லாங்கர் ஸ்பேன் டிவைட் பை ஷார்ட்டர் ஸ்பேன் வந்துன்னா கிரேட்டர் தென் 2 அப்படின்னா நமக்கு வந்து 1 way ஸ்லாப் அப்படின்னு சொல்கிறோம். கிரேட்டர் தென் 2 ஓகேங்களா. ஒன்லி 2 edge தான் சப்போர்ட் ஆகிருக்கணும். ஒன்லி 2 edge ஷுட் பி சப்போர்ட்டட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் சரிங்களா. எஸ் 1 way ஸ்லாப். இதே 2 way ஸ்லாப் அப்படின்னா லாங்கர் ஸ்பேன் டிவைட் பை ஷார்ட்டர் ஸ்பேன் ஓகேங்களா. இது வந்து லாங்கர் ஸ்பேன் டிவைட் பை ஷார்ட்டர் ஸ்பேன் வந்து லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 2 இருக்கும். 4 edge ஷுட் பி சப்போர்ட்டட் அப்படின்றோம் ஓகேங்களா. 4 edge ஷுட் பி சப்போர்ட்டட் ஃபார் தி 2 way ஸ்லாப். 2 way ஸ்லாப் அப்படிங்கும்போது 2 கண்டிஷன் ஷுட் பி சாட்டிஸ்ஃபைட். லாங்கர் ஸ்பேன் or ஷார்ட்டர் ஸ்பேன் ஷுட் பி less than or equal to 2 இருக்கணும் and 4 edge should be supported. Otherwise it will 1 way slab அப்படினா because of the 2 way bending இப்படியும் நமக்கு bend ஆகும் plus இப்படியும் நமக்கு bend ஆகும். 1 way slabல only 1 way bending மட்டும் தான் ஓகேங்களா. depending upon the support condition generally primary span okay shorter span is a primary design support base பண்ணி நம்ம வந்து சேஞ்ச் பண்ணிக்கணும் ஓகே. எஸ் நெக்ஸ்ட் ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பாண்ட் நம்ம பார்க்க போகிறோம் சரிங்களா. பாண்ட் ஓகேங்களா. பாண்ட் ஸ்ப்ளைசிங் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அப்போ பாண்ட் ஸ்ட்ரென்த் ஓகேங்களா. அப்போ டெவலப்மெண்ட் வந்து LD is equal to pi sigma ST 4 times of tau BD அப்படின்னு நம்ம சொல்லுவோம் சரிங்களா. ஆர் அதர்வைஸ்
pi into sigma st value 0.87 fy நம்ம சொல்லிக்கலாம் divided by 4 times of tau bd ன்னு வச்சுக்கலாம். ஸோ டிசைன் பாண்ட் ஸ்ட்ரென்த் வந்து பார்த்தீங்கன்னா கோட் புக்கில் tau bd வேல்யூ கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா. அது வந்து பார்த்தீங்கன்னா ms பார் இன் டென்ஷன் கேஸ் தான் கொடுத்துருப்பாங்க, ms பார் இன் டென்ஷன் தான் கொடுத்துருப்பாங்க. இதே நமக்கு வந்து HOST பார் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா டிசைன் பாண்ட் ஸ்ட்ரெஸ் வேல்யூ வந்து 60% இன்க்ரீஸ் பண்ணணும் சரிங்களா. இதே நீங்கள் கம்ப்ரெஷன் பார் யூஸ் பண்ணி ms கம்ப்ரெஷன் பார் ஓகேங்களா, மைல்டு ஸ்டீல் கம்ப்ரெஷன் பார் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா 25% வந்து இன்க்ரீஸ் பண்ணணும் சரிங்களா. இதே வந்து பார்த்தீங்கன்னா HOST பார்ஸ் வந்து கம்ப்ரெஷனில் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா 1.25 கம்ப்ரெஷன் பார்க்கு 1.6 HOST பார்க்கு. ஸோ அப்ராக்சிமேட்டாக 2 நமக்கு வரும், 200 நமக்கு 2 நமக்கு வரும். அப்போ இன்க்ரீசிங் வந்து பார்த்தீங்கன்னா 100% நீங்கள் வந்து இன்க்ரீஸ் பண்ணணும். டேரெக்டாக 2 மல்டிப்ளை பண்ணிட்டீங்கன்னா போதும். ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன் மோர் கொஸ்டின் பாது சரிங்களா கேட்பாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ப்ளைசிங் ஆஃப் தி பார்ஸ் அப்படின்றோம் ஓகேங்களா. ஓகே ஸ்ப்ளைசிங் ஆஃப் தி பாஸ், அது என்ன சார் ஸ்ப்ளைசிங் ஆஃப் தி பாஸ். ஸோ ஜென்ரல் நமக்கு வந்து ராடு வந்து பார்த்தீங்கன்னா 12 மீட்டர் தான் நமக்கு அவைலபிலிட்டி கரெக்டாக. அப் டு 20 mm அப் டு 25 mm வந்து பார்த்தீங்கன்னா 12 மீட்டர் அவைலபிலிட்டி. மோர் தென் 25 mm வந்து பார்த்தீங்கன்னா 6 மீட்டரை கட் பண்ணி நம்ம கொடுத்துருவாங்க ஓகே. ஏன்னா நம்ம பெண்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா மறுபடியும் நம்ம ஸ்ட்ரெயிட் பண்ணும்போது நமக்கு என்ன வந்து நாச் ஃபார்ம் ஆயிரும், வீக் பாயிண்ட் நமக்கு வந்துடும் ஓகே. ஸோ அதனால் 6 மீட்டரை கட் பண்ணி கொடுப்பாங்க மோர் தென் 25. இப்போ 6 மீட்டரை கட் பண்ணதுக்கப்புறம் என் காலம் வந்து 12 மீட்டர். அப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா 2 ராடையும் லேப் பண்ணுமா, லேப்பிங் அப்படின்னு சொல்லாமல் ஸ்ப்ளைசிங் சொல்லாமல் அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டேரக்ட் டென்ஷன் ஓகேங்களா. டேரக்ட் டென்ஷனாக இருந்துச்சுன்னா எவ்வளோ பண்ணணும் அப்படின்னா 30 times diameter ஆர் 2 times of development length which one is greater. இதே வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ரெஷன் ஓகேங்களா, டேரக்ட் டென்ஷன் அண்ட் கம்ப்ரெஷனாக இருந்துச்சு அப்படின்னா 24 times diameter ஆர் LD which one is greater ஓகேங்களா. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பெண்டிங் டென்ஷனாக இருந்துச்சுன்னா PT ஓகேங்களா, பெண்டிங் டென்ஷனாக இருந்துச்சு அப்படின்னா 30 times diameter ஆர் LD which one is greater ஓகேங்களா. எஸ் இப்போ இது வந்து ஸ்ப்ளைசிங் ஆஃப் தி பாஸ். இதே வந்து டயாமீட்டர் ஆஃப் தி பார் greater than 36 mm இருந்துச்சு அப்படின்னா வெல்டு நம்ம பண்ணணும். டயாமீட்டர் ஆஃப் தி பார் greater than 36 அப்படிங்கும்போது வெல்டு நம்ம பண்ணணும் ஓகே. எஸ் நெக்ஸ்ட் போகலாங்களா ஓகே. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பண்டிலிங் ஆஃப் தி பார்ஸ் அப்படின்றோம். அது என்ன சார் பண்டிலிங் ஆஃப் தி பார்ஸ் ஓகே. இப்போ பாருங்கள் என்னோட சைஸ் ஆஃப் பீம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 700 by இந்த இடத்துல ஒரு 300 mm ஓகேங்களா ஆர் 400 mm ஓகேங்களா. பட் நான் கீழேயே 12 ராடு போடணும் ஓகே. அப்போ என்னால் போடுறதுக்கு பிளேஸ் இல்லை. அப்போ என்ன பண்ணுவோம், 2 ராடு இப்படி போடும் கரெக்டாக. எஸ் அப்போ 6 இப்படி நம்ம போடுவோம், ரெண்டு ஸ்பேஸை நம்ம போடுவோம் ஓகேங்களா. அப்போ நம்ம என்ன இந்த மாதிரி நம்ம பண்ட்லிங் ஆஃப் ராடு 2 ராடு நம்ம வரும்போது நமக்கு என்ன டிசைன் பாண்ட் ஸ்ட்ரென்த் வேல்யூ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா குறையும் சரிங்களா. டிசைன் பாண்ட் ஸ்ட்ரென்த் நமக்கு குறையும். ஸோ அதனால் அந்த பாண்ட் ஸ்ட்ரென்த் வேல்யூ நம்ம என்ன பண்ணணும், இன்க்ரீஸ் பண்ணால் நமக்கு என்ன வரும், tau bd வேல்யூ LD is equal to pi sigma st 4 times of tau bd. இந்த பாண்ட் ஸ்ட்ரென்த் வேல்யூ நம்ம இன்க்ரீஸ் பண்ணால் டெவலப்மெண்ட் லென்த் நமக்கு என்ன ஆகும், இதை இன்க்ரீஸ் பண்ணோம் அப்படின்னா டெவலப்மெண்ட் லென்த் நமக்கு என்ன ஆகும், tau design bonds LD value should be increasing ஓகேங்களா, not development length. டிசைன் பாண்ட் ஸ்ட்ரென்த் நம்ம வந்து இன்க்ரீஸ் பண்ணணும். எவ்வளோ இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னா 2 ராடு ஓகே, 2 ராடு பண்ட்லிங் பண்ணிங்க அப்படின்னா 2 numbers ஆஃப் ராடு பண்ணிங்க அப்படின்னா 10% இன்க்ரீஸ் பண்ணணும் சரிங்களா. 10% இன்க்ரீஸ் பண்ணணும். இதே 3 numbers ஆஃப் ராடு நீங்கள் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா 20% இன்க்ரீஸ் பண்ணணும். இதே 4 ராட்ஸ் ஓகேங்களா, 4 number ஆஃப் ராட்ஸ் பண்ணிங்க அப்படின்னா 33.33% வந்து நம்ம 33.33% நம்ம வந்து இன்க்ரீஸ் பண்ணும். ரொம்ப ரொம்ப முக்கியமான பேசிக் ஒன் மார்க் கொஸ்டின் இது சரிங்களா. கம்பல்சரி இந்த கொஸ்டின் கேட்பாங்க ஓகேங்களா. அதாவது இந்த பாண்டு ஷியர் இந்த ஆங்கரேஜ் ஸோ அதில் வந்து ஒரு கொஸ்டின் கேட்கணும் அப்படின்னா இந்த கொஸ்டின் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கண்டிப்பாக நம்ம கேட்பாங்க ஓகேங்களா. ஸோ அந்த டெவலப்மெண்ட் லென்த்தை நம்ம என்ன பண்ணணும், டிசைன் பாயிண்ட் டெவலப்மெண்ட் லென்த்தை வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணணும் சரிங்களா. அது எதுக்காக அப்படின்னா நீங்கள் 2 ராடு இங்கே போட்டிங்க இல்லைங்களா, இது ரெண்டுக்கும் வந்து பார்த்திங்கன்னா பாண்டு நமக்கு இருக்காது ஓகேங்களா, கிரிப் இருக்காது நமக்கு ஓகே. காங்கிரீட்டாக இருந்தால் நமக்கு மோர் கிரிப் கொடுக்கும். ஸோ இப்போ இது ரெண்டு நமக்கு கிரிப் இருக்காதுன்னா டெவலப்மெண்ட் லென்த் வந்து நமக்கு 20% நம்ம வந்து இன்க்ரீஸ் பண்ணுறோம். டெவலப்மெண்ட் லென்த் இன்க்ரீஸ் பண்ண நமக்கு என்ன tau bd வேல்யூ நமக்கு குறையும். tau bd வேல்யூ இன்க்ரீஸ் பண்ண நமக்கு டெவலப்மெண்ட் லென்த் வந்து குறையும் ஓகேங்களா. இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் ஓகே. எஸ் இப்போ இதில் இன்னொரு கொஸ்டின் என்ன, டெப்த் ஆஃப் த பீம் ஓகேங்களா. டெப்த் ஆஃப் பீம் வந்து greater than 750 mm இருக்கும்போது நமக்கு சைடு ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் ப்ரொவைட் பண்ணும். அதாவது ஸ்கின் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் சொல்லுவாங்க. எதுக்கு அப்படின்னா டு அவாய்ட் த லேட்டரல் பக்லிங் அப்படின்னு சொல்கிறோம். டெப்த் நமக்கு அதிகமாக இருக்கும்போது நமக்கு இந்த பீம் வந்து பார்த்திங்கன்னா அப்படி பக்லிங் ஆக பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேங்களா. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இது டீப் பீம் அந்த கேஸில் நம்ம எடுத்துக்குவோம். இதை டீப் பீமில் வந்து பார்த்திங்கன்னா இந்த டீப் பீம் சைடு ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் ப்ரொவைட் ஃபார் 0.1% ஆஃப் கிராஸ் செக்ஷனல் ஏரியா அப்படின்னு சொல்கிறோம். ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன் மார்க் கொஸ்டின் இது சரிங்களா. இப்போ டீப் பீமில் வந்து பார்த்திங்கன்னா சிம்பிளி சப்போர்ட்டட் பீம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அடுத்து வந்து கண்டினியூஸ் பீம், 2 பீமில் டீப் பீம் இருக்குது. அந்த சிம்பிளி சப்போர்ட்டட் பீமில் லென்த் டு
ஓகேங்களா ஸ்பேன் டு டெப்த் ரேஷியோன்னு சொல்லுவோம் சரிங்களா ஸ்பேன் டு டெப்த் ரேஷியோ சிம்பிளி சப்போர்ட் பீம்க்கு எவ்வளோ இருக்கும்னு கேட்பாங்க 2 ஓகே இதே ஸ்பேன் டு டெப்த் ரேஷியோ ஃபார் கண்டினியூஸ் பீம்க்கு எவ்வளோ இருக்குன்னு கேட்பாங்க 2.5 இது ரெண்டு ஒன் மார்க் கொஸ்டின் ரொம்ப ரொம்ப முக்கியமான நம்ம கொஸ்டின் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா டீப் பீம் அப்படின்னு சொல்லுவோம் டெப்த் ஆஃப் பீம் வந்து கிரேட்டர் தன் 750 mm சொல்லணும் டீப் பீம் அப்படிங்கும்போது சைடு ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் ஸ்கின் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் ப்ரொவைட் பண்ணணும் எவ்வளோ அப்படின்னா 0.1% கிராஸ் செக்ஷன் ஏரியா போத் சைடு ஓகேங்களா 0.1% கிராஸ் செக்ஷன் ஏரியா ஃபார் போத் சைடு இங்கேயும் ப்ரொவைட் பண்ணணும் ப்ளஸ் இங்கேயும் ப்ரொவைட் பண்ணணும் இப்போ வந்து ஈச் சைடுன்னு கேட்டாங்கன்னா 0.05% ஆஃப் ஏஜி கிராஸ் செக்ஷன் ஏரியா மீன்ஸ் பிரெத் இன்டு ஓவரால் தி டெப்த் அப்படின்னு சொல்லுவோம் ஓகே எஸ் ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம போகிறது காலம் ஸோ இந்த காலம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு காலம் அப்படின்னு சொன்னால் என்ன சொல்லணும் நமக்கு லென்த் டு பிரெத் ரேஷியோ கிரேட்டர் தென் 3 அப்படின்னா நமக்கு காலம் சரிங்களா லென்த் டு பிரெத் ரேஷியோ ஜென்ரலாக வந்து காலம் நம்ம சொல்லுவோம் இப்போ L/B ரேஷியோ வந்து லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 3 அப்படின்னு சொன்னால் இதை நம்ம என்ன சொல்லுவோம் பெடஸ்டல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் சரிங்களா பெடஸ்டல் ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின் if the compression member pedestal also compression member the compression member is length is equal to 3 times of least lateral dimension அப்படிம்பாங்க 3 times of least lateral dimension is known as pedestal so pedestal அப்படிங்கும்போது இதனுடைய லென்த் எவ்வளோ இருக்கும் அப்படின்னா 3 times of least lateral dimension சொல்லிட்டு ஒரு கொஸ்டின் கேட்பாங்க ஓகேங்களா எஸ் ஸோ காலத்தை வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாக கிளாஸிஃபை பண்ணுறாங்க லென்த் டு எஃபெக்டிவ் லென்த் by least radius of gyration R minimum வந்து கிரேட்டர் தென் 12 இருந்தால் அது வந்து லாங் காலம்னு சொல்கிறோம் ஓகேங்களா L/B ஓகே லென்த் டு R minimum ரேஷியோ வந்து லெஸ் தென் 12 இருந்தால் லெஸ் தென் ஈக்குவல் டு 12 இருந்தால் நம்ம ஷார்ட் காலம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் சரிங்களா எஸ் ஸோ இதில் டிசைனில் வந்து பார்த்தீங்கன்னா WSM ஒர்க்கிங் ஸ்ட்ரெஸ் மெத்தடில் ஒரு டிசைன் இருக்குது ப்ளஸ் நமக்கு லிமிட் மெத்தடில் ஒரு டிசைன் இருக்குது அப்போ டேரெக்டாக நமக்கு வந்துன்னா கம்ப்ரெஷன் லோடு ஓகேங்களா ஸோ அப்போ P ஓகே load carrying capacity of column or compressive load is equal to P is equal to sigma C into area of the compression steel ஓகேங்களா sigma C into area of the compression steel 1 minute okay so அப்போ P axial load is equal to axial stress ஓகேங்களா stress in the concrete ஓகேங்களா stress in concrete into area of the concrete AC சரிங்களா area of concrete plus compression steel stress in the compression into AST area of the compression steel என்ன நம்ம பார்த்தா முடிஞ்சு போச்சு ஓகேங்களா சிக்மா சி இதெல்லாம் நம்ம கொடுத்துருவாங்க ஓகே ஸ்ட்ரெஸ் இன் காங்கிரீட் நம்ம கொடுத்துருவோம் சரிங்களா அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெஸ் ஏரியா ஆஃப் தி காங்கிரீட் நம்ம தெரியும் அப்போ ஏரியா ஆஃப் தி காங்கிரீட் இஸ் கிராஸ் ஏரியா இஸ் ஈக்குவல் டு ஏரியா ஆஃப் தி காங்கிரீட் ப்ளஸ் ஏரியா ஆஃப் தி ஸ்டீல் நம்ம இதை வந்து நம்ம என்ன பண்ணணும் ஏரியா ஆஃப் தி காங்கிரீட் கண்டுபிடிச்சிக்கணும் சரிங்களா கிராஸ் ஏரியா வந்து ஏரியா ஆஃப் காங்கிரீட் நம்ம கண்டுபிடிச்சிக்கணும் இந்த ஸ்டீலை நீங்கள் கழிச்சிங்கன்னா முடிஞ்சிருச்சு நம்பர் ஆஃப் ராட் எவ்வளோ கொடுத்துருங்க பார்த்துக்கலாம் இப்போ இதில் என்ன ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் அப்படின்னு என்னன்னா இந்த ஃபார்முலா வந்து ஒரு ஷார்ட் காலத்துக்கான ஃபார்முலா இதே வந்து லாங் காலத்துக்கான ஃபார்முலா அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா critical reduction coefficient நம்ம சொல்லுவோம் critical reduction coefficient or reduction factor critical reduction factor or critical reduction coefficient இதுக்கு ரெண்டு ஃபார்முலா இருக்குது சரிங்களா ரெண்டு ஃபார்முலா அதாவது 1.25 effective length சரிங்களா effective length divided by 1.2 effective length divided by 40 yes 48b sorry okay effective length 1.25 effective length divided by 48 times of b அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அதர் ஃபார்முலா இன்னொரு ஃபார்முலா வந்து 1.25 effective length ஓகேங்களா effective length divided by 160 r minimum அப்படின்னு சொல்றோம் 160 r minimum சரிங்களா இது ரெண்டு ஃபார்முலா டிபெண்டிங் upon the given cases r minimum கொடுத்தா நீங்க இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கோங்க breadth மட்டும் கொடுத்தா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுங்க அதாவது 1.25 effective length divided by 1.25 effective length divided by 48 times of b ஓகேங்களா இது 1.25 effective length divided by 160 times of R minimum ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன் கொஸ்டின் இது டேரக்டாக அந்த கொஸ்டின் கேட்பாங்க critical reduction coefficient என்னன்னு சொல்லிட்டு சரிங்களா R minimum நமக்கு தெரியல இல்லைங்களா root of I minimum divided by A அப்படின்னு நம்ம சொல்லுவோம் சரிங்களா R minimum is equal to root of I minimum divided by A அப்படின்னு சொல்கிறோம் இதெல்லாம் நமக்கு வந்து ஒரு ரிவிஷன் மாதிரி அப்படியே சரிங்களா எஸ் நெக்ஸ்ட் வந்து காலத்துடைய எண்டு கண்டிஷன் வச்சு நம்ம சொல்லணும் அப்படின்னா போத் எண்டு ஃபிக்ஸ்டு அப்படின்னு நம்ம சொல்லுவோம் சாரி போத் எண்ட் நம்ம ஃபிக்ஸ்டு அப்படிங்கும்போது L equal to L/2ன்னு சொல்லுவோம் ஓகேங்களா L equal to L/2 both end fixed effective length is equal to L equal to L/2 one end fixed okay other end free அப்படிங்கும்போது நமக்கு L equal to 2L ஒரு full length ஒரு critical கொடுக்கும் நமக்கு L equal to 2L அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஓகேங்களா L equal to 2L ஓகேங்களா ஒன் end fixed other end hinged அப்படிங்கும்போது நம்ம என்ன சொல்லுவோம் L equal to L/√2 அப்படின்னு சொல்லுவோம் ஓகேங்களா both end hinged அப்படிங்கும்போது L equal to Lன்னு சொல்லுவோம் இஸ் பேஸ்ட் ஆன் திஸ் கண்டிஷன் ஓகேங்களா அதர்வைஸ் என்ன சொல்லுவாங்க போத் எண்ட் ரிஸ்டைன்ட் அப்படின்னு சொல்லுவாங்க ரிஸ்டைன் அப்படின்னா ரிஜிட் அப்படின்னு அர்த்தம் ஒன் எண்ட் இஸ் ரிஸ்டைன் அதர் எண்ட் இஸ் ஹிஞ்ச்டு அப்படிம்பாங்க ஸோ ஐடியல் எண்ட் கண்டிஷன் அப்படின்னா ஹிஞ்ச்டு போத் எண்ட் ஹிஞ்ச்டு தான் ஐடியல் எண்ட் கண்டிஷன் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன் கொஸ்டின் ஓகேங்களா ஐடியல் எண்ட் கண்டிஷன் நெக்ஸ்ட்ப்பா ஓகே டன் ஓகே ஸோ இப்போ காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஓகே அப்போ மினிமம் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட்லாம் எவ்வளோங்க ப்ரொவைட் பண்ணோம் அப்படின்ட்டு அந்த ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்துக்குமே பொதுவாக படிச்சிக்கலாம் நம்ம சரிங்களா ஃபஸ்ட் நான் என்ன பண்ணுறேன் பீம் எழுதிடுறேன் பீம் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா காலம் ஓகேங்களா அடுத்து வந்து ஸ்லாபு அடுத்து வந்து ஃபுட்டிங் சரியா ஓகே இப்போ இதெல்லாம் நம்மகிட்ட இருக்க வேறு ஏதாச்சும் டிசைன் இருக்கா எதுவுமே கிடையாது நோட் பண்ணிக்கோங்க ஏஎஸ்டி டிவைடட் பை பிடி
ஈக்குவல் டு 0.85 டிவைடட் பை Fy அப்படின்றோம். ஓகேங்களா, இது மினிமம் டென்ஷன் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் AST மினிமம். சரிங்களா, மேக்ஸிமம் டென்ஷன் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் T மேக்ஸிமம் ஃபார் 4% ஆஃப் கிராஸ் செக்ஷனல் ஏரியா. இதே வந்து மேக்ஸிமம் கம்ப்ரெஷன் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் 4% ஆஃப் கிராஸ் செக்ஷனல் ஏரியா. காலத்துக்கு பாருங்க, காலத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா 6% ஆஃப் கிராஸ் செக்ஷன் ஏரியா மேக்ஸிமம் இருக்கும். மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா 0.8% ஆஃப் கிராஸ் செக்ஷனல் ஏரியா இருக்கணும். ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸ்லாபுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 0.12% ஆஃப் கிராஸ் செக்ஷனல் ஏரியா ஃபார் HYST bars and 0.15% ஆஃப் கிராஸ் செக்ஷன் ஏரியா ஃபார் MS bar. இது அப்படியே ஃபுட்டிங்க்கு நமக்கு ஃபுட்டிங் ஸ்லாபும் நமக்கு எல்லாம் ஒன்று தான் நமக்கு. ஓகே, எஸ், இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமான 1 மார்க் கொஸ்டின் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, இந்த காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா 2 கேஸ் நமக்கு வரும். என்ன அப்படின்னா வித் லேப்பிங் வித்தவுட் லேப்பிங். வித் லேப்பிங் அப்படிங்கும்போது வித் லேப்பிங் அப்படிங்கும்போது நம்ம 4% ஆஃப் கிராஸ் செக்ஷன் எடுத்துக்கலாம். வித்தவுட் லேப்பிங் அப்படிங்கும்போது என்னன்னா 6% அப்படின்றோம். வித்தவுட் லேப்பிங் மீன்ஸ் நாங்கள் எந்த ராடுமே லேப் பண்ணல, எல்லாமே சிங்கிள் ராடு தான். இந்தமாதிரி எந்த ஒரு ராடும் நான் லேப்பிங் பண்ணி எடுத்துகிட்டு போகல, எல்லாமே சிங்கிள் ராடு தான். அப்படிங்கும்போது டேரெக்டாக நீங்கள் வந்து 6% எடுத்துக்கலாம். வித் லேப்பிங் பண்ணி எடுத்து போனால் 4% பிகாஸ் ஆஃப் கன்ஃபைன்மெண்ட். நீங்கள் வந்து இந்த இடத்துல கேப் இருக்காமல் போயிடும். அப்போ நீங்கள் அதிக ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் போட்டால் நமக்கு என்ன ஆகும், இம்ப்ராப்பர் காம்பேக்ஷன் ஆகிரும், ஹனிகோம் ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் ஆகிரும், ஸ்ட்ரக்சர் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஸ்பாயில் ஆக பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட் ஓகே, பெடஸ்டால் நம்ம என்ன சொன்னோம், 3 times ஆஃப் லீஸ்ட் லேட்டரல் டைமென்ஷன் அப்படின்னு நம்ம சொல்லியாச்சு. ஓகேங்களா, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் டயாமீட்டர் ஆஃப் மினிமம் டயா ஆஃப் காலம். ஓகேங்களா, மினிமம் டயா ஆஃப் தி காலம் வந்து பார்த்தீங்கன்னா 12 mm இருக்கணும். சரிங்களா, மினிமம் டயாமீட்டர் ஆஃப் ஓகேங்களா டயாமீட்டர் ஆஃப் ஸ்லாப் பீம் வந்து பார்த்தீங்கன்னா 1/8 திக்னஸ் ஆஃப் தி மெம்பர். 1/8 திக்னஸ் ஆஃப் தி மெம்பர் அப்படின்னு சொல்லணும். திக்னஸ் ஆஃப் தி மெம்பர் ஆர் ஸ்லாப். ஓகேங்களா, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த காலத்துக்கு மினிமம் நம்பர் ஆஃப் ராட் ஃபார் ரெக்டாங்குலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் 4 numbers இருக்கணும் ரெக்டாங்குலருக்கு. சர்க்குலர் இருந்துச்சு வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் 6 numbers இருக்கணும்னு சொல்லியிருக்கோம். சரிங்களா, 6 numbers வந்து இருக்குன்னு சொல்லியிருக்கோம் ஃபார் தி சர்க்குலர். இதே நமக்கு வந்து எக்ஸ்டர்னல் ஷேப் வந்து ஈச் கார்னர் ஒவ்வொன்று நமக்கு இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் 1 2 3 4 5 6 எக்ஸ்டர்னல் ஷேப்னா ஈச் கார்னர் நமக்கு இருக்கணும். சர்க்குலர்னா 6, ரெக்டாங்குலர்னா 4. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான 1 mark கொஸ்டின். ஓகேங்களா, எஸ். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு சர்க்குலர் காலம் டிசைன் நம்ம பார்த்தாச்சு. ஓகே, இந்த ஸ்பேசிங் ஆஃப் தி ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட். ஸ்பேசிங் ஆஃப் தி ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா லேட்டரல் டைஸ் ஆர் டிரான்ஸ்வர்ஸ் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் வாட் ஆர் தி கேசஸ் நாட் கிரேட்டர் தென் 300 mm. இது ஒரு ஜென்ரல் கேஸு. ஓகேங்களா, அதர்வைஸ் 48 times ஆஃப் டயாமீட்டர் ஆஃப் தி டைஸ் அப்படின்னு சொல்கிறோம். டயாமீட்டர் ஆஃப் தி டைஸ் ஆர் லீஸ்ட் டைமென்ஷன் ஆஃப் லீஸ்ட் லேட்ரல் டைமென்ஷன் சொல்லலாம். லீஸ்ட் லேட்ரல் டைமென்ஷன் பின்னு சொல்லலாம். சரிங்களா, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 16 times ஆஃப் டயாமீட்டர் ஆஃப் மினிமம் டயாமீட்டர் ஆஃப் தி ராட் அப்படின்னு சொல்லலாம். மினிமம் டயாமீட்டர் மெயின் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட். மினிமம் டயாமீட்டர் ஆஃப் மெயின் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட். இது வந்து டைஸ். சரிங்களா, அடுத்து 300 mm விச் ஒன் இஸ் லெஸ். இதில் எது மினிமமாக இருக்கோ அதை நீங்கள் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா, ஸோ இந்த ஹெலிக்கல் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட்டில் இந்த ஒன் மார்க் கொஸ்டின் முக்கியமான 1 mark கொஸ்டின். இந்த வால்யூம் ஆஃப் தி ஹெலிக்கல் டிவைட் பை தி வால்யூம் ஆஃப் கோர் ஆல்வேஸ். ஓகேங்களா, வால்யூம் ஆஃப் ஹெலிக்கல் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் வால்யூம் கோர் இஸ் ஆல்வேஸ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 0.36 FCK area of the steel divided by area of the concrete into Fy. ஓகேங்களா, இந்த ஃபார்முலா நம்ம படிச்சிருப்போம். இந்த ஃபார்முலா எப்படி நம்ம எழுதிருப்போம் அப்படின்னா 0.36 FCK divided by Fy AG divided by area of the concrete minus 1 நம்ம எழுதிருப்போம். இந்த ஃபார்முலா நீங்கள் இப்படி படிக்கிறதுக்கு பதிலாக இப்படி படிச்சுக்கோங்க, உங்களுக்கு ஈஸியாக இருக்கும்னு சொல்லிட்டு நம்ம ஆல்ரெடி 1 mark கொஸ்டின் சால்வ் பண்ணியிருப்போம். ரொம்ப ரொம்ப முக்கியமான 1 mark கொஸ்டின் இது, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்களா, மினிமம் எசென்ட்ரிசிட்டி ஆஃப் காலம். மினிமம் எசென்ட்ரிசிட்டி ஆஃப் காலத்துக்கு ஃபார்முலா என்ன, மேக்ஸிமம் ஆஃப் 2 கேஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரிங்களா, அதாவது L divided by 500 ப்ளஸ் L divided by 1 minute L divided by 500 B divided by 30. Yes, L divided by 500 B divided by 30 20 mm. ஓகேங்களா, 20 mm விச் ஒன் இஸ் கிரேட்டர். பட் மினிமம் எசென்ட்ரிசிட்டி ஆஃப் தி காலம் அப்படின்னு கேட்டாங்கன்னா 20 mm அப்படின்னு நம்ம சொல்லலாம். மினிமம் எசென்ட்ரிசிட்டி ஆஃப் காலம் வந்து நமக்கு 20 mm. ரொம்ப ரொம்ப முக்கியமான 1 mark கொஸ்டின் இது. சரிங்களா, எஸ். ஸோ இந்த காலம்லாம் ஓரளவு பேசிக் முடிஞ்சு அடுத்து நம்ம போகிறதுனா ஃபுட்டிங் ஃபவுண்டேஷன். சரிங்களா, ஸோ இந்த ஃபவுண்டேஷன் டிசைன் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபவுண்டேஷன் நம்ம அதிகமாக கேட்கக்கூடியது. ஓகேங்களா, த கிரிட்டிக்கல் போர்ஷன் ஆஃப் தி பெண்டிங் மூமெண்ட். கிரிட்டிக்கல் போர்ஷன் ஆஃப் தி பெண்டிங் மூமெண்ட் நமக்கு ஃபேஸ் ஆஃப் தி காலம் தான். நமக்கு ஃபேஸ் ஆஃப் தி காலம் வந்து ஃபேஸ் ஆஃப் காலம் கிரிட்டிக்கல் போர்ஷன் ஆஃப் பெண்டிங் மூமெண்ட் MU கண்டுபிடிக்கிறது. இதே வந்து ஒன் வே ஷியர். ஓகேங்களா, ஒன் வே ஷியர் வந்து பார்த்தீங்கன்னா D ஃப்ரம் தி ஃபேஸ் ஆஃப் தி காலம். D ஃப்ரம் ஃபேஸ் ஆஃப் தி காலம். D ஃப்ரம் ஃபேஸ் ஆஃப் தி காலம். ரொம்ப ரொம்ப முக்கியமான 1 mark கொஸ்டின் இது. அடுத்து D/2 ஃப்ரம் தி ஃபேஸ் ஆஃப் தி காலம் அப்படின்றது 2 வே ஷியர் ஆர் பஞ்சிங் ஷியர் அப்படின்னு சொல்லணும். 2 வே ஷியர் ஆர் பஞ்சிங் ஷியர்.
ஓகேங்களா, பஞ்சிங் ஆர் டூ வே ஷியர் ஆர் பஞ்சிங் ஷியர் அப்படின்னு சொல்லி ரொம்ப ரொம்ப முக்கியமான 1 மார்க் கொஷின் இது. சரிங்களா, மிஸ் பண்ணக்கூடாது இதை. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து டேரெக்டாக வேற என்ன சார் உங்களோட கொஷின் கேட்க பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படின்னா சைஸ் ஆஃப் தி ஃபுட்டிங் கூட கேட்கலாம். சரிங்களா, ஆக்சியல் லோடு ஓகேங்களா, ஒரு ஆக்சியல் லோடு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு 1000 கிலோமீட்டர் கொடுத்துட்டீங்க. ஓகேங்களா, பீரிங் கெப்பாசிட்டி ஆஃப் 100 கிலோமீட்டர் per மீட்டர் ஸ்கொயர். ஓகே, சைஸ் ஆஃப் தி ஃபுட்டிங் என்னன்னு கேட்குறாங்க. அப்போ என்னன்னா ஆக்சியல் லோடு வந்து 1000 கிலோமீட்டர், செல்ஃப் வெயிட் ஆஃப் தி ஃபுட்டிங் எடுத்துக்கணும் 10% வெயிட் ஆஃப் தி லோட் அப்படின்னு எடுத்துக்கணும். 10% ஆஃப் தி ஆக்சியல் லோடு. அப்போ நமக்கு 10% எடுத்து நமக்கு என்ன வரும் பாருங்க, 10/100 பதில் நம்ம 100 கிலோமீட்டர். அப்போ 1100 கிலோமீட்டர். பீரிங் கெப்பாசிட்டி நமக்கு 100. அப்போ கேன்சல் பண்ணால் 11 மீட்டர் ஸ்கொயர். நீங்கள் டேரக்டாக போய் 10 போட்டால் 10 மீட்டர் ஸ்கொயர் வந்துடும். சரிங்களா, அப்போ ஏரியா ஆஃப் தி ஃபுட்டிங் கண்டுபிடிக்கிறதுக்கு ஆக்சியல் லோடு ப்ளஸ் செல்ஃப் வெயிட் ஆஃப் தி ஃபுட்டிங் 10% ஆஃப் தி ஆக்சியல் லோடு அப்படின்னு நம்ம எடுத்துக்குவோம். ரொம்ப ரொம்ப முக்கியமான 1 மார்க் கொஷின் இது. அந்த கிரிட்டிக்கல் ஷியர், 1 வே ஷியர் அதெல்லாம் நம்ம பார்த்துக்கணும். இப்போ இந்த ஷியர் கிரிட்டிக்கல் ஷியர் இருக்கு. இப்போ லாஸ்ட் நம்ம பஞ்சிங் ஷியர் பார்த்தோம் இல்லைங்களா, பஞ்சிங் ஷியர் வேல்யூ நாட் கிரேட்டர் தென் 0.25 டைம்ஸ் ஆஃப் ரூட் ஆஃப் FCK அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரிங்களா, ரூட் ஆஃப் FCK. ஓகே, திஸ் இஸ் ஃபார் லிமிட் ஸ்டேட் மெத்தட். ஒர்க்கிங் ஸ்ட்ரெஸ் மெத்தட் வந்து 0.16 இன்டூ ரூட் ஆஃப் FCK அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகே, எஸ். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுட்டிங்கில் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் ஆல்வேஸ் சேஃப் இன் திஸ் இயர். ஏன்னா டவ் வேல்யூ வந்து நமக்கு லெஸ் தென் டவ் தான் நமக்கு இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் நம்ம போனோம் அப்படின்னா ஷியர் முடிச்சுட்டு டேரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீ ஸ்ட்ரெஸ்ட் காங்கிரீட் தான். ஓகேங்களா, ப்ரீ ஸ்ட்ரெஸ்ட் காங்கிரீட். வாட் இஸ் த ப்ரீ ஸ்ட்ரெஸ்ட் காங்கிரீட் ஹியர்? ஸோ அந்த 1 hour 1.5 hours நம்ம மொத்தமாக நம்ம முடிச்சிடலாம். ஸ்டீல் ப்ரீ ஸ்ட்ரெஸ்ட் காங்கிரீட் அண்டு RCC. ஸோ ப்ரீ ஸ்ட்ரெஸ்ட் காங்கிரீட் அப்படின்னு நம்ம பண்ணோம். ஸோ introducing some internal stress in the concrete member or the beam that internal stress is counterbalancing the external load அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேங்களா, counterbalancing the external load அப்படின்றோம். ஓகேங்களா, ப்ரீஸ்ட்ரெஸ் அப்ளை பண்ணோம்னா நமக்கு இப்படி இருக்கும். இந்த ஹாகிங் வேல்யூ ஷுட் நாட் கிரேட்டர் தென் L/300 அப்படின்னு சொல்லலாம். அப்போர்ட் ஹாகிங் இந்த கொஸ்டின் நம்ம படிச்சிருக்கோம் ஆல்ரெடி. சரிங்களா, எஸ். அப்போ என்னென்ன லோடு சார் உங்களுக்கு ஆக்ட் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, அப்போது ஸ்ட்ரெஸ் அட்டு பாட்டம்னு வச்சுக்கலாம். சரிங்களா, ஃபஸ்ட்டு ஸ்ட்ரெஸ் அட்டு பாட்டம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ ஸ்ட்ரெஸ் அட்டு பாட்டம் ஜென்ரல் ஃபார்முலா எடுத்துக்கோங்க. P/A ப்ளஸ் ஆர் மைனஸ் M/Z ப்ளஸ் ஆர் மைனஸ் PE/Z தான் நமக்கு ஜென்ரல் ஃபார்முலா. ஓகேங்களா, இப்போ இது வந்து ஜென்ரல் ஃபார்முலா. ஓகேங்களா, ஸ்ட்ரெஸ் ஜென்ரல் எழுதிக்கோங்க. இப்போ ஸ்ட்ரெஸ் ஜென்ரல், இப்போ ஸ்ட்ரெஸ் அட்டு பாட்டம். ஓகேங்களா, இப்போது இதுதான் என்னோடய பீம்ப்பா. ஓகே, இப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த இடத்துல ஆக்சியல் ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுறேன். அப்போ நமக்கு என்ன வரும், ஆக்சியல் ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு P/A ஸ்ட்ரெஸ் அட் பாட்டத்தில் ஓகே, ஸ்ட்ரெஸ் அட் பாட்டத்தில் ஆக்சியல் ஃபோர்ஸ் வந்து P/A. பாட்டம் அப்படிங்கும்போது டியூ டு டெட் லோட் அண்ட் லைவ் லோட். ஓகேங்களா, இது வந்து பார்த்தீங்கன்னா டெட் லோட் லைவ் லோட், டெட் ப்ளஸ் லைவ் லோட். இது வந்து பார்த்தீங்கன்னா எசன்ட்ரிசிட்டி எஃபெக்ட்னால வருதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ டெட் லோட் லைவ் லோட்னா இப்படி ஆக்ட் ஆகுது நமக்கு. இப்போ பீம் எப்படி பெண்ட் ஆகும், இப்படி பெண்ட் ஆகுமா கரெக்டாக? அப்போ நம்ம என்ன வேணும், நமக்கு பாட்டம் வேணும். டாப்பில் நமக்கு கம்ப்ரெஷன், பாட்டத்தில் டென்ஷன். ஓகேங்களா, இங்கே கம்ப்ரெஷன் அப்படின்னா ப்ளஸ், டென்ஷன் அப்படின்னா மைனஸ். பிகாஸ் ஆப்போசிட் இன் நேச்சர் எகெயின்ஸ்ட் தி நேச்சரை நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம். ஓகேங்களா, எஸ். ஏன்னா நம்ம தான் ப்ரீ ஸ்ட்ரெஸ் ஃபோர்ஸ் கொடுத்து இப்படி பண்ணிடுறோமே. லோடு ஆக்சுவலாக செல்ஃப் வெயிட்டில் பீம் இப்படி தான் எனக்கு வளைஞ்சிருக்கணும். நீங்கள் ப்ரீ ஸ்ட்ரெஸ் கொடுத்து நீங்கள் இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க கவுண்டர் பேலன்ஸ் பண்ணுறதுக்காக. ஓகேங்களா, அப்போ டாப்பில் கம்ப்ரெஷன் நமக்கு எங்கே வேணும், பாட்டத்தில். அப்போ ஸ்ட்ரெஸ் அட் பாட்டம் முடியுது மைனஸ் M/Z பிகாஸ் ஆஃப் டென்ஷன். கரெக்டாக, எஸ். ப்ளஸ் டாப்பில் பாருங்கள், இப்போ டாப்பில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து டியூ டு எசன்ட்ரிசிட்டி எஃபெக்ட்னால. ஓகேங்களா, சாரி, எஸ் கரெக்ட். ஸோ எசன்ட்ரிசிட்டி எஃபெக்ட் பார்க்கணும் நம்ம. இப்போ எசன்ட்ரிசிட்டி இங்கே இருக்குங்களா, அப்போ ப்ரீ ஸ்ட்ரெஸ்ஸிங் ஃபோர்ஸ் நீங்கள் அப்ளை பண்ணதுக்கப்புறம் எப்படி நமக்கு இது வந்து டெட் லோடு ப்ளஸ் லைவ் லோடுனால இப்போ நான் பண்ணுறது ப்ரீ ஸ்ட்ரெஸ்ஸிங் ஃபோர்ஸ். நீங்கள் ப்ரீ ஸ்ட்ரெஸ்ஸிங் ஃபோர்ஸ் அப்ளை பண்ணிட்டீங்க, ப்ரீ ஸ்ட்ரெஸ்ஸிங் ஃபோர்ஸ் PSFன்னு வச்சுக்கிறேன். சரிங்களா, ப்ரீ ஸ்ட்ரெஸ்ஸிங் ஃபோர்ஸ் இதெல்லாம் நீங்கள் அப்ளை பண்ண நமக்கு இப்படி ஆகிடுச்சு நமக்கு. இப்போ எங்கே கேட்குறீங்க, பாட்டம் கேட்குறீங்க. அப்போ பாட்டத்தில் பாருங்கள் கம்ப்ரெஷனா, டாப்பில் டென்ஷனா, அப்போ பாட்டம் என்ன பண்ணணும், நம்ம கூட்டணும். அப்போ கூட்டணும் PE/Z. ஓகேவா, அப்படியே வைஸ் வெர்சா. ஓகேங்களா, டென்ஷன் மீன்ஸ் டாப் இஸ் ஈக்குவல் டு P/A. இந்த இதில் மைனஸ் போட்டிங்கன்னா ப்ளஸ் M/Z மைனஸ் PE/Z. வேணா நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ என்ன சொல்கிறோம், டாப்பில் கேட்குறீங்க. அப்போ டாப்பில் ஆக்சுவல் லோடு P/A தான். டாப்பில் டெட் லோடு ப்ளஸ் லைவ் லோடில் கம்ப்ரெஷன் பாசிட்டிவ் ஒன்று வந்துருச்சு. ஓகேங்களா, டாப்பில் கம்ப்ரசிவ் ஃபோர்ஸ்னால் டென்ஷன் இருக்குது, டென்ஷன் வந்துருச்சு, அவ்வளோதான்ப்பா. சரிங்களா, இதுதான் அதனுடைய பேசிக் ஃபார்முலா. இப்போ ஆஸ் பர் கோட் ஆஃப் 1343 9080. ஓகேங்களா, 9080 இப்போ ரிவைஸ் கோடு வந்து பார்த்தீங்கன்னா 2012 ஐ திங்க் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். ஓகேங்களா, 9080 கோடு புக்கை நம்ம படிப்போம். ஓகே, எஸ். அப்போது ப்ரீ ஸ்ட்ரெஸ்டு காங்கிரீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாக கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா போஸ்ட் டென்ஷன் காங்கிரீட் PTC, இதுனா போஸ்ட் டென்ஷன் காங்கிரீட், ப்ரீ டென்ஷன் காங்கிரீட் அப்படின்னு சொல்லலாம். இது வந்து போஸ்ட் டென்ஷன் காங்கிரீட், இது வந்து ப்ரீ டென்ஷன்டு காங்கிரீட். ஓகேங்களா, அப்போ போஸ்ட் டென்ஷன் காங்கிரீட்னா என்ன,
the stress applied to the tendons, okay, the stress applied to the tendon after pouring of concrete, ஓகேங்களா. போர் பண்ணதுக்கு அப்புறம் டென்ஷன் நீங்கள் ஃபோர்ஸ் அப்ளை பண்ணீங்க, 28 நாள் ஸ்ட்ரென்த் அட்டைன் பண்ணதுக்கு அப்புறம் நீங்கள் வந்து டென்ஷன் ஃபோர்ஸ் கொடுத்து நீங்கள் பீமை வந்து பார்த்தீங்கன்னா அப்படி பெண்ட் பண்ணீங்க அப்படின்னா, ப்ரீசஸிங் ஃபோர்ஸ் அப்ளை பண்ணிங்கன்னா அதுக்கு வெறும் போஸ்ட் டென்ஷன். ப்ரீ டென்ஷன் அப்படின்னா டென்சைல் ஃபோர்ஸ் அப்ளைடு, ஓகேங்களா, அண்ட் வவுண்டட் ஆர் டைடு வித் டு சப்போர்ட். டென்சைல் ஃபோர்ஸ் அப்ளைடு, வவுண்டட், டைடு வித் சம் சப்போர்ட் அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா இது பேர் ப்ரீ டென்ஷன். டென்ஷன் ஃபோர்ஸ் அப்ளைடு பிஃபோர் போரிங் ஆஃப் தி கான்க்ரீட் அப்படின்றோம். இதெல்லாம் எங்கே யூஸ் பண்ணோம் அப்படின்னா ரயில்வே ஸ்லீப்பர்ஸ், அடுத்து வந்து எலக்ட்ரிக்கல் போல், அதெல்லாம் நம்ம இந்த இடத்துல யூஸ் பண்ணுவோம், ஓகேங்களா. அப்போ போஸ்ட் டென்ஷன் மினிமம் கிரேட் ஆஃப் கான்க்ரீட் என்ன, ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின், M30. ப்ரீ டென்ஷனுக்கு 40, ஓகேங்களா. அப்போ மினிமம் சிமெண்ட் கண்டென்ட் எவ்வளோ இருக்கணும், 300 kg/m³ இருக்கணும், சரிங்களா. அப்போ இதில் மினிமம் 300, இதில் எவ்வளோ இருக்கணும், 360 kg/m³ இருக்கணும். இப்போ மேக்ஸிமம் சிமெண்ட் கண்டென்ட் நாட் கிரேட்டர் தென் 530 kg/m³, சரிங்களா. ரொம்ப ரொம்ப முக்கியமான 1 மார்க் கொஸ்டின், இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க, ஓகே. எஸ். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா லாஸ் நம்ம பார்க்க போகிறோம், ஓகே. எஸ். இப்போ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அந்த கர்வேச்சர் எஃபெக்ட்னு சொல்லிட்டு ஒரு கொஸ்டின் பார்த்தோம் இல்லைங்களா. என்ன கர்வேச்சர் எஃபெக்ட்னு சொல்லிட்டு நம்ம படிச்சிருப்போம். அதாவது ஒரு ப்ரீ டென்ஷன் மெம்பரில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ப்ரீ டென்ஷன் ஃபோர்ஸ் நீங்கள் அப்ளை பண்ணிட்டீங்க. அப்ளை பண்ணதுக்கு அப்புறம் இது நமக்கு இப்படி வந்து கர்வாக போயிடுது, கரெக்டாக. ஸோ இப்போ இந்த ப்ரீ டென்ஷனிங் ஃபோர்ஸ் நமக்கு P இன்ட்டு எசென்ட்ரிசிட்டி, இந்த எசென்ட்ரிசிட்டி ஹைட் நீங்கள் மல்டிப்ளை பண்ணுவீங்க, சரிங்களா. வித் ரெஸ்பெக்ட் டு திஸ் பார்ட் வந்து P இன்ட்டு ஈன்னு போடுவீங்க. இப்போ P இன்ட்டு E இஸ் ஈக்குவல் டு வாட் இஸ் தி பெண்டிங் மூமெண்ட் ஆஃப் திஸ் ஒன், கரெக்டாக, WL²/8. அப்போ எசென்ட்ரிசிட்டி இஸ் ஈக்குவல் டு WL²/8P நம்ம சொல்லலாம், கரெக்டாக. அப்போ இந்த எசென்ட்ரிசிட்டி அப்வர்டு கான்கேவ் எப்படி இருக்கும் அப்படின்னா, நமக்கு இந்த அப்வர்டு கான்கேவ் எப்படி இருக்குது அப்படின்னா இது அப்வர்டு, சரிங்களா. சாரி மேலே வந்து பார்த்தா அப்வர்டு, கீழே வந்து எஸ். அப்போ வந்து டவுன்வர்டு கான்கேவ் எப்படி இருக்கும் அப்படின்னா, நமக்கு வந்து டவுன்வர்டு கான்கேவ் இந்த ஹைட் எவ்வளோ இருக்கணும், வாட் ஆர் தி கேசஸ் நாட் கிரேட்டர் தென் 300/300 mm எவ்வளோ இருக்கும் அப்படின்னா லோடுனால E இஸ் ஈக்குவல் டு WL²/8P. சாரி, இந்த கொஸ்டின் நம்ம நிறைய டைம் நம்ம சால்வ் பண்ணியிருக்கோம், ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின், ஓகே. நெக்ஸ்ட் போகலாங்களா. எஸ். இப்போ லாஸ் ஆஃப் ப்ரீ ஸ்ட்ரெஸ், அப்போ லாஸ் ஆஃப் ப்ரீ ஸ்ட்ரெஸ்ஸில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஃபஸ்ட்டு வந்து ப்ரீ ஸ்ட்ரெஸ், ஓகேங்களா. ப்ரீ ஸ்ட்ரெஸ்ஸில் என்னென்ன லாஸ், ப்ரீ ஸ்ட்ரெஸ்டு ஹோயர் எஃபெக்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஹோயர் எஃபெக்ட் சிங்கிள் ஒயர் ப்ரீ ஸ்ட்ரெஸ்ட் லாங் லைன் ப்ராசஸ் அப்படின்னு ஹோயர் எஃபெக்ட், ஓகேங்களா. ஹோயர் ப்ரீ ஸ்ட்ரெஸ்ஸிங் ஃபோர்ஸ் சிங்கிள், ஓகேங்களா. ஹோயர் எஃபெக்ட் சிங்கிள் ஒயர் லாங் லைன் ப்ராசஸ் அப்படின்றோம், லாங் லைன் ப்ராசஸ், ஓகேங்களா, லாங் லைன் ப்ராசஸ். அப்போ இது வந்து பார்த்திங்கன்னா ரயில்வே ஸ்லீப்பர், ஓகே. அடுத்து வந்து எலக்ட்ரிக்கல் போல், ஓகேங்களா, எலக்ட்ரிக்கல் போல். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு சிங்கிள் ஒயர் ப்ரீ ஸ்ட்ரெஸ்ட் ஹோயர் எஃபெக்ட் லாங் லைன் ப்ராசஸ் அப்படின்னு ப்ரீ ஹோயர், ஓகே. எஸ். நெக்ஸ்ட் இதே போஸ்ட் டென்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு போஸ்ட் டென்ஷனில் என்னென்ன மெத்தட் இருக்குது அப்படின்னு பார்த்துக்கோங்க. ஃப்ரிசினட் மெத்தட் அப்படின்னு நம்ம சொல்லலாம், ஓகேங்களா. ஃப்ரிசினட் மெத்தட், ஓகே. ஃப்ரிசினட் மெத்தட், மல்டி ஒயர் போஸ்ட் டென்ஷன் அப்படின்னு சொல்லலாம், மல்டி ஒயர் போஸ்ட் டென்ஷன். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மேக்னல் மெத்தட், ஓகேங்களா. மேக்னல் மெத்தட் ஜஸ்ட் மெத்தட் மட்டும் தெரிஞ்சுருக்கீங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா லீ கால், ஓகேங்களா. MC கால், ஓகே. லீ MC கால் மெத்தட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மேக்னல் மெத்தட், MC கால், ஜிஃபோர்ட் மெத்தட். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா போஸ்ட் டென்ஷனில். ஏன்னா இது வந்து ப்ரீ டென்ஷன் மெத்தட், போஸ்ட் டென்ஷன் மெத்தடில் யார் எந்த சயின்டிஸ்ட் பேர் வருதுன்னு கூட கொஸ்டின் கேட்கலாம், ஓகேங்களா. நோட் பண்ணி வச்சுக்கோங்க, ஓகே. எஸ். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம லாஸ் நம்ம பார்க்க போகிறோம். என்னென்ன மெத்தட் நம்ம பார்த்துச்சு. இப்போ லாஸில் வந்து பார்த்திங்கன்னா ப்ரீ டென்ஷன், ஓகே. ப்ரீ டென்ஷன், போஸ்ட் டென்ஷன், ஒன்று தான். அதாவது ஒன்று வந்து பார்த்திங்கன்னா கர்வேச்சர் எஃபெக்ட், ஓகேங்களா. கர்வேச்சர் எஃபெக்ட் அப்படின்னு நம்ம சொன்னோம். கர்வேச்சர் எஃபெக்ட், லென்த் எஃபெக்ட் அப்படின்றோம். இதில் வந்து ப்ரீ டென்ஷனில் இருக்காது. ஏன் இருக்காது, நீங்கள் தான் வந்து பார்த்திங்கன்னா டேரெக்டாக டென்ஷன் பண்ணி அதுக்கு மேலே தான் டேரெக்டாக நீங்கள் காங்கிரீட் போகிறீங்க. அதனால் grip between the bond between the strands or tendons, bond between tendons and concrete is much higher compared to post tension. இந்த போஸ்ட் டென்ஷன் நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு டக்ட் உள்ளே போட்டு விட்ருவோம், ஓகேங்களா. ஒரு அலுமினியம் டக்ட் மாதிரி உள்ளே போட்டு விட்டு அதுக்குள்ளே தான் வந்து பார்த்திங்கன்னா டெண்டான்ஸ் நம்ம போடுவோம், சரிங்களா. ஸோ அதனால் நமக்கு என்ன ஆகும், இது அந்த டெண்டான் கம்மிட்டு இருக்காமல் வளைஞ்சு நின்றுருப்பார் இப்படி, ஓகேங்களா. இது டிபெண்டிங் அப்போ நீங்கள் ப்ரொவைட் பண்ணுறதை பேஸ் பண்ணி நீங்கள் பைப்பு இப்படி போட்டிருந்தீங்கன்னா டெண்டான் அப்படி வளைஞ்சிருப்பார், கீழே போட்டிங்கன்னா கீழே வளைஞ்சிட்டு இருப்பார். ஸோ அப்போ இந்த கர்வேச்சர் எஃபெக்ட் எதெல்லாம் வரும் அப்படின்னா போஸ்ட் டென்ஷன் தான் வரும். இதில் நமக்கு வராது, நில், ஓகேங்களா. இதில் வந்து பார்த்திங்கன்னா
P நாட் இன்ட்டு கேஎக்ஸ் ப்ளஸ் மியூ இன்ட்டு ஆல்ஃபா அப்படின்றோம். ஓகேங்களா, இது லென்த் எஃபெக்ட், இது கர்வேச்சர் எஃபெக்ட் அப்படின்றோம். சரிங்களா, எஸ். ஸோ இதை மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா 18 to 20% நமக்கு லாஸ் வரும்பா. 18 to 20% லாஸ். பீரியட் டென்ஷன் தான் அதிக லாஸ். போஸ்ட் டென்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா 15% தான் நமக்கு வந்து லாஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேங்களா, போஸ்ட் டென்ஷன் தான் வெரி லெஸ் லாஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகே, எஸ். ஸோ இப்போ இந்த கேன்றது வந்து உப்பிள் ஃப்ரிக்ஷன் ஃபேக்டர் நம்ம சொல்லுவோம். எக்ஸ்ன்றது லென்த் ஆஃப் தி பீம், ஆல்ஃபான்றது கோஎஃபிஷியன்ட் வேல்யூ, சாரி மியூன்றது இந்த இடத்துல ஃப்ரிக்ஷன் கோஎஃபிஷியன்ட் வேல்யூ, ஆல்ஃபான்றது ஆங்கிள். ஓகேங்களா, ஆங்கிள் மீன்ஸ் ஹியர் இங்கே எசன்ட்ரிசிட்டி உங்களுக்கு வருதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த எசன்ட்ரிசிட்டி இப்படி வருது அப்படின்னா இதுதான் நம்மளுடைய ஆங்கிள் தீட்டா. ஓகே, எஸ். நெக்ஸ்ட், ஸோ இந்த தடவை சம் கேட்க மாட்டாங்க, தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகே, எஸ். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எலாஸ்டிக் ஸ்ட்ரெயின் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். என்ன சொல்கிறோம்? எலாஸ்டிக் ஸ்ட்ரெயின் வேல்யூ. எலாஸ்டிக் ஸ்ட்ரெயின் இஸ் ஈக்குவல் டு, இங்கேயும் நம்ம எலாஸ்டிக் ஸ்ட்ரெயின் வராது. ஏன் நில், நீங்கள் தான் பாண்டு கொடுத்துட்டோம் இல்லையா, தேர் இஸ் நோ ஸ்ட்ரெயின். ஓகே, நான் அதுக்கப்புறம் நான் எதுவுமே பண்ண மாட்டேன், சிம்பிளாக நான் கட் பண்ணி விட்டுருவேன். பாண்டு கிரிப் பாண்ட் அப்படியே இருக்கும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒவ்வொன்றுக்கும் என்ன பண்ணுவேன், ஃபஸ்ட்டு நான் வந்து பார்த்தீங்கன்னா போஸ்ட் டென்ஷன் அப்ளை பண்ணணும், மறுபடியும் நான் விட்டுறேன் அப்படின்னா இட்ஸ் கம் டு தி ஒரிஜினல் பொசிஷன் டியூ டு எலாஸ்டிக்னால. அதனால் சேஞ்ச் இன் லென்த் விட போய் ஒரிஜினல் லென்த் ஸ்ட்ரெயின் கிடச்சிருச்சு இன்ட்டு யங்ஸ் மாடல்ஸ் ஆஃப் ஸ்ட்ராண்ட்ஸ் போட்டோம் நம்ம அப்படின்னா ஸ்ட்ரெஸ் எனக்கு கிடச்சிரும். ஓகேங்களா, டிவைடட் பை இனிஷியல் ப்ரீசெசிங் ஃபோர்ஸ் போட்டால் எனக்கு லாஸ் கிடச்சிரும். சரிங்களா, எஸ். நெக்ஸ்ட் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஷார்ட் டேர்ம் லாஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதாவது வந்து ஷார்ட் டேர்ம் லாஸ். ஓகே, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எலாஸ்டிக் ஷார்ட்னிங். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிங்கேஜ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரிங்களா, ஸ்ட்ரிங்கேஜ் லாஸ். ஸ்ட்ரிங்கேஜ் லாஸ் வந்து பார்த்தீங்கன்னா 3 × 10⁻⁻⁴ இன்ட்டு யங்ஸ் மாடல்ஸ் ஆஃப் ஸ்டீல் நம்ம சொல்லுவோம். ஸ்ட்ரிங்கேஜ் ஸ்ட்ரெயின் ஆஃப் கான்கிரீட் இன்ட்டு யங்ஸ் மாடல்ஸ் ஆஃப் ஸ்டீல். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 2 × 10⁻⁴ லாக் பேஸ் இ டி ப்ளஸ் 2 அப்படின்னு நம்ம சொல்லுவோம். டீன்றது வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை நாள் நீங்கள் கேஸ்ட் பண்ண நாள்லேருந்து எத்தனை நாளில் நீங்கள் வந்து ப்ரீ டென்ஷன் போடுங்க. 7 நாள் கொடுக்குறேன்னா கொடுங்க, 28 நாள் கொடுத்தா 28 கொடுங்க, 7 நாள் கொடுத்தா 7 நாள் கொடுங்க இன்ட்டு யங்ஸ் மாடல்ஸ் ஆஃப் ஸ்டீல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரிங்களா, ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 1 minute. எஸ். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு க்ரீப் கோஎஃபிஷியன்ட். க்ரீப்னாலும் வரக்கூடிய லாஸ். க்ரீப்னாலும் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டுலேயுமே நம்ம சொல்லணும் பை இன்ட்டு எம் இன்ட்டு எஃப்எஸ் அப்படின்னா க்ரீப் கோஎஃபிஷியன்ட் இன்ட்டு மாடுலரேஷன் இன்ட்டு எஃப்எஸ். ஸோ எஃப்எஸ் அப்படின்றது என்னன்றதுலாம் ஸ்ட்ரெஸ் போத் ரெண்டுமே நமக்கு வரும். ஓகேங்களா, ஸ்ட்ரெஸ் அப் டு டெண்டான் லெவல் அப்படின்னு சொல்லுவோம். அந்த டெண்டான் லெவலோட தான், அதாவது இந்த எசன்ட்ரிசிட்டி எவ்வளோ தான் நமக்கு அந்த டெண்டான் நம்ம கண்டுபிடிக்கணும். சரிங்களா, அப் டு டெண்டான் லெவல். அப்போ P/A ப்ளஸ் ஆர் மைனஸ் PE² டிவைடட் பை ஐ நம்ம ஃபார்முலா எழுதணும். PE² பை ஐ. பிகாஸ் ஆஃப் இங்கே நம்ம கீழே அப் டு டெப்த் வரலாம் போக தேவையில்ல. அப் டு நீங்கள் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் டெண்டான் ப்ரொவைட் பண்ணுற டெப்த் வரணும் நீங்கள் போனீங்கன்னா போதும். ஓகேங்களா, எஸ். நெக்ஸ்ட் க்ரீப் நம்ம முடிச்சாச்சு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எலாஸ்டிக் டிஃபர்மேஷன், anchorage slip. ஓகேங்களா, this is actually anchorage slip. elastic strain, ஓகே, elastic strain anchorage slip அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா, ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரிலாக்ஸேஷன் ஆஃப் ஸ்டீல் அப்படின்னு சொல்லுவோம். ரிலாக்ஸேஷன் ஆஃப் ஸ்டீல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ரிலாக்ஸேஷன் ஆஃப் ஸ்டீல் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது ரிலாக்ஸ் ஆகுதுப்பா நமக்கு, அதாவது கான்ஸ்டன்ட் ஸ்ட்ரெஸ்ஸில். ஓகேங்களா, கான்ஸ்டன்ட் ஸ்ட்ரெஸ்ஸில் நமக்கு வந்து ரிலாக்ஸ் ஆகுது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். கான்ஸ்டன்ட் ஸ்ட்ரெஸ் அண்ட் கான்ஸ்டன்ட் டைம். ஓகேங்களா, அதாவது இப்போ லோடு அப்ளை பண்ணும்போது நமக்கு என்ன ஆகும், இப்படி நம்ம பெண்ட் ஆனது மறுபடியும் நமக்கு வந்து இப்படி வர ஆரம்பிக்கும். மறுபடியும் லோடு ரிமூவ் பண்ணணும், மறுபடியும் இப்படி போகும். இதுக்கு பேர் தான் ரிலாக்ஸேஷன் ஆஃப் ஸ்டீல். ரிலாக்ஸாக ஃபீல் பண்ணுது. அப்போ இது எவ்வளோ வருது அப்படின்னா 1 to 8% அப்படின்னு சொல்கிறாங்க. அதுவும் மேக்ஸிமம் எப்படின்னா 5 to 8%. சாரி, 1 to 8 5 to 8% ஃபார் தி போத் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஃபைனலாக அதிக லாஸாக இருக்கிறது வந்து ப்ரீ டென்ஷன் தான். எவ்வளோ வரும் அப்படின்னா அப்ராக்சிமேட்லி 20% வரும் நமக்கு மேக்ஸிமம் வரும். போஸ்ட் டென்ஷன் வந்து 15% நமக்கு வரும். சரிங்களா, ரொம்ப ரொம்ப முக்கியமான 1 mark கொஸ்டின். ஓகேங்களா, ஸோ சில புக்கில் வந்து பார்த்தீங்கன்னா 1 to 5% கொடுத்துருப்பாங்க. சில புக்கில் வந்து 5 to 8%. பட் ஜென்ரலாக வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 5%. ஜென்ரலி இஸ் 5% இஸ் த லாஸ் ஆஸ் பர் தி கோட் ஆஃப் 1343/1980. ஓகேங்களா, எஸ். எலாஸ்டிக் ஷார்ட்டனிங் இது. ஓகேங்களா, எலாஸ்டிக் ஷார்ட்டனிங், எலாஸ்டிக் ஸ்ட்ரெயின், எஸ், எலாஸ்டிக் ஸ்ட்ரெயின் அண்ட் ஆங்கரேஜ் ஸ்லிப். ஓகே, கரெக்ட். ஓகே, ஸோ இது நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீ ஸ்ட்ரெஸ் நம்ம என்னென்ன சொல்லிட்டு நம்ம பார்த்தாச்சு. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான கான்செப்ட். இதில் வந்து கம்பல்சரி ஒரு கொஷின் வந்து கேட்பாங்க. ஓகேங்களா, எஸ். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா சம் மிஸ்லேனியஸ் டாபிக்ஸ். ஸோ மிஸ்லேனியஸ் டாபிக்ஸ்னால் வந்து ஸ்டேர் கேஸ். ஓகேங்களா, ஸ்டேர் கேஸ். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஆர்சிசி வால், அதெல்லாம் நம்ம பார்ப்போம். சரிங்களா, அந்த ஸ்டேர் கேஸ். ஸோ இப்போ ஸ்டேர் கேஸில் வந்து ஒரு ஹைட்டு கொடுத்துட்டாங்க, ஹைட் ஆஃப் தி பில்டிங் கொடுத்துட்டாங்க, ரைஸ் வந்து 150 mm கொடுத்துட்டாங்க. நம்பர் ஆஃப் ஸ்டேர் கேஸ், நம்பர் ஆஃப் ஸ்டெப்ஸ் எத்தனை, ட்ரெட் எத்தனை கண்டுபிடிங்க, நம்பர் ஆஃப் ரைஸ் எத்தனை. அப்போ ரைஸ் இஸ் ஈக்குவல் டு ட்ரெட் ப்ளஸ் 1. இப்போ ஹைட் வந்து 3 மீட்டர்னு வச்சுக்கோங்களேன். அப்போ 3 மீட்டர்னா 3000 mm வச்சுக்கலாமா. 3000 mm டிவைட் பை 150ங்களா, ஒரு 150 ரெண்டா, இப்போ 20 ஸ்டெப்ஸ். ஓகேங்களா, அப்போ ரைஸ் வந்து 20. அப்போ ட்ரெட் நமக்கு எத்தனை இருக்கும், 19 இருக்கும். இப்படி கூட கொஸ்டின் கேட்பாங்க. சரிங்களா, எஸ். அப்போ ரைஸ் நமக்கு எவ்வளோ இருக்கும், 150 to 200 mm வரலும் ரைஸ் இருக்கலாம், 250 to 300 mm வரலும் வந்து நமக்கு ட்ரெட் இருக்கலாம். சரிங்களா, 150 இஸ் எனஃப் பெட்டர். 200 வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம்
என்ன சொல்கிறது, ஸ்டெப் வைக்கிறது கொஞ்சம் டஃப் தான். ஓகே, டிபெண்டிங் அப்பான் தி அவர் கிரேடியன்ட், நமக்கு எப்படி வந்து ஹைட் மேட்ச் ஆகுதோ, லேண்டிங் எங்கே கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. மினிமம் நம்பர் ஆஃப் ஸ்டெப்ஸ் எத்தனைன்னு கேட்டாங்கன்னா 3 இருக்கணும். மேக்ஸிமம் சிங்கிள் ஃப்ளைட்டில் எப்படி இருக்குன்னு கேட்டாங்கன்னா 12 இருக்கணும். சரிங்களா, சிங்கிள் ஃப்ளைட் மீன்ஸ் இந்த ஒரு தான், இங்கே ஒரு ஸ்டார்டிங் ஃபஸ்ட்டு ஸ்டெப்ஸ் வைக்கிறோம், இங்கே வந்து இந்த லேண்டிங், இதுக்கு பேர் தான் சிங்கிள் ஃப்ளைட் அப்படின்னு சொல்லுவோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் மினிமம் 3 இருக்கணும், மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 12 இருக்கணும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இது வேஸ்ட் ஸ்லாப்னு கூட நம்ம சொல்லலாம். சரிங்களா, இதோட வித்து வந்து பார்த்திங்கன்னா 1 மீட்டர் இருக்கலாம், and 2 meter for commercial building, 1 meter for residential building is a minimum value. Okay, yes. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா லோடு வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் லோடு வந்து 3 kN per meter square ஃபார் நார்மல் ரெசிடென்ஷியல் பில்டிங். கமர்ஷியல் பில்டிங் வந்து பார்த்தீங்கன்னா 5 kN per meter square. ரொம்ப ரொம்ப முக்கியமான 1 மார்க் கொஸ்டின், இது லைவ் லோட் கேஸ். ஓகேங்களா, எஸ். ஸோ இப்போ ஆர்சிசி வால் வந்துட்டிங்கன்னா மினிமம் திக்னஸ் ஆஃப் தி ஆர்சிசி வால் ரொம்ப ரொம்ப முக்கியமான 1 மார்க் கொஸ்டின். 100 mm, பேஜ் நம்பர் IS 456 63 இது இருக்குது. ஓகேங்களா, இந்த ஆர்சிசி வால் டாப்பிக்கு. அப்போ ஹரிசாண்டல் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் எவ்வளோ இருக்கணும், வெர்டிக்கல் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் எவ்வளோ இருக்கணும் பாருங்கள். அந்த ஹரிசாண்டல் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் தான் எப்பயுமே நமக்கு அதிகமாக இருக்கும் ஆர்சிசி வாலில். ஓகேங்களா, எப்படி இருக்கும் அப்படின்னா ஹரிசாண்டல் ரெயின் முதல்ல இப்படி எழுதிக்கிறேன். சரிங்களா, வெர்டிக்கல் ஹரிசாண்டல். ஓகே, ஸோ இதில் வந்து 2 கேஸ் இருக்குது. அப் டு 16 mm டயாமீட்டர், அப் டு 16 mm டயாமீட்டர் வெல்டட். ஓகே, வெல்டட் ஒயர் ஃபேப்ரிக் பார்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா, வெல்டட் ஒயர் ஃபேப்ரிக் பார்ஸ் அப்படிங்கும்போது நமக்கு 0.12% ஆஃப் கிராஸ் செக்ஷனல் ஏரியா வெர்டிக்கல். இது ஹரிசாண்டல் வந்து பார்த்தீங்கன்னா 0.2% ஆஃப் கிராஸ் செக்ஷனல் ஏரியா, சேம் கேஸ் அப்படியே. இப்போ கிரேட்டர் தென் 16 mm, ஓகேங்களா, கிரேட்டர் தென் 16 mm அதர் பார்ஸ் அப்படிங்கும்போது 0.15 கிராஸ் செக்ஷன் ஏரியா, இங்கே வந்து 0.25 கிராஸ் செக்ஷன் ஏரியா. இந்த கொஸ்டினுக்கு 2க்கு ரேஷியோ ஒரு டைம் கேட்டிருங்க. வாட் இஸ் வெர்டிக்கல் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் ஹரிசாண்டல் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் ரேஷியோஸ்? அப்போ 12/20 கரெக்டாக 100 மல்டிப்ளை பண்ணிக்கிட்டேன். அப்போ வந்து 3/3 அடிச்சிட்டிங்களா, 5 டைம் கரெக்ட், 3/5. ஓகேங்களா, எஸ், 3/5. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 3/5, 2க்கு ரேஷியோ அதே தான். ரொம்ப ரொம்ப முக்கியமான 1 மார்க் கொஸ்டின். இந்த ஸ்பேசிங் வந்து பார்த்தீங்கன்னா வாட் ஆர் தி கேசஸ் நாட் கிரேட்டர் தென் 450 mm அண்ட் 3 times thickness of the slab, which one is minimum? 3 times thickness of the wall அப்படின்றோம். ஓகேங்களா, 3 times thickness of the wall, which one is minimum அப்படின்றோம். ஓகேங்களா, ஸோ இதோட நமக்கு வந்து இந்த ஆர்சிசி பார்ட் முடிஞ்சிருச்சு. ஓகேங்களா, ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஸ்டீல் செக்சர்ஸ். ஓகே, ஸ்டீல் செக்சர் ஜஸ்ட் ஒரு ½ an hourல வாட் இஸ் வாட் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு நம்ம பார்த்துடலாம். ஓகேங்களா, எஸ். ஸோ ஸ்டீல் செக்சரில் பேசிக் நம்ம டிசைன் போகணும் அப்படின்னா நமக்கு கனெக்ஷன்ஸ் நம்ம பார்க்கணும். ஓகேங்களா, கனெக்ஷனுக்கு முன்னாடி நமக்கு அடுத்து நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா ஸ்டீல் செக்சரில் பீம்ஸ். த செக்ஷன் இஸ் கிளாசிஃபைட் இன்டு 5 டைப்ஸ் அவங்க வந்து கிளாஸிஃபை பண்ணுறாங்க ஸ்டீல் செக்சரில். இந்தியன் ஸ்டாண்டர்டு லோ பீம், இந்தியன் ஸ்டாண்டர்டு மீடியம் பீம், இந்தியன் ஸ்டாண்டர்டு ISHP ஹெவி பீம், ISWP வைடு பீம், ISJP ஜூனியர் பீம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ 5 செக்ஷனை வந்து கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க ஸ்டீல் செக்சரில். ஓகேங்களா, ஸ்டீலோடைய ப்ராப்பர்ட்டிலாம் நமக்கு தெரியும். ஹிங்ஸ் மாடல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 5 × 2 × 10⁵ N/mm². பாய்சன் ரேஷியோ வந்து பார்த்தீங்கன்னா 0.286, 0.28 நம்ம வச்சுக்கலாம். ஓகே, ரிஜிடிட்டி மாடல்ஸ் வந்து 0.76, ஓகே, 0.77 10⁵ kN/m² நமக்கு வரும். சரிங்களா, இதெல்லாம் வந்து பேசிக்கோடைய வேல்யூ, ஸ்டீலோடைய பேசிக் வேல்யூ. இப்போ நம்ம வந்து டேரெக்டாக டிசைன் கனெக்ஷன் டிசைன் வரலாம் நமக்கு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரிவெட். ஓகேங்களா, ஸோ ரிவெட்டோடைய வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு டயாமீட்டர் ஆஃப் தி ரிவெட்டை பேஸ் பண்ணி ஹோல் நம்ம கேட்பாங்க. அப்போ டயாமீட்டர் ஆஃப் தி ஹோல் இஸ் ஈக்குவல் டு, ஓகேங்களா, டயாமீட்டர் ஆஃப் தி ரிவெட் ப்ளஸ் 1.5 mm. எப்போ டயாமீட்டர் ஆஃப் தி ரிவெட் வந்து லெஸ் தென் 25 mm, லெஸ் தென் ஆர் இஸ் ஈக்குவல் 25 mm தான். இது டயாமீட்டர் ஆஃப் தி ரிவெட் கிரேட்டர் தென் 25 mm இருந்துச்சுன்னா டயாமீட்டர் ஆஃப் தி ரிவெட் ப்ளஸ் 2 mm ஆட் 2 mm, எஸ் கரெக்ட், 2 mm நமக்கு ஆட் பண்ணணும். இது டயாமீட்டர் ஆஃப் ரிவெட்டுக்கு. இதே போல்ட் நீங்கள் வந்துட்டீங்க அப்படின்னா, போல்ட்ஸ் வந்துட்டீங்க அப்படின்னா, ஓகேங்களா, 16 mm, ஓகேங்களா, less than 16 mm, 16 to 24 mm, 20 greater than 24 mm, 1 2 3. ஓகேங்களா, இது வந்து டயாமீட்டர் ஆஃப் தி போல்ட், டயாமீட்டர் ஆஃப் தி ஹோல். கிளியரன்ஸ் நம்ம கொடுக்கணும். ஓகேங்களா, ஸோ எதுக்காக இந்த கிளியரன்ஸ் கொடுக்குறீங்க அப்படின்னா ஈஸி டு ஒர்க். ஓகேங்களா, ஈஸி டு ஒர்க் அண்ட் maintain the thermal stress. Okay, easy to work and maintain the quality and control the thermal stress அப்படின்னு சொல்கிறோம். நீங்கள் பாட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹோல் கரெக்டாக 20 mm டயாமீட்டர் 20 mm கொண்டு போய் டயாமீட்டர் 20 mm டயாமீட்டர் ஹோல் ரிவெட்டு அதில் 20 mm கரெக்டாக கொண்டு போய் நம்ம போட முடியுமா? அப்புறம் என்ன பண்ணுவோம், லேபர் வந்து பார்த்தீங்கன்னா அவனுக்கு சும்மா ஹேமர் வச்சுட்டு அடிப்பான், மறுபடியும் இந்த ரிவெட் பெண்ட் ஆகும், இல்லைனா பிளேட் வந்து டேமேஜ் ஆகும். ஈஸி டு ஒர்க்மேன்ஷிப், மெயின்டெனன்ஸ் ஆஃப் குவாலிட்டி அண்ட் தெர்மல் ஸ்ட்ரெஸ் வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணணும். ஓகேங்களா, இப்போ ஹீட் ஆச்சு அப்படின்னு நமக்கு என்ன எக்ஸ்பெண்ட் ஆகும், அந்த 1 mm 2 mm எக்ஸ்பெண்ட் நமக்கு ஆகும். இப்போ ஒருவேளை நமக்கு இந்த இது கொடுக்கல நமக்கு என்ன ஆகும், இதில் நமக்கு பல்ஜாகவும் ஆரம்பிச்சிடும். சரிங்களா, பல்ஜாகவும் நமக்கு ஆரம்பிச்சிடும். ஓகே, எஸ். அப்போது ஸ்ட்ரென்த் ஆஃப் தி போல்ட் அப்படின்னா என்ன சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஓகேங்களா, மினிமம் ஆஃப் ஷியர்
and bearing. Minimum of shear and bearing தான் நமக்கு strength of the bolt. ரொம்ப ரொம்ப முக்கியமான question. What is in strength of the rivet and strength of the bolt அப்படிங்க. Minimum of shear and bearing தான் strength of the bolt அப்படின்னு சொல்லுவாங்க. நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, எஸ். நெக்ஸ்ட் இப்போ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டைப் ஆஃப் தி ஜாயின்ஸ், அது நமக்கு தெரியும். லேப் ஜாயிண்ட், பட் ஜாயிண்ட், நமக்கு சிங்கிள் கவர் பட் ஜாயிண்ட், டபுள் கவர் பட் ஜாயிண்ட் நம்ம படிச்சிருப்போம். இப்போ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேசிக் திங்ஸ் நம்ம படிப்போம். பிச்னா என்ன, காஜ்னா என்ன அப்படின்ட்டு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? பிச் டிஸ்டன்ஸ் என்ன, கேஜ் டிஸ்டன்ஸ் ஆர் காஜ் டிஸ்டன்ஸ், யுவர் விஷ், எப்படி வேணாலும் நீங்கள் ப்ரொனவுன்ஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இப்படி தான் எனக்கு லோட் ஆக்ட் ஆகுதுப்பா. இதோடைய பிளேட். ஓகே, த டிஸ்டன்ஸ் பிட்வீன் தி சென்டர் டு சென்டர் ஆஃப் தி போல்ட், சாரி, த டிஸ்டன்ஸ் பிட்வீன் தி சென்டர் டு சென்டர் ஆஃப் தி போல்ட், the force parallel to the direction அப்படிங்கும்போது நமக்கு pitch அப்படின்றோம். ஓகேங்களா? this is a pitch value minimum 2.5 times of nominal diameter. What is nominal diameter? Diameter of the shank portion. Diameter of the shank portion தான் nominal diameter. Diameter of the hole இல்லை, diameter of the rivet. ஓகேங்களா? எஸ். இதே வந்து parallel, the distance, the center to center distance between the diameter of the bolt or rivet, the force in the perpendicular direction. ஓகேங்களா? perpendicular direction இது பேர் gauge distance or gauge distance அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? gauge distance or gauge distance அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க. அந்த gauge distance எவ்வளோ சொல்கிறாங்க அப்படின்னா, ஓகேங்களா, 100 plus 4 times thickness of the thinner plate. ஓகேங்களா? this value not greater than 200 mm. this value should not greater than 200 mm அப்படின்னு நம்ம சொல்றாங்க. ஓகேங்களா? எஸ். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு எட்ஜ் டிஸ்டன்ஸ். அப்படின்னா காஜ் டிஸ்டன்ஸ் பக்கத்திலே இருக்குது எட்ஜ் டிஸ்டன்ஸ் சொல்லுவோம். இதுக்கு பேரலாக வந்து எட்ஜ் டிஸ்டன்ஸ், எண்ட் டிஸ்டன்ஸ் இது வந்து எட்ஜ். ஓகேங்களா? எண்ட் டிஸ்டன்ஸ் அப்படின்னா நமக்கு ரிவெட்டுக்கு பேரலாக இருக்கிறது நமக்கு வந்து எண்ட் டிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இது நமக்கு எவ்வளோ இருக்கணும்? 1.5 times diameter of the hole ஆர் 1.7 டைம்ஸ் ஆஃப் டயாமீட்டர் ஆஃப் தி ஹோல் அப்படின்னு சொல்கிறோம். என்ன ரீசன் அப்படின்னா, அந்த 1.5 வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு மெஷின் கட். மெஷினே ஒரு ஹோல் போட்டு கொடுத்துருச்சு அப்படின்னா ரொம்ப சந்தோஷம். நீங்கள் போட்டு ஹேண்ட் கட் போட்டு அப்படின்னா நீ கிளியரன்ஸாக போட மாட்டேன். ஸோ அதனால் இன்னும் கொஞ்சம் அதிகம் பண்ணிக்கோங்க. இது வந்து ஹேண்ட் கட். ஓகே, எஸ். நெக்ஸ்ட் இது வந்து நமக்கு ஹேண்ட் கட். இது வந்து பேசிக்ப்பா. இந்த பிச்சோட வேல்யூ கம்பல்சரி கேட்பாங்க. அதில் எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது. பிச் வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா கம்பல்சரி கேட்பாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ரிவெட்ன்ற வெல்டு. ஓகேங்களா? ஸோ வெல்டில் வந்து பார்த்தீங்கன்னா அதிக கொஷின் கேட்க டேரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி கொஷின் பார்த்துருப்போம். ஸோ அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கொஷின்ஸ் ஜென்ரலாக கேட்குற கொஷின் மினிமம் திக்னஸ் ஆஃப் தி வெல்டு. ஓகேங்களா? மினிமம் திக்னஸ் ஆஃப் தி வெல்டு நமக்கு எவ்வளவு? ஃபில்லட் வெல்டு மினிமம் திக்னஸ் வந்து 3 mm அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்போ ஃபில்லட் வெல்டுடைய வீக்கஸ்ட் பாயிண்ட் எதுன்னு கேட்டாங்கன்னா, த்ரோட் ஆஃப் தி ஃபில்லட் வெல்டு தான் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த த்ரோட் தான் நமக்கு வந்து வீக்கஸ்ட் பாயிண்ட் அப்படின்னு சொல்லுவோம். 3 mm சொல்லலாம். இந்த ஆங்கிள் ஆஃப் வெல்டிங், ஓகேங்களா, இந்த ஆங்கிள் ஆஃப் வெல்டிங் நம்ம வீடியோவில் பாருங்கள். இந்த டீட்டா வேல்யூ பேஸ் பண்ணி நமக்கு இந்த ஆங்கிள் ஆஃப் வெல்டிங் வந்து 60 to 90, ஓகேங்களா, 91 to 100, 101 to 106, ஓகேங்களா, 107 to 113, 114 to 120. சரிங்களா? ஸோ 0.7 அப்படியே குறைஞ்சிக்கிட்டே வரும். 0.7, 0.65, 0.6, 0.55, 0.6 அப்போ 0.5 அப்படின்னு நம்ம வரும். சரிங்களா? ஸோ இந்த கொஷினோட ஆங்கிள் வேல்யூ கொடுத்துட்டு அது என்ன திக்னஸ், நம்ம த்ரோட் திக்னஸ் வரும்னு கொஷின் கூட நமக்கு கேட்பாங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான 1 மார்க் கொஸ்டின். ஓகேங்களா? எஸ். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரென்த் ஆஃப் தி போல்ட் நமக்கு தெரியும். ஸ்ட்ரென்த் ஆஃப் தி போல்ட் நமக்கு அதில் நம்ம படிச்சிட்டோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பர்மிசிபிள் ஸ்ட்ரெஸ்ஸஸ் அப்படின்னு நம்ம படிக்கிறோம். ஸோ த பர்மிசிபிள் ஸ்ட்ரெஸ் மீன்ஸ் ஹியர் ஆக்சியல் கம்ப்ரெஷன். ஓகேங்களா? ஆக்சியல் கம்ப்ரெஷன் அப்படிங்கும்போது 0.6 டைம்ஸ் ஆஃப் Fy, அதாவது ஆக்சியல் கம்ப்ரெஷன் அண்டு டென்ஷன். ஓகேங்களா? இதே பெண்டிங் அப்படிங்கும்போது நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம். கரெக்டாக? பெண்டிங் அப்படிங்கும்போது 0.66 Fy. ஓகேங்களா? பியரிங் அப்படிங்கும்போது 0.75, பியரிங் அப்படின்னா நமக்கு 0.75 Fy அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரிங்களா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் பர்மிசிபிள்னு கேட்டாங்கன்னா 0.4 டைம்ஸ் ஆஃப் Fy அப்படின்றோம். ஜென்ரலாக ஷியர் ஸ்ட்ரெஸ், ஓகேங்களா, பர்மிசிபிள் ஷியர் ஸ்ட்ரெஸ்ன்னு கேட்டாங்கன்னா 0.45 Fy அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரிங்களா? ஆவரேஜ் பர்மிசிபிள்னு கேட்டாங்கன்னா 0.4 Fy அப்படின்னு சொல்கிறோம். ரொம்ப ரொம்ப முக்கியமான 1 மார்க் கொஸ்டின். ஓகேங்களா? ஸோ அப்பார்ட் ஃப்ரம் திஸ் 3 இந்த கொஸ்டின்ஸ் முன்னாடி நோட் பண்ணிக்கோங்க. என்ன அப்படின்னா earthquake load and wind load. Okay, earthquake load and wind load is acting, ஓகேங்களா, acting in the structures connection. ஓகேங்களா? the connection value, the connection stress, the connection value, permissible stress value. ஓகேங்களா? permissible stress, ஓகேங்களா, permissible stress value and connection. ஓகேங்களா? permissible stress. Okay, yes, 1 minute. The connection and yes, okay, the connection values increased 25% அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா? connection values increased. ஓகேங்களா? அதாவது when the wind load or earthquake load or loads are considered, okay, the steel structures increased by 25%
25% of permissible stress and 25% of connection stress and 33.33% of permissible stress அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரிங்களா, permissible stress அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகே, ரொம்ப ரொம்ப முக்கியமான 1 மார்க் கொஸ்டின். ஓகேங்களா, permissible stress இந்த ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 33% பண்ணோம், கனெக்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா 25% நம்ம இன்க்ரீஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான 1 மார்க் கொஸ்டின். ஓகே, நெக்ஸ்ட். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு டைப் ஆஃப் அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் போல்ட் அப்படின்ற சொல்கிறோம். சரிங்களா, ஸோ இப்போ டைப் ஆஃப் அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் போல்ட் இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து செயின் ரிவெட்டிங் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகே, இந்த இடத்துல நம்ம போடுறது நமக்கு செயின்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க, ரொம்ப தேவையில்லை. ஓகேங்களா, இதுக்கு பேர் செயின் ரிவெட்டிங் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம டைமண்ட் ரிவெட்டிங் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து டைமண்ட் ரிவெட்டிங். ஓகே, எஸ். அதேமாதிரி இந்த பக்கமும் சேம் அதே நமக்கு வரும், டைமண்ட் ரிவெட்டிங். ஓகே, இது வந்து பார்த்திங்கன்னா டைமண்ட், இது வந்து பார்த்திங்கன்னா செயின். ஓகே, அடுத்து வந்து ஸ்டாகர்ட் ரிவெட்டிங் அப்படின்னு இல்லை, டைமண்டில் லாஸ்ட் கட் பண்ணி விட்ருங்க, அதான் ஸ்டாகர்ட் ரிவெட்டிங். ஓகேங்களா, இது பேர் ஸ்டாகர்ட் ரிவெட்டிங் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகே, எஸ், ஸ்டாகர்ட், STAGGRED. ஓகே, எஸ், ஸ்டாகர்டு ரிவெட்டிங் அப்படின்னு. இதெல்லாம் வந்து ஜென்ரல் அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் ரிவெட்டிங் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இந்த ரிவெட்டில் ஒரு ப்ராக்கெட் கனெக்ஷன் நீங்கள் டிசைன் பண்ண போகிறீங்க. ஓகேங்களா, இந்த மாதிரி கொஸ்டின் கேட்பாங்க. ஒரு ப்ராக்கெட் கனெக்ஷன் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு ப்ராக்கெட் கனெக்ஷன் இருக்குது. இதுதான் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இப்படி கனெக்ட் பண்ணியிருக்கீங்க, இந்த இடத்துல இப்படி கனெக்ட் பண்ணியிருக்கீங்க. ஓகே, எஸ். ஸோ அப்போ இந்த இடத்துல லோடு உங்களுக்கு இப்படி ஆக்ட் ஆகுது. இந்த லோடு நமக்கு என்னவா இந்த இடத்துல மாறும்? இந்த இடத்துல லோடு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இட் இஸ் அ ட்ரான்ஸ்வர்ஸ் லோடு. ஸோ இல் கன்வெர்டட் இன்டு தி டார்ஷனாக நமக்கு இந்த இடத்துல மாறும். ஓகேங்களா, டார்ஷனல் மூமெண்ட்டாக நமக்கு மாறும். ஸோ இப்போ டார்ஷனல் மூமெண்ட்டாக மாறும்போது நமக்கு ஸோ ரிசல்டன்ட் ஃபோர்ஸ், ஓகேங்களா, ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு அண்டர் த ஸ்கொயர் ரூட் ஆஃப் F1 ஸ்கொயர் ப்ளஸ் F2 ஸ்கொயர் ப்ளஸ் 2 டைம்ஸ் ஆஃப் F1 F2 காஸ் டீட்டா அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரிங்களா, இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஃபார்முலா. ஓகே, டேரெக்டாக என்ன பண்ணணும், F1 ஆக்சுவல் ஷியர் ஃபோர்ஸ் மட்டும் என்ன கேட்பாங்க, ஷியர் ஈச் ஒன் ஷியர் என்ன கேட்பாங்க. இதில் ஒரு 100 கிலோமீட்டர் ஆக்டாக வச்சுக்கணும். இந்த 4 போல்ட் இருக்குங்களா, அப்போ 100/4 இது இஸ் F1 வேல்யூ ஷியர். அப்போ டார்ஷனால் வரக்கூடிய ஃபோர்ஸ் வந்து P இன்ட்டு இ PER// சமேஷன் ஆஃப் R ஸ்கொயர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதாவது என்னென்ன அப்படின்னா, இந்த 4 போல்ட் வச்சுக்கோங்க, இதனுடைய சென்டர் வச்சுக்கோங்க. ஓகேங்களா, இந்த ஃபஸ்ட்டு போல்ட்டுக்கும் இதுதான் நமக்கு வந்து டீட்டா அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இது ஓகே, இதுதான் நமக்கு வந்து டீட்டா அப்படின்னு நம்ம சொல்லுவோம், வந்து டீட்டா கண்டுபிடிக்கிறது. ஓகேங்களா, அதாவது சென்டர் வந்து சென்டர் நமக்கு என்னென்னு சொல்லுவோம், இதனுடைய சென்டர் டு சென்டர் டிஸ்டன்ஸ் ஃபோர்ஸ் நமக்கு இப்படி ஆக்ட் ஆகுது அப்படின்னா பேரலாக ஆக்ட் ஆச்சுன்னா அது வந்து பிச்சுன்னு நம்ம சொல்லுவோம். பர்பண்டிகுலர் ஆக்ட் ஆனால் காஜ்னு சொல்லுவோம். சரி, ஆஃப் ஆஃப் தி காஜ் தான் அந்த வேல்யூ. அப்போ இது வந்து நீங்கள் டீட்டா கண்டுபிடிச்சலாம். ப்ளஸ் அதில் வந்து இந்த ரேடியல் டிஸ்டன்ஸ் இதுதான் நமக்கு வந்து ரேடியஸ் ஆர்னு நம்ம சொல்லுவோம். அப்போ நீங்கள் ஈஸியாக ரூட் எடுத்துடலாமா, இது ஒரு 50 வருது, இது ஒரு 50 வருதுன்னா ஆர் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 50 ஸ்கொயர் ப்ளஸ் மறுபடியும் ஒரு 50 ஸ்கொயர். ஓகேங்களா, அப்போ 50 காமன் எடுத்துருங்க, 50 ரூட் தான் நமக்கு ஆரோட வேல்யூ. ஓகே, எஸ். ஸோ இதேமாதிரி கொஸ்டின்ஸ் கேட்க பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இல்லை டேரெக்டாக வந்து F1 மட்டும் கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லி கொஸ்டின் கேட்கும் பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இந்த பேசிக் கான்செப்ட் இது. ஓகே, எஸ். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு எஸ். ஸோ இப்போ இந்த கிரிட்டிக்கல் செக்ஷன் எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது அப்படின்ற பார்ப்போம். கிரிட்டிக்கல் செக்ஷன் இது கவனிங்க. ஓகே, கிரிட்டிக்கல் செக்ஷன். ஓகே, இப்படி நான் வந்து போல்ட் அப்படியே அரேஞ்ச் பண்ணிட்டேன். சரி, ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின் கண்டிப்பாக கேட்பாங்க. டைமண்ட் ரிவெட்டிங் இது வந்து நமக்கு 1 ஓகேங்களா, இது 2 லைன், இது வந்து 1 லைன். ஓகேங்களா, இது வந்து 1 லைன் உங்களுடைய கொடுக்குறத பொறுத்து. ஓகேங்களா, இது 1 லைன் வச்சுக்கோங்க, இது 1 ஓகேங்களா, 1 இது 2 லைன், இது 3 லைன் அப்படின்றோம். அப்போது இது மேலே வந்து நம்ம ஒரு கவர் பிளேட் போட்டோம். இப்போ இதனுடைய இதனுடைய கிராஸ் செக்ஷன் வியூ பார்த்தா உங்களுக்கு எப்படி இருக்கும்னா இப்படி இருக்கும். டபுள் கவர் பட் ஜாயிண்ட். ஓகேங்களா, எஸ், டபுள் கவர் பட் ஜாயிண்ட். அப்போது இது 1 இப்போ நீங்கள் இந்த இடத்துல லோடு இப்படி அப்ளை பண்ணுறீங்க கரெக்டாக. இந்த இடத்துல லோடு அப்ளை பண்ணும்போது மெயின் கான்ட்ரிபியூஷன் யார் இவர் மெயின் பிளேட் தானே. அப்போது மெயின் பிளேட்டில் கிரிட்டிக்கல் செக்ஷன் எங்கே வருது, மெயின் பிளேட்டில் கிரிட்டிக்கல் செக்ஷன் இஸ் 1 இஸ் த மெயின் பிளேட் கிரிட்டிக்கல் செக்ஷன். கரெக்ட், 1 இஸ் தி மெயின் பிளேட் கிரிட்டிக்கல் செக்ஷன். ஒய், பிகாஸ் ஆஃப் இந்த இடத்துல கவரிங் பிளேட்டு இந்த மேலே போட்டு இந்த கவர் பிளேட்டு லோடு எடுத்துக்காது. ஏன்னா நீங்கள் இங்கே தான் அப்ளை பண்ணுறீங்க. இப்போ இங்கே வாங்க, செக்ஷன் 3.3ல இப்போ இந்த லோடு நீங்கள் இப்படி அப்ளை பண்ணுறீங்க. அப்ளை பண்ணும்போது நமக்கு என்ன ஆகும், இதை கட் பண்ணி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த லோடு வந்து பார்த்திங்கன்னா டியூ டு திஸ் கனெக்ஷன்லாம் இங்கேயும் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிருக்கும். அப்போ இங்கே ட்ரான்ஸ்ஃபர் ஆகும்போது இந்த மெயின் பிளேட் வந்து பார்த்திங்கன்னா லோடு பூரா இதுலேயே டிஸ்ட்ரிபியூட் ஆகிரும். அதாவது இந்த 1 2 2லேயே டிஸ்ட்ரிபியூட் ஆகிரும். தேர்டு ஒன்று வந்து பார்த்திங்கன்னா இந்த கவர் பிளேட்டு தான் ஃபுல் லோடையும் எடுத்துக்கும். சரிங்களா, அப்போ கவர் பிளேட்டில் கிரிட்டிக்கல் செக்ஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா 3.3 தான் நமக்கு கிரிட்டிக்கல் செக்ஷன். இந்த மாதிரி கேட்பாங்க. சரிங்களா, விச் ஒன் இஸ் தி கிரிட்டிக்கல் செக்ஷன் ஃபார் மெயின் பிளேட்டும்பாங்க. 1 தான் மெயின் பிளேட். விச் ஒன் இஸ் தி கிரிட்டிக்கல் செக்ஷன் ஃபார் தி கவர் பிளேட் அப்படிமா 3 பார்ட் இஸ் தி கவர் பிளேட் அப்படின்றோம். ஓகேங்களா, அப்போ இதோட எஃபிஷியன்சி ஜாயிண்ட் தான் என்ன தான் நீங்கள் எப்படி தான் அரேஞ்ச் பண்ணுவீங்க. இப்போ இப்படி அரேஞ்ச் பண்ணிடலாமா நம்ம 1 2 3 1 2 இங்கே ஒரு போல்ட்டு 1 2 இங்கே ஒரு போல்ட்டு. சரிங்களா, இப்படி அரேஞ்ச் பண்ணிக்கலாமா.
ஓகேங்களா? இப்போ பாருங்க. இப்போ எது நீங்க வந்து கிரிட்டிக்கல் செக்ஷன் நம்ம சொல்ல முடியும். ஏன்னா இந்த பக்கமும் ஏரியா ஆஃப் ரிடக்ஷன் 1 தான் போயிருக்கு. இந்த பக்கம் ஏரியா ஆஃப் ரிடக்ஷன் 1 தான் போயிருக்கு. நமக்கு இப்போ சேஃப் ஆயிடுச்சு. சரிங்களா? அதாவது கிரிட்டிக்கல் செக்ஷன் எப்படி சொல்லுங்க? ரிடக்ஷன் ஆஃப் தி ஏரியா. ஓகேங்களா? ஆல்ரெடி அதாவது இங்க ஒரு பேப்பர் நான் வச்சிருக்கேன் இப்படி. ஓகேங்களா? நீங்க பேப்பர் இந்த பக்கம் 2 பக்கம் எந்த ஒரு ஹோலும் போடாம, ஓகேங்களா? எந்த ஒரு ஹோலும் போடாம நீங்க பேப்பர் புடிச்சு இழுங்க. ஈஸியா வந்து பார்த்தீங்கன்னா டியர் ஆகுமா? ஈஸியா வந்து பார்த்தீங்கன்னா டென்ஷன் ஃபோர்ஸ் அது வந்து ஈஸியா என்ன சொல்றது நமக்கு டார் ஆகுமா மீன்ஸ் அது கிழிஞ்சு போகுமா? ஆகாது. சரிங்களா? இப்போ சென்டரில் ஒரு ஹோல் போட்டுருங்க. ஹோல் போட்டு பிடிச்சிடுங்க. இப்போ நமக்கு என்ன வரும்? 2 பார்ட்ஸாக நமக்கு போயிடும். சரிங்களா? 2 பார்ட்ஸாக நமக்கு போயிடும். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா டென்ஷன் ஃபெயிலியர், டியரிங் ஃபெயிலியர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா? இதுதான் நம்ம கான்செப்ட். ஓகே. எப்போ நம்ம வந்து ஒரு ஹோல் மேட் பண்ணுறோமோ அன்றைக்கே செக்ஷன் வந்து வீக்கஸ்ட் செக்ஷனாக மாறிடுச்சு. ஓகே. எஸ். நெக்ஸ்ட் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேக்கிங் பிளேட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதாவது என்ன கான்செப்ட் அப்படின்னா இது எல்லாமே ஒவ்வொன்றும் ஒரு கான்செப்ட்டுப்பா. ஓகேங்களா? அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஓகே. இதுதான் எனக்கு டபுள் கவர் பட் ஜாயிண்ட். ஓகேங்களா? இந்த பிளேட் வந்து பார்த்தீங்கன்னா திக்னஸ் வந்து எனக்கு வந்து ஒரு 12 mm வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இந்த பிளேட் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு 8 mm தான். ஓகே 8 mm. இப்போ இதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேப் ஒன்று வந்துருது இல்லைங்களா? ஸோ இதுக்கு நான் ஒரு பேக்கிங் பிளேட் போடணும். பிபி அப்படின்னு சொல்லலாம். பேக்கிங் பிளேட் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? பேக்கிங் பிளேட். இந்த பேக்கிங் பிளேட் திக்னஸ் ஷுட் நாட் கிரேட்டர் தென் 6 mm. ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின் இது. ஓகேங்களா? ஷுட் நாட் கிரேட்டர் தென் 6 mm. சரி ஓகே நான் 6 mm மேலே போட்டால் எனக்கு என்ன ஆகுது? ஷியர் ஸ்ட்ரென்த் வந்து ரிடியூஸ் ஆகுது. ஓகேங்களா? ஷியர் ஸ்ட்ரென்த் வந்து ரிடியூஸ். அப்போ எவ்வளோ தான் ரிடியூஸ் ஆகுதுன்னு கேட்குறீங்க. கரெக்ட். 1 minus thickness of the plate divided by 80 அப்படின்றோம். சரிங்களா? நீங்கள் கோட் புக்கில் வந்து பார்த்தீங்கன்னா 1 minus 0.0125 அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. நான் இந்த 1.0125 1/18 போட்டுருக்கேன் ஈஸியாக போகிறதுக்காக. ஓகேங்களா? என்ன ரீசன் அப்படின்னா ஒரு டைம் இடத்துல 8 mm பிளேட்டுன்னு கொடுத்துருந்தாங்க. அப்போ 8 போட்டால் 10 அப்போ 0.9 அப்போ 100ன்னு ஸ்ட்ரென்த் வரக்கூடிய இடத்துல 90 தான் நமக்கு வருது. சரிங்களா? எஸ் 1 minus thickness of the plate divided by 80 ரொம்ப ரொம்ப முக்கியம். எஸ் நெக்ஸ்ட் ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா லென்த் ஆஃப் தி ஜாயிண்ட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகே 200 times I think 150 length of the joint should not greater than 150 வந்து வெல்டுக்கு 15 times nominal diameter 15 times diameter of the bolt. ஓகே 1 2 3 4 5 6 அதாவது இந்த length of the joint வந்து பார்த்தீங்கன்னா should not greater than 15 times 15 times of diameter. இதே வெல்டாக இருந்தால் should not greater than 150 mm அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரிங்களா? அப்போ 150 mm தான் வெல்ட் அடிக்கணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவீங்க? அதுக்கப்புறம் இன்டர்மீடியட் வெல்ட் போட்டுக்கோங்க. ஒரு கேப் விட்டுட்டு மறுபடியும் போட்டுக்கோங்க. சரிங்களா? அதர்வைஸ் வாட் ஹேப்பன் ஷியர் ஸ்ட்ரென்த் வந்து ரிடியூஸ் ஆகும். லென்த் ஜாயின்னால பக்லிங் ஆக வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? ஸோ அப்போ அது எவ்வளோ லாஸ் ஆகும் அப்படின்னா ஸோ அந்த ஃபேக்டர் வேல்யூ வந்து பாருங்கள் 1.075 மைனஸ் ஆக்சுவல் லென்த் ஆஃப் தி ஜாயிண்ட் டிவைடட் பை 200 டி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். 200 இன்ட்டு டயாமீட்டர் ஆஃப் தி போல்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரிங்களா? இதனுடைய ஃபேக்டர் வேல்யூ நீங்கள் ஷியர் ஸ்ட்ரென்த்தோட மல்டிப்ளை பண்ணணும். ரொம்ப ரொம்ப முக்கியமான 1 மார்க் கொஸ்டின் இப்படியே கேட்பாங்க. அதாவது the shear strength of the joint is 100 kilonewton. Okay, the used for packing plate of 8 mm thickness and the length of the joint is 18 times of ஓகேங்களா? இல்லை இப்படி கூட சொல்லலாம் length of the joint is 18 times of diameter அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? எஸ் அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? இது எல்லாத்தையும் போடணும். அப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்? இதை கண்டுபிடிக்கணும். ஷியரில் எவ்வளோ போகுது அப்படின்னு சொல்லலாம். அப்போ 8 divided by 80 1 மைனஸ் அப்போ இதை அடிச்சிங்கன்னா நமக்கு என்ன வருது? 1/10 0.9 ஒரு ஃபேக்டர் வந்துச்சு. அப்போ 0.9 மல்டிப்ளை பண்ணால் உங்களுக்கு என்ன 90 தான் கிடச்சிருக்குது. ரெண்டாவது 90 ஒன்று கிடச்சிச்சா? இப்போ லென்த் ஆஃப் ஜாயிண்ட்டுக்கு வாங்க. அப்போ 1.075 மைனஸ் என்ன சொன்னீங்க? 18 டைம்ஸ்னு சொல்லிட்டீங்க. அப்போ லென்த் ஆஃப் ஜாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 18. அப்போ 18 இன்ட்டு டயாமீட்டர் டிவைடட் பை 200 டயாமீட்டர் டிடி கேன்சல். சரிங்களா? அப்போ மறுபடியும் இது 9 இந்த இடத்துல 100 அப்போ 0.09 வருது. அப்போ இதை கழிச்சிட்டு மறுபடியும் இந்த ஃபேக்டர் என்ன பண்ணணும்? இதை நீங்கள் மல்டிப்ளை பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி கொஸ்டின் பேசிக்காக கேட்க பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஓகேங்களா? நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான 1 மார்க் கொஸ்டின் இது. ஓகே ஸோ நார்மலாக எப்பயும் ஆசிட்டிஸ் எப்பயும் போல நமக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த டிசைன் மீன்ஸ் ஆங்கிள் ஆஃப் வெல்டிங் திக்னஸ் அதாவது வெல்டு திக்னஸ் கொடுத்துட்டு டேரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா திக்னஸ் கண்டுபிடிங்கன்னு சொல்கிறது. அதாவது என்ன சொல்கிறது? ஸ்கொயர் பிளேட்னு சொல்லுவாங்க. ஸ்கொயர் பிளேட் அப்படின்னு நம்ம என்ன சொல்கிறோம்? நம்ம இந்த இடத்துல ஸ்கொயர் பிளேட் அப்படின்னா திக்னஸ் ஆஃப் தி பிளேட் மைனஸ் 1.5 mm நம்ம படிச்சிருப்போம். ஓகேங்களா? இப்போ திக்னஸ் ஆஃப் தி வெல்டு இதுக்கு ஓகே த்ரோ திக்னஸ் கிடையாது. இதே வந்து பார்த்திங்கன்னா ரவுண்டட் செக்ஷன் அப்படின்னு நம்ம சொல்லியிருப்போம். ரவுண்டட் செக்ஷன்னா 3/4 ஆஃப் தி திக்னஸ் ஆஃப் தி பிளேட் அப்படின்னா 3/4 ஆஃப் திக்னஸ் ஆஃப் தி பிளேட்னு நம்ம சொல்லியிருப்போம். இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமான 1 மார்க் கொஸ்டின்ப்பா. ஸ்ட்ரென்த் ஆஃப் தி வெல்ட் இஸ் ஈக்குவல் டு ஓகேங்களா ஸ்ட்ரென்த் ஆஃப் தி வெல்ட் இஸ் ஈக்குவல் டு ஓகேங்களா பர்மிசிபிள் ஸ்ட்ரெஸ் இன்ட்டு ஏரியா ஆஃப் தி எஃபெக்டிவ் ஏரியா ஆஃப் தி வெல்ட் அப்படின்னு சொல்லுவோம். அதர்வைஸ் FU டிவைடட் பை √3 gamma MW இன்ட்டு லென்த் ஆஃப் தி வெல்ட் இன்ட்டு எஃபெக்டிவ் த்ரோ திக்னஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகேங்களா? இது எல்லாமே நம்ம ஆல்ரெடி கொஸ்டின் சால்வ் பண்ணியிருக்கோம். ரொம்ப ரொம்ப முக்கியமான 1 மார்க் கொஸ்டின் அதை பாருங்கள். ஓகேங்களா? ஸோ அப்படியே நீங்கள் அடுத்தது அப்படியே வந்தீங்க அப்படின்னா அந்த பக்கம் போனீங்க அப்படின்னா கம்ப்ரெஷன் மெம்பர். ஓகேங்களா? அந்த கம்ப்ரெஷன் மெம்பர் டென்ஷன் மெம்பரில் என்னப்பா கேட்குறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேரெக்டாக அந்த
லாம்டா வேல்யூ கேட்டிருப்பாங்க. லாம்டா வேல்யூ ஆல்ரெடி நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். நான் உங்ககிட்ட சொல்லியிருக்கேன். சரிங்களா? லாம்டா வேல்யூ நீங்களும் கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. ஒரு சில ஆன்சர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. அதாவது லாம்டா வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா டெட் லோடு ப்ளஸ் லைவ் லோடு ஆக்ட் ஆகுது அப்படின்னா நீங்கள் வந்து 180 இருப்பீங்க. ஓகேங்களா? டெட் லோடு ப்ளஸ் சூப்பர் இம்போஸ்ட் லோடு. ஓகேங்களா? டெட் லோடு லைவ் லோடுனா சூப்பர் இம்போஸ்ட் லோடு. அந்த வின் லோடு ஆக்ட் ஆச்சுன்னா 250 சொல்லிருப்பீங்க. ரிவர்சல் லோடு ஆக்ட் ஆச்சு அப்படின்னா 350 சொல்லிருப்பீங்க. இதில் வந்து கம்பல்சரி ஒரு கொஸ்டின் கேட்டுருவாங்க. சரிங்களா? அந்த அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எஃபெக்டிவ் லென்த் கண்டுபிடிக்கிற மாதிரி, அதாவது லாம்டா கொடுத்துட்டு எஃபெக்டிவ் லாம்டா கொடுத்துட்டு நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா எஃபெக்டிவ் லென்த் என்னன்னு கேட்குறது, டயாமீட்டர் போல் என்னன்னு கேட்குறது. சரிங்களா? லாம்டா வேல்யூ வந்து இதே மாதிரி ஒரு ஃபார்முலா நம்ம போட்டிருக்கோம். ஒரு சர்க்குலர் செக்ஷன் 160 இஸ் த லாம்டா அப்படின்னு சொல்லிடுவாங்க. அப்போ டயாமீட்டர் என்ன கேட்பாங்க, நமக்கு தெரியுங்களா? எஃபெக்டிவ் லென்த் பை லீஸ்ட் ரேடியஸ் ஆஃப் வேரியேஷன் ரூட் ஆஃப் 5 மினிமம் பை ஏன்னு போட்டு நீங்கள் கண்டுபிடிச்சிருவீங்க. சரிங்களா? ஸோ அடுத்து இந்த லக் ஆங்கிள் அப்படின்னு என்ன வந்து பார்த்தீங்கன்னா, லக் ஆங்கிள் யூஸ்டு ஃபார், லக் ஆங்கிள் வந்து எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா டு அவாய்ட் த ஷியர் லேக் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அது என்ன சார் ஷியர் லேக் அப்படின்றீங்க? எங்கே கவனிங்க என்னன்னா, நெக்ஸ்ட் பேஜ் போயிட்டுமா? எஸ், அதாவது இதுதான் என்னுடைய பிளேட், ஒரு கசட் பிளேட். ஓகேங்களா? 2 ஆர் மோர் மெம்பரை கனெக்ட் பண்ணக்கூடிய பிளேட் கசட் பிளேட். இது 1 மார்க் பார்த்துருக்கோம். இந்த இடத்துல என்னுடைய ஆங்கிள் செக்ஷன் இருக்குது. ஓகே, எஸ், இதோட திக்னஸ் ஆஃப் ஃப்ளான்ச்சு இந்த இடத்துல நமக்கு வருது. இப்போ நீங்கள் இந்த ஆங்கிள் ஒரு சிங்கிள் ஆங்கிள் தான் கனெக்ட் பண்ண போகிறீங்க. இப்போ டேரெக்டாக அந்த சிங்கிள் ஆங்கிள் கனெக்ட் பண்ணால் ஒரு நான் யூனிஃபார்ம் ஸ்ட்ரெயின் வந்து ஃபார்ம் ஆகிடும். எதில்? அந்த கசட் பிளேட்டில். இந்த கசட் பிளேட் என்ன நமக்கு ஒரு நான் யூனிஃபார்ம் ஸ்ட்ரெயின் மாதிரி ஃபார்ம் ஆகிடும். அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக இதுக்குள்ளே ஒரு குட்டியாக ஒரு ஆங்கிள் நம்ம கனெக்ட் பண்ணுறோம். ஸ்மால் ஆங்கிள் வந்து நம்ம கனெக்ட் பண்ணிடுறோம். இதுக்கு பேர் தான் வந்து லக் ஆங்கிள் அப்படின்றோம். ஸோ எதுக்காக அப்படின்னா ரிடியூஸ் தி எஃபெக்டிவ் லென்த், ஓகேங்களா? ரிடியூஸ் தி எஃபெக்டிவ் லென்த் ஆஃப் தி ஜாயிண்ட் அப்படின்னு கூட சொல்லலாம். அண்டு எசன்ட்ரிசிட்டி, கண்ட்ரோல் தி எசன்ட்ரிசிட்டி ஆஃப் தி ஆங்கிள்ஸ் அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டு அவாய்ட் தி ஷியர் லேக் அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரிங்களா? ஷியர் லேக் ஃபேக்டர் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிப்பீங்களா? K is equal to 3A1 divided by 3A2 3A1 plus 3A2 படிப்பீங்களா? இப்போ இந்த இடத்துல லக் ஆங்கிள் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா எஃபெக்டிவ் நெட் ஏரியா இஸ் ஈக்குவல் டு A1 plus AK into A2 படிப்பீங்க. அப்போ லக் ஆங்கிள் யூஸ் பண்ணிங்கன்னா அந்த ஷியர் லேக் ஃபேக்டர் நமக்கு 1 ஆகிடும். பிகாஸ் இந்த இடத்துல ஷியர் லேக் கிடையாது. ஓகேங்களா? இப்படி கூட கேட்பாங்க, லக் ஆங்கிள் யூஸ்டு வாட் இஸ் த ஷியர் லேக் ஃபேக்டர் வேல்யூ 1. ஓகேங்களா? ரொம்ப ரொம்ப முக்கியமான 1 மார்க் கொஸ்டின். ஓகே, எஸ். ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் நம்ம கேட்கலாம். ஓகேங்களா? அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம போகக்கூடியது ட்ரெஸ்ஸோடைய கான்செப்ட். டென்ஷன் மெம்பர்னு இருக்கு இல்லைங்களா? டென்ஷன் மெம்பர்லேயும் சேம் அதே மாதிரி. ஸோ டென்ஷன் மெம்பரில் நெட் ஏரியா கண்டுபிடிக்கிற மாதிரி ஒரு கொஸ்டின் கேட்கலாம். கம்ப்ரெஷன் டென்ஷன் போட்டிருக்குமா? ஓகே, 1 மினிட். சாரி. ஓகே, ஸோ இங்கே டென்ஷன் மெம்பர் போட்டுடலாம். எஸ். ஸோ இப்போ டென்ஷன் மெம்பரில் 2 கேஸ் தான்ப்பா, நீங்கள் ஒன்றும் ஒரி பண்ணிக்க தேவையில்ல. டென்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா லாம்டா வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 180 ஒன்று வரும். லாம்டா இஸ் ஈக்குவல் டு 350 ஃபார் டைஸ் மெம்பர் ரிவர்சபிள் ஸ்ட்ரெஸ் அப்படின்னு சொல்லிட்டு. இதே வந்து ஹேங்கர்ஸுடைய லாம்டா வேல்யூ என்னன்னு சொல்லுங்க பார்ப்போம். 160 தான் ஆங்கருடைய லாம்டா வேல்யூ. இது நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எஃபெக்டிவ் லென்த் கால்குலேட் பண்ணுறது. ஓகேங்களா? எஃபெக்டிவ் லென்த் எப்படி கால்குலேட் பண்ணுவீங்க? பேஸ்ட் ஆன் தி எண்டு கண்டிஷன் அப்படின்னா லேசிங். ஓகேங்களா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா லேசிங் நம்ம படிப்போம். ஓகேங்களா? லேசிங்கோடைய லாம்டா வேல்யூ எவ்வளோன்னு சொல்லுங்கள்? 145. ரொம்ப ரொம்ப முக்கியமான 1 மார்க் கொஸ்டின். ஓகேங்களா? லேசிங்கோடைய வேல்யூ நம்ம பார்க்குறது இதெல்லாம் ரொம்ப ரொம்ப பேசிக் ஒரு முக்கியமான கொஸ்டின். அடுத்து வந்து லேசிங் டிசைன் வந்து பார்த்தீங்கன்னா 2.5% ஆஃப் ஆக்சுவல் ஃபோர்ஸ். பேட்டர்ன் டிசைன் நமக்கு அதே தான். லேசிங் அண்டு பேட்டர்ன் இதெல்லாம் பார்த்துக்கோங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான 1 மார்க் கொஸ்டின் இது. பேஸ் பிளேட் திக்னஸ் நம்ம கண்டுபிடிக்க சொல்கிறது. ஓகேங்களா? அந்த ஃபார்முலாம் கேட்க மாட்டான், ஜஸ்ட் சும்மா தெரிஞ்சு வச்சுக்கோங்க வாட் இஸ் வாட் அப்படின்னு நம்ம சொல்கிறது. ஓகேங்களா? அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பீம் டிசைனில் நம்ம சேம் ஆல்ரெடி நம்ம பார்த்த மாதிரி தான். ஓகேங்களா? எஸ். இப்போ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா வெப் கிரிப்ளிங் அண்ட் கிரிம்பிளிங் அப்படின்றோம். அதனுடைய ஆங்கிள் ஞாபகம் வச்சுக்கோங்க. வெப் கிரிப்ளிங். ஓகேங்களா? வெப் கிரிப்ளிங்னா மூலம் என்ன பாருங்கள். வெப் கிரிப்ளிங் அப்படின்றது ஹை கான்சன்ட்ரேஷன் லோடு. ஓகேங்களா? ஒரு ஐ செக்ஷனில் ஒரு ஹை கான்சன்ட்ரேஷன் லோடு ஆக்ட் ஆகுதுனால நமக்கு என்ன நடக்குது அப்படின்னா இந்த ஸ்மால் போர்ஷன் அப்படியே டிங்குன்னு இப்படி வளைஞ்சு போயிடுது. ஓகேங்களா? இந்த இடம் மட்டும் நமக்கு என்ன ஆகுது, இது பேர் தான் வெப் கிரிப்ளிங் ஆர் கிரிம்பிளிங் அப்படின்றோம். இது டாப்லையும் நடக்கலாம், அதர்வைஸ் கிராப்ளிங் கீழே நம்ம பாட்டத்துலையும் நமக்கு நடக்கலாம். வெப் கிரிம்பிளிங் அண்ட் லோக்கல் பக்லிங் அப்படின்னு வெப் கிரிம்பிளிங் அண்ட் லோக்கல் பக்லிங் சொல்லலாம். இது வந்து ஹெவி கான்சன்ட்ரேட்டட் லோடு ஆக்டிங் அட் தி நேரோ ஃப்ளான்ச் அப்படின்னு சார் நேரோ வெப் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரிங்களா? எஸ். லோக்கல் பக்லிங் இது எப்படி நடக்கும் அப்படின்னா 30 டிகிரி வித் ரெஸ்பெக்ட் டு ஹரிசாண்டல் நடக்கும். ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின் இது. 30 டிகிரி வித் ரெஸ்பெக்ட் டு வாட்? 30 டிகிரி வித் ரெஸ்பெக்ட் டு ஹரிசாண்டல். அதே வந்து பார்த்தீங்கன்னா வெர்டிக்கலில் கேட்டாங்கன்னா 60 டிகிரி வித் ரெஸ்பெக்ட் டு வெர்டிக்கல். கொஸ்டின் நீங்கள் கவனிச்சிக்கணும். சரிங்களா? இது நானே ஒரு டைம் தப்பு பண்ணிட்டேன். 30 டிகிரி வித் ரெஸ்பெக்ட் டு அது நான் இது பார்க்கல. ஜென்ரலாக என்ன பண்ணிட்டேன், 30 டிகிரி வித் ரெஸ்பெக்ட் டுன்னு போட்டு 30 டிகிரி நான் கிளிக் பண்ணிட்டு வந்துட்டேன். அப்புறம் பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்து வச்சிருக்காங்க, ஹரிசாண்டலா வெர்டிக்கல்னு சொல்லிட்டு 30 டிகிரி வித் ரெஸ்பெக்ட் டு ஹரிசாண்டல். ஓகேங்களா? வெப் கிரிம்பிளிங். ஓகே, வெப் கிரிப்ளிங் அண்ட் கிரிம்பிளிங் லோக்கல். வெப் பக்லிங் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வெப் பக்லிங் வந்து 45 டிகிரி வித் ரெஸ்பெக்ட் டு 45 டிகிரி ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் ஹரிசாண்டல் எடுத்து 45 டிகிரி அதே தான், வெர்டிகல் எடுத்தாலும் 45 டிகிரி உங்களுக்கு அதே தான், நோ ப்ராப்ளம். ஓகேங்களா? எஸ். ரொம்ப ரொம்ப முக்கியமான 1 மார்க் கொஸ்டின் இது. இதையும் படிச்சுக்கோங்க. சரிங்களா? அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நமக்கு
கர்ன்ட்ரி கர்டர்ஸ் ஓகேங்களா. அந்த கர்ன்ட்ரி கர்டர்ஸில் என்ன இம்பார்ட்டண்டாக ஒன்று பண்ணால் அந்த கர்ன்ட்ரி கர்டர்ஸ் டிஃப்ளெக்ஷன் கேட்பாங்க சரிங்களா. அந்த கர்ன்ட்ரி கர்டர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ளெக்ஷன்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று கொஸ்டின் ஓகேங்களா. when the crane ஓகேங்களா when the crane is operated manually operated ஓகேங்களா manually operated அப்படிங்கும்போது span divided by manually operated is more ஓகேங்களா. span divided by 500 manually operated அப்படின்னா span divided by 500 ஓகேங்களா. it is EOT electrical ஓகே electric overhead traveling சாரி எலக்ட்ரிக் ஓவர்ஹெட் ட்ராவலிங் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்படிங்கும்போது நமக்கு ஸ்பேன் டிவைடட் பை ஓகேங்களா 750 ஓகேங்களா ஸ்பேன் டிவைட் பை 750 அப் டு 50 டன் ஓகேங்களா அப் டு 50 டன் மீன்ஸ் 500 கிலோ நியூட்டன். இதே கிரேட்டர் தென் ஓகேங்களா கிரேட்டர் தென் 50 டன்னாக இருக்கும்போது ஸ்பேன் டிவைடட் பை ஓகேங்களா ஸ்பேன் டிவைடட் பை 1000 அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சார் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் மேனுவலாக ஆப்ரேட் பண்ணோம் அப்படிங்கும்போது டிஃப்ளெக்ஷன் வந்து உங்களுக்கு வந்து அதிகம் வரலான்னு நீங்கள் சொல்கிறீங்க கரெக்டாக. அப்போ ஏன் வந்து மேனுவலாக ஏன் ஆப்ரேட் பண்ணும்போது டிஃப்ளெக்ஷன் அதிகம் வச்சு டிசைன் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம மேனுவலாக ஆப்ரேட் பண்ண எங்கேயாச்சும் ஸ்ட்ரக் ஆச்சுன்னா நம்ம கம்ப்யூட்டருக்கு போட்டோம் பிடிச்சி இழுக்கிறது சரிங்களா. ஸோ அன்வான்ட் ஆக்டிவிட்டிஸ் நம்ம பண்ணிகிட்டு இருப்போம். ஸோ அதனால் டிஃப்ளெக்ஷன் மோராக டிசைன் பண்ணோம் அப்படின்னா செக்ஷன் டெப்த் நம்ம அதிகம் கொடுப்போம். இந்த எலக்ட்ரிக்கலி ஓவர்ஹெட் ட்ராவலிங் இஸ் மூவிங் இட் ஸ்மூத் ஓகேங்களா சம் பர்ஃபெக்ட் பாயிண்ட்டை தான் நம்ம ஆப்ரேட் பண்ணுவோம். அப் டு 50 டன்னுக்கு 750 மோர் தென் 750 வந்து மோர் தென் 50 டன்னுக்கு 1000 அப்படின்னு நம்ம சொல்லுவோம் சரிங்களா. இதெல்லாம் ஒரு பேசிக் கொஷின்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்து அதர்ஸ் லோட்ஸ் ஓகேங்க சர்ச் ஓகே அதர் மூவிங் லோட்ஸ் அப்படின்னா அதாவது கார்ஸ் சார்ஜிங் ஓகேங்களா சார்ஜிங் மூலம் மூவ் பண்ணுறது அந்த மாதிரி நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா ஸ்பேண்டோட பை 600 அப்படின்னா ஓகேங்க அதர் கேஸ் ஓகேங்களா அதர் கேட்டகரின்னு போட்டுக்கோங்க. அதர் கேஸ் அதர் கேட்டகரிஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பேண்டோட பை 600 அப்படின்னு நம்ம போட்டுக்கலாம் ஓகேங்களா. எஸ் ஓகே. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா பேசிக் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு 1 மார்க் கொஸ்டின் ஓகேங்களா. ஸோ இதையும் தாண்டி நம்ம அதிகமாக டிஸ்கஸ் பண்ணோம் அப்படின்னா நம்ம ஆல்ரெடி நம்ம கொஷின்ஸ் நம்ம நிறைய பார்த்துருக்கோம் அதையும் பாருங்கள் ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம பார்க்கக்கூடியது பிளாஸ்டிக் செக்ஷன் ஓகேங்களா. இது ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஸ்ட்ரென்த்தாக இன்ஜினியரிங் மெக்கானிக் தான் வரும். பட் நம்ம ஸ்டீல் செக்ஷனில் வரதுனா நம்ம இதில் முடிச்சிடலாம் ஓகேங்களா. டோட்டலாக நம்ம சிலபஸ் வந்து பார்த்திங்கன்னா சிலபஸ் மொத்தமாக கவர் பண்ணிவிடுவோம் ஓகேங்களா. பிளாஸ்டிக் அனாலிசிஸ் அப்படின்றோம் ஓகேங்களா. பிளாஸ்டிக் அனாலிசிஸ் plastic analysis. So what is plastic analysis? So elastic analysis means the load passes through in the neutral axis அப்படின்னு சொல்லுவோம். The plastic neutral axis passing through equal area அப்படின்னு நம்ம சொல்லுவோம். equal area means 1000 இருக்குது அப்படின்னா மேலே வந்து 50 கீழே வந்து 50 இருக்கும். அதாவது d/2 நமக்கு போகும் for the symmetric section ஓகேங்களா. அப்போ plastic section நம்ம z/2 is equal to a/2 into ஓகேங்களா y1 + y2 அப்படின்னு சொல்லலாம். y1 + y2 அப்போ இந்த பிளாஸ்டிக் செக்ஷனில் y1 நமக்கு வரும் d/4 வரும். ஏரியா நமக்கு வரும் bd 2க்கு 2 போட்டாச்சு. y1 அப்படின்றது இந்த செக்ஷனுடைய எபோ கம்ப்ரெஷன் ஃப்ளான்ச்சில் சென்டர் ஆஃப் கிராவிட்டி என்ன d/4 ஓகே. பிலோ டென்ஷனில் சென்டர் d/4 காலங்காலம் கூட்டினா 1 ஆகிடுமா அரை ஆகிடுமா சரி bd/2 bd/2 சாரி இங்கே ஒரு d/2 அப்போ bd² இதுதான் நமக்கு பிளாஸ்டிக் செக்ஷன் மாடல்ஸ். எலாஸ்டிக் செக்ஷன் மாடல்ஸ் என்ன சொல்லுங்கள் bd² / 6 m/i நம்ம m/i = சிக்மா b/y நம்ம படிச்சிருப்போம். m/i = e/r = சிக்மா b/y. அப்போ இது ரெண்டுக்கு ரேஷியோ எடுத்து பாருங்கள் சேஃப் ஃபேக்டர் அப்படின்னு சொல்லுவோம். சேஃப் ஃபேக்டர் is equal to 1.5 ஓகேங்களா ஃபார் த ரெக்டாங்கிள் செக்ஷன். அப்போ இதில் கொஷின்ஸ் என்னப்பா கேட்க பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படின்னா அது ஷேப் ஃபேக்டர் வேல்யூ எல்லாத்துக்கும் ஷேப் ஃபேக்டர் வேல்யூ கேட்பாங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான 1 மார்க் கொஸ்டின். இந்த ஷேப் ஃபேக்டர் வேல்யூ இந்த பிளாஸ்டிக் அனாலிசிஸ் இன்ச் எங்கே ஃபார்ம் ஆகுது அதை மட்டும் நீங்கள் படிச்சிட்டிங்கன்னா போதும் கம்பல்சரி ஒரு கொஸ்டின் ஓகேங்களா. ஷேப் ஃபேக்டர் shape of the section வச்சுக்கலாம் shape factor value. What is the shape factor? Plastic section moment plastic section modulus divided by elastic section modulus or plastic moment divided by elastic moment. Okay, yes. Shape factor for the triangular section ஓகேங்களா triangular section அப்படின்னு சொல்லலாம். ஸோ 2.36 கரெக்ட். ஸோ triangular section apex in the vertical axis அப்படின்னு நம்ம சொல்கிறோம் ஓகேங்களா. triangular section vertical axis அப்படின்னு நம்ம சொல்கிறோம் ஓகேங்களா. மீன்ஸ் the base triangle section vertex வந்து பார்த்தீங்கன்னா ஹரிசாண்டல் சொல்கிறோம் ஓகேங்களா. vertex is horizontal. this is vertex வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு vertex is upward. vertexனா இது நமக்கு ஓகேங்களா. எஸ் இப்போ டைமண்ட் ஷேப் இருக்குன்னா இது 2 நமக்கு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ட்ரையாங்கிள் செக்ஷன் ஓகேங்களா. ஸ்கொயர் அண்ட் ரெக்டாங்கிள் செக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா 1.5 அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஐ செக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா 1.22 சாரி 1.12 to 1.15 ஓகேங்களா. ஐ செக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 1.22 to 1.12 to 1.15 நமக்கு இருக்கும். சம்டைம் 1.5 வரும் பட் லெஸ் தென் 1.5 தான் ஆல்வேஸ் ஓகேங்களா. இது வந்து ஐ செக்ஷன். டி செக்ஷன் தான் ரொம்ப அதிகம் 1.982 ஓகேங்களா. 1.95 to 1.98 அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ட்ரையாங்கிள் செக்ஷன் 2.36 ஓகேங்களா 98. சர்க்குலர் செக்ஷன் கொடுத்துட்டோம். சர்க்குலர் செக்ஷன் 16/3π ரொம்ப ஞாபகம் வச்சுக்கோங்க சரிங்களா. 16/3π ஆர் 1.7 அப்ராக்சிமேட்லி ஓகே. ரொம்ப ரொம்ப முக்கியமான 1 மார்க் கொஸ்டின் பா. இது எல்லாமே நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பிளாஸ்டிக் அனாலிசிஸ் ஆஃப் தி செக்ஷன். பிளாஸ்டிக் அனாலிசிஸ் ஆஃப் செக்ஷன் என்ன கேட்குறேன் ஒரு ப்ராப்பர்ட்டி கேண்டிலிவர் கொடுத்துட்டு யூனிஃபார்ம் டிஸ்ட்ரிபியூட்டர் த்ரோல் இதனோட எங்கே நமக்கு
மூமெண்ட் எங்கே இருக்கும் அப்படின்னு கேட்கலாம் 11.56 ஓகேங்களா 11.56 mp/L² நமக்கு வரும் சரிங்களா இது எங்கிறது வரும்னா 0.407 எண்ட்லேருந்து நமக்கு வரும் சரிங்களா எஸ் ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இதே நமக்கு ஒரு பாயிண்ட் லோடு கொடுத்துட்டு கேட்கலாம் ஓகேங்களா ஒரு ப்ராப்பர்ட்டி கேன்டிலிவர் பீம் சென்ட்ரல் ஒரு பாயிண்ட் லோடு கேட்டால் ஹிஞ்ச் நமக்கு 6 mp/L அப்படின்னு சொல்லுவோம் இது எல்லாமே நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் நான் உங்ககிட்ட சொல்லியிருக்கேன் ஓகேங்களா நம்ம கொஸ்டினில் ஆல்ரெடி நம்ம நடத்திருக்கோம் அந்த கொஸ்டினையும் ஒரு டைம் பாருங்கள் ஓகே எஸ் ஓகே எஸ் கரெக்ட் 0.404 எல்லேருந்து நமக்கு எண்ட்லேருந்து நமக்கு வருது 0.1414 ஓகேங்களா 0.414 ஓகேங்களா எஸ் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 0.586 நமக்கு வரும் ரொம்ப ரொம்ப முக்கியம் டிஸ்டன்ஸ்லாம் கேட்டதில்லை இது வரணும் சும்மா தெரிஞ்சு வச்சுக்கோங்க ஓகேங்களா இதே சிம்பிளி சப்போர்ட்டட் பீம் ஓகேங்களா ஒரு பாயிண்ட் லோட் ஆக்ட் ஆகுது அப்படின்னு கேட்டாங்கன்னா MWL/4 தான் நமக்கு இந்த வேல்யூ இதே யூனிஃபார்ம் டிஸ்ட்ரிபியூட்டட் ஆக்ட் ஆகுனா 8 mp/L² ஓகேங்களா எஸ் ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 1 minute சாரி எஸ் ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு ஃபிக்ஸ்டு பீம் ஓகேங்களா ஒரு ஃபிக்ஸ்டு பீம் வந்து பார்த்திங்கன்னா சென்டரில் பாயிண்ட் லோட் ஆக்ட் ஆகுது அப்படிங்கும்போது நமக்கு என்ன வரும் ஸோ இதனோட வேல்யூ 8 mp/L² நமக்கு வரும் 8 mp/L² நமக்கு அப்படி வரும் இதே யூனிஃபார்ம் டிஸ்ட்ரிபியூட்டட் லோட் ஆக்ட் ஆகுதுன்னா UDL ஆக்ட் ஆகுது ஃபிக்ஸ்டு பீம் நமக்கு வந்து யூனிஃபார்ம் டிஸ்ட்ரிபியூட்டட் லோட் ஆக்ட் ஆகுது அப்படின்னா நமக்கு 16 mp/L² அப்படின்னு சொல்லுவோம் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேசிக் கொஸ்டின்ஸ் இது ஓகேங்களா இது எல்லாமே நம்ம வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஓகே ஸோ இதெல்லாம் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேசிக் கொஸ்டின்ஸ் தான் இது எல்லாமே சரிங்களா நோட் பண்ணி வச்சுக்கோங்க ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின் ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரேம் கேட்கலாம் போர்ட்டல் ஃப்ரேம்க்கு எடுத்துகிட்டு ஓகேங்களா ஸோ கொடுத்துட்டு நமக்கு என்ன பண்ணலாம் நமக்கு போர்ட்டல் ஃப்ரேம் கொடுத்துட்டு இந்த மாதிரி கொஸ்டின் கேட்கலாம் அதாவது எப்படி நமக்கு வந்து பார்த்திங்கன்னா சைடு ஸ்வே எப்படி நமக்கு வருது பார்த்திங்கன்னா அதனுடைய பிளாஸ்டிக் மூமெண்ட் கெப்பாசிட்டி என்னென்னு கண்டுபிடிங்க இது எல்லாமே நம்ம ஆல்ரெடி கொஸ்டின் போட்டிருக்கோம் சரிங்களா ஸோ ஏன்னா இது நம்ம டீட்டெயிலாக நடத்த ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா இதுக்கு 1 hour ஒரு பிளாஸ்டிக் அனாலிசிஸ் மட்டும் சாலிடாக 1 hour கிளாஸ் போகும் நமக்கு ஓகேங்களா ஸோ இதெல்லாம் நமக்கு எப்படி கண்டுபிடிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கொஸ்டின் மட்டும் பாருங்கள் அப்படியே டேரெக்டாக அந்த கொஸ்டின் கேட்பாங்க அச்சு பிசராமல் அப்படியே கேட்பாங்க இந்த லோடு இந்த இடத்துல ஆக்ட் ஆகுதுங்களா அப்போ இதனுடைய பீம் மெக்கானிசம் கண்டுபிடிங்க ஸ்வே மெக்கானிசம் கண்டுபிடிங்க முடிஞ்சிருச்சு அவ்வளோதான் அப்போ நம்பர் ஆஃப் பிளாஸ்டிக் ஹிஞ்ச் எத்தனை ஃபார்ம் ஆகுதுன்னு கொடுப்பாங்க ஓகேங்களா அப்போ ஸ்டாட்டிக் இன்டென்சி ப்ளஸ் 1 தான் நம்பர் ஆஃப் பிளாஸ்டிக் இன்டென்சி அப்போ இதனோட ஸ்டாட்டிக் இன்டென்சி என்னென்னு பாருங்கள் அப்போ 3 + 1 தான் அப்போ 1 2 3 4 5 ஓகேங்களா இது வந்து நம்பர் ஆஃப் 1 minute நம்பர் ஆஃப் பிளாஸ்டிக் ஹிஞ்ச் நம்பர் ஆஃப் பிளாஸ்டிக் ஹிஞ்ச் ரெக்யூட் டு எஸ் கரெக்ட் நம்பர் ஆஃப் பிளாஸ்டிக் இன்ச் ரெக்யூட் டு டிட்டர்மைன் ஓகே மேக் டு டிட்டர்மைன் ஸ்ட்ரக்சரை மாற்றுறதுக்கு வந்து ஸ்டாட்டிக் இன்டென்சி + 1 ஓகேங்களா எஸ் ஃபெயிலியர் கண்டிஷன் நமக்கு வந்து மாற்றுறதுக்கு இது ஓகே அப்போ நம்பர் ஆஃப் பிளாஸ்டிக் ஹிஞ்ச் எங்கே நம்ம ஃபார்ம் ஆகும் சப்போர்ட் எங்கெல்லாம் ஃபிக்ஸ்டு சப்போர்ட் அங்கே ஃபார்ம் ஆகும் லோடு எங்கே ஆக்ட் ஆகும் அது கண்ட்ரோல் ஃபார்ம் அப்போ 5 நமக்கு சரிங்களா அப்போ ஸ்டாட்டிக் இன்டென்சி நமக்கு +2 தான் நமக்கு நம்பர் ஆஃப் பிளாஸ்டிக் ஹிஞ்ச் நமக்கு ஃபார்ம் ஆகுது ஓகேங்களா இதெல்லாம் வந்து நமக்கு பேசிக் ரொம்ப ரொம்ப முக்கியமான 1 mark கொஸ்டின் சரிங்களா எஸ் ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஸோ முன்னாடி சொன்ன அந்த 6 mp/L 8 mp/L அது எல்லாமே நல்லா படிச்சு வச்சுக்கோங்க ரொம்ப ரொம்ப முக்கியமான 1 mark கொஸ்டின் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாவது என்ன கேட்க வாய்ப்பு இருக்குது இந்த மாதிரி கேட்க வாய்ப்பு இருக்குது ஓகேங்களா அது இந்த மாதிரி ப்ளஸ் டிஃப்ரெண்ட் நான் பிரிஸ்மேட்டிக் செக்ஷன் இது வந்து 2A சொல்லுவாங்க இது ஐன்னு சொல்லுவாங்க இந்த இடத்துல M ஆக்ட் ஆகுது அப்போ இந்த ஜாயிண்ட்டில் இந்த இடத்துல 2 MP ஆக்ட் ஆகுதா இந்த இடத்துல MP ஆக்ட் ஆகுதா அப்போ எது மினிமமோ அதை எடுத்துக்கோங்க சரிங்களா எது மினிமமோ அதை எடுத்து நம்ம போகணும் இந்த சம்மு நம்ம சால்வ் பண்ணியிருக்கோம் ஜஸ்ட் ஒரு டைம் கோ த்ரூ பண்ணுங்க என்னென்னு உங்களுக்கு புரிஞ்சிடும் சரிங்களா எஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பேசிக் ரொம்ப ரொம்ப முக்கியமான 1 mark கொஸ்டின் ஓகே ஸோ அதாவது இந்த மாரத்தானில் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துருக்கோம் பேசிக் கான்செப்ட் இத்தனை வருஷம் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்றத நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் இது எல்லாமே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் உங்களுக்கு எப்படி சொல்கிறதுனா ஒரு ரிவிஷன் பாயிண்ட் ஆஃப் வியூ இது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் சரிங்களா எஸ் ஸோ இந்த மெத்தட் உங்களுக்கு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ் இரிகேஷன் அந்த டாபிக் நம்ம பார்க்க போகிறோம் பேஸ்ட் ஆன் தட் அந்த குவாலிட்டி ஆஃப் மார்க்ஸ் எவ்வளோ மார்க் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி கொடுக்குறாங்க அப்படின்றத நம்ம பார்க்கலாம் ஓகேங்களா எஸ் ஸோ இதில் ஏதாச்சும் டவுட்னா உங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஏதாச்சும் டாபிக் வந்து மிஸ் ஆயிருக்கு மீன்ஸ் நம்ம நிறைய டாபிக் வந்து பார்த்திங்கன்னா டிசைனில் நம்ம போடவே இல்லை டென்ஷன் மெம்பர் டிசைன் நம்ம பார்க்கல கம்ப்ரெஷன் மெம்பர் டிசைன் பார்க்கல என்னென்ன ஃபேக்டர்ஸ் அப்படின்றத நம்ம பார்த்துருக்கோம் சரிங்களா ஓகே √FY/FCC ஓகே 1 minute அதாவது இந்த ஸ்லெண்டர்னஸ் ரேஷியோ நம்ம படிச்சிருப்போம் சரிங்களா ஸ்லெண்டர்னஸ் ரேஷியோ வாட் இஸ் பை ஸ்லெண்டர்னஸ் ரேஷியோ ஸ்லெண்டர்னஸ் ரேஷியோ இஸ் எஃபெக்டிவ் லென்த் டிவைடட் பை லீஸ்ட் ரேடியஸ் ஆஃப் கைரேஷன் ஓகேங்களா ஆர் மினிமம் சொல்லலாம் இது வந்து ஸ்லெண்டர்னஸ் ரேஷியோ நான் டைமென்ஷனல் ஸ்லெண்டர்னஸ் ரேஷியோ இது வந்து கைஎல்டி பைஎல்டின்னு சொல்லுவாங்க சரிங்களா நான் டைமென்ஷனல் ஸ்லெண்டர்னஸ் ரேஷியோ அப்படின்னு சொல்லலாம் அதாவது அண்டர் தி ஸ்கொயர் ரூட் ஆஃப் FY/FCCன்னு சொல்லுவாங்க ரொம்ப ரொம்ப முக்கியமான 1 mark கொஸ்டின் இது நான் டைமென்ஷனல் ஸ்லெண்டர்னஸ் ரேஷியோ ஓகேங்களா FY அப்படின்ற ஈல்டு ஸ்ட்ரெஸ் கிரிட்டிக்கல் கம்ப்ரசிவ் ஸ்ட்ரெஸ் இது கொடுத்துருவாங்க அவங்களே சரிங்களா அப்போ 250 அப்படின்றது உங்களுக்கு ஈல்டு ஸ்ட்ரெஸ் கிரிட்டிக்கல் கம்ப்ரசிவ் ஸ்ட்ரெஸ் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாம்பிள் ஒரு 500 கொடுத்துட்டாங்க அப்படின்னா 1/√2 ஓகேங்களா அப்போ 1/√2 வேல்யூனா 0.707 தான் உங்களுக்கு வந்து
நான் டைமென்ஷனல் ஸ்டாண்டர்டைசேஷன் சொல்லுவாங்க. அதாவது கைஎல்டி அண்ட் பைஎல்டின்னு சொல்லிட்டு 2 படிச்சிருப்போம். சரிங்களா? அதை நீங்கள் பாருங்கள். உங்களுக்கு நான் டைமென்ஷனல் ஸ்டாண்டர்டைசேஷன் ஆஸ் பர் கோட் ஆஃப் IS 800 2007 படி the square root of F5 divided by FCC. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான 1 மார்க் கொஸ்டின் இது. சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதோட வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு டிசைன் ஆஃப் RCC, ப்ரீஸ்ட்ரெஸ்ட் கான்க்ரீட், ஸ்டீல் ஸ்ட்ரக்சர் வந்து முடிஞ்சிருச்சு. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ் பர் முன்னாடி போட்ட வீடியோ படி நம்ம நெக்ஸ்ட் டாபிக் என்னன்றதை நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? ஏதாச்சும் டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.